சென்டம் ஆஃப் வியூவர்ஸ்க்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து டிஎன்பிசி டிஎன்யூஎஸ்ஆர்பி இந்த ஃபவுண்டேஷனில் இன்னைக்கு பயாலஜிலேருந்து ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ கண்டினியூஸாக நம்ம பயாலஜி டாப்பிக்கையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபிசிக்ஸ் ஆல்ரெடி வந்து நம்மளோட ஸ்டாஃப் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை தொடர்ந்து ஏன்னா நமக்கு பயாலஜியும் மிஸ் பண்ணிடக்கூடாது, இல்லை பயாலஜி கெமிஸ்ட்ரின்ட்டு எதையுமே நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. குரூப் 4 லெவலில் நமக்கு வந்து சயின்ஸில் வந்து 5 கேள்வி தான் கேட்க போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் 5 தானே அப்படின்னு விட்டுறக்கூடாது. ஸோ 5 கேள்விகளில் அதிகபட்சமாக நம்ம வந்து 3 கேள்விகளாவது வந்து நம்ம அக்யூரேட்டாக அடிக்கணும். ஏன்னா எதனால 3 கேள்விகள் அப்படிங்கிறப்ப சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட போர்ஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். மற்ற சப்ஜெக்ட்ஸோட இந்த சப்ஜெக்ட்ஸில் வந்து வெயிட்டேஜ் கம்மியாக இருந்தாலும் இது வந்து ஒரு முக்கியமான ரோல் தான். எதனால அப்படின்னா, இப்போ ஃபிசிக்ஸும் கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி இந்த 3 டாப்பிக்குமே பார்த்தீங்கன்னா நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் நம்மளோட நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள். ஸோ நம்மளோட பார்ட்ஸ் ஆஃப் த பாடியாக இருக்கட்டும், ஸோ நம்மளோட ஹியூமன் ஆர்கன்ஸ் அண்ட் அதோட ஃபங்க்ஷன்ஸாக இருக்கட்டும், அதோட மட்டும் இல்லாமல் இந்த ஸ்பேஸில் இந்த வேர்ல்டில் நம்மளோட என்விரான்மெண்டலில் என்ன இந்த எக்கோசிஸ்டத்தில் என்னென்ன ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்குது, என்னென்ன உயிரினங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது, அவங்களோட லிவிங் ஸ்டைல்ஸ் எப்படி இருக்குது, நம்மளோட லிவிங் ஸ்டைல், அது ரெண்டுத்துக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்ஸ். ஸோ அதுவும் இல்லாமல் இந்த ஃபுட் செயின் ப்ராசஸ் எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அதோட மட்டும் இல்லாமல் இந்த பூமியாக இருக்கட்டும், நம்மளோட சூரிய குடும்பமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஃபிசிக்ஸ்ங்கிற ஒரு கான்செப்டில் வந்து எல்லாத்துலேயுமே ஒன்றிணைச்சு இருக்குது. கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே டிபெண்ட் பண்ணி நம்மளோட அன்றாட வாழ்வை இருக்கிறதுனால இந்த சயின்ஸ் டாப்பிக்கை வந்து நம்ம தெரிஞ்சு தான் ஆகணும். ஓகேவா? ஸோ இதை வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படிங்கிறத விட நீங்கள் வந்து நம்ம ஒரு ஜென்ரல் நாலேஜ் அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா ஈவன் இந்த எக்ஸாம்ஸ்ன்னு கிடையாது, டிஎன்பிசின்னு கிடையாது, எல்லா எக்ஸாம்ஸ்லையுமே வந்து ஆப்டி எப்படி ரொம்ப முக்கியமான ரோல் பண்ணுமோ அதே மாதிரி சயின்ஸுமே ஒரு பெரிய ரோல் பண்ணும். சயின்ஸ் வந்து அதுவும் எப்படின்னா அப்ளைடு சயின்ஸாக கேட்குற கேள்விகள் வந்து எல்லா எக்ஸாம்ஸ்லையும் நிறைய இருக்கும். ஸோ அதனால சயின்ஸ் தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஓகேவா? ஒரு முக்கியமான டாபிக், அதாவது மரபியல், ஜெனட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இயல்பா ஜெனட்டிக்ஸோட இன்ட்ரோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக ஒரு விஷயம், நான் சும்மா ஒரு பேசிக்கான ஒரு சில விஷயங்கள் நம்ம தெரியப்படுத்திக்கும். ஃபர்ஸ்ட்டு கிராமங்களில் இல்லை யாராவது உங்கள் வீடுகள்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிள்ளையில குழந்தை பிறந்து ஒரு ஒரு சில பேருக்கு வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒரு குழந்தை பிறக்கும்ல, அந்த குழந்தைய பார்த்த உடனே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த குழந்தை யார் மாதிரி இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க. அந்த குழந்தைய பார்த்துட்டு யார் மாதிரி இருக்குது, அம்மா மாதிரி இருக்குதா, அப்பா மாதிரி இருக்குதா, தாத்தா மாதிரி இருக்குதா, பாட்டி மாதிரி இருக்குதா, இல்லை உங்க அம்மாவோட அப்பா மாதிரி இருக்குதா, உங்க அம்மாவோட அம்மா மாதிரி இருக்குதா, இல்லை அவங்க மாமா மாதிரி இருக்குது அப்படின்னுட்டு பல விஷயங்கள்ல சொல்லுவாங்க. ஸோ அதுலேயும் இன்னும் சொல்ல போனால், இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா, குழந்தை பிறந்த உடனே ஒரு சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, அம்மா மாதிரி இருக்கு அப்பா மாதிரி இருக்குன்னு சொல்லிடுவாங்க. கொஞ்சம் லேட்டராக அந்த குழந்தை வளர வளர ஒரு 3 வயசுல பார்த்தீங்கன்னா மாமா மாதிரி இருக்கு அப்படிம்பாங்க, ஒரு 5 வயசுல தாத்தா மாதிரி இருக்கும்பாங்க, 8 வயசுல உங்க பாட்டி மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து என்னன்னா மரபியல், அந்த ஜெனட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் தான் வந்து முக்கியமான காரணமாக இருந்திருக்குது. ஸோ இந்த மரபியல்னா என்ன அப்படிங்கிறது எல்லாருக்கும் வந்து மரபு ரீதியா ஒரு சில பண்புகள் வந்து கடத்தப்படுற விஷயம் தான் வந்து மரபியல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மரபியல்னா என்ன, அன்றாட வாழ்க்கையில நம்மளோட மனிதரோட வாழ்க்கையில இந்த மரபியலோட பங்கு என்ன அப்படிங்கிறதெல்லாம் பத்தி படிக்கிற ஒரு அறிவியல் பிரிவு தான் இந்த மரபியல். அப்ப மரபு ரீதியான பண்புகளை வந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு பண்பை தான் வந்து மரபியல் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மரபியல்னால மனித வாழ்க்கையில என்னென்ன விளைவுகள் ஏற்படுது, ஸோ இதனால வந்து நமக்கு வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு என்ன பண்புகள் கடத்தப்படுகிறது, அதனால மனிதனோட இயல்பு வாழ்க்கையில் அவன் என்ன மாதிரி வந்து உருவாகி இருக்கான் அப்படிங்கிற பல்வேறு அறிவியல் விஷயங்களை பற்றிய ஒரு அறிவியல் பிரிவு தான் மரபியல். அப்ப மரபியல்ங்கிறது வந்து நமக்கு சப்ஜெக்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல படிக்கிறத தவிர்த்து நம்ம உடம்புல, நம்ம மனித வாழ்க்கையில, நம்ம குடும்பத்துல என்னென்ன பண்புகள் கடத்தப்பட்டிருக்குது, பாரம்பரியமாக தலைமுறையாக அப்படின்னு பல வார்த்தைகள் வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில வந்து நம்ம நிறைய சொல்லியிருப்போம். ஒரு கோயில் ஃபங்க்ஷன் எடுத்துங்களேன், கோயில் ஃபங்க்ஷன்ல ஒரு விஷயம் பண்ணுவாங்க, யாராவது ஒரு ஆளை மட்டும்தான் தலைவராக எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு வந்து தான் அந்த முடி கட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது முதல் மரியாதை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கோயிலுக்கு எதனால அப்படின்னா, அந்த கோயிலை அவங்களோட தாத்தாவோட தாத்தாவோட தாத்தான்னு யாரோ ஒரு ஆள் கட்டி வச்சிருப்பாங்க.
அப்ப என்னன்னா இந்த குடும்பத்துக்கு மட்டுமே அந்த உரிமைகள் அந்த விஷயங்களை வந்து அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்ப பரம்பரையா பாரம்பரியமாக பரம்பரையா தலைமுறையான்ட்டு இத்தனை தலைமுறைகளா இந்த குடும்பம் வந்து இந்த கோயிலை கட்டி காப்பாத்திக்கிட்டு இருக்காங்க, இந்த கோயிலுக்கு நல்லது கெட்ட செய்யறாங்க அப்படிங்கிற இந்த விஷயங்கள்லாம் சொல்லுவாங்கல்ல. இதை தான் வந்து மரபியல் ரீதியா அப்படிங்கிறத வந்து சயின்ஸ் மூலயமா, இது வந்து அவங்களோட குழந்தை அப்படின்னு அடுத்தடுத்து பிறந்த வந்தவங்களை மட்டும் மென்ஷன் பண்ணி சொல்லல, இது என்ன அப்படிங்கிறத பற்றி படிக்கிற ஒரு அறிவியல். அதாவது இது எதுக்காக இது பரம்பரையாக, பாரம்பரியமாக, தலைமுறையாக அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கணும். நம்ம பாட்டி காலத்துல இந்த கிராமத்துல உள்ளவங்கலாம் வந்து இந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப சுலபமா யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து அவங்க வந்து அர்த்தம் புரியாம சும்மா ஏதோ சொலவடையா சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதற்கான அர்த்தம் அவங்களுக்கு புரிஞ்சதுனால தான் அவங்க இந்த வார்த்தைகளை வந்து அவங்க வாழ்க்கையில வந்து எடுத்துக்கிட்டு வந்து அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ மரபியலை பத்தி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகே, இந்த மரபியலுக்கு பேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவரங்கள், உயிரினங்கள், அதுகளோட பண்புகள் கடத்தப்படுவது, இந்த விஷயங்கள் எல்லாமே பேஸா இருந்திருக்குது. இதெல்லாம் யாரு கண்டுபிடிச்சா, அந்த மரபியல்னா என்ன, மரபியலை பத்தி படிக்கும் அறிவியல் பிரிவுங்கிறத யாரு வந்து இந்த மாதிரி கிளாசிஃபை பண்ணது, அவர் எப்படி பண்ணாரு, எதுக்காக பண்ணாரு, இதனால வந்து அவர் என்ன கண்டுபிடிச்சாரு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் பத்தி இந்த டாபிக்ல நம்ம பார்க்க போறோம். ஓகே, ரொம்ப முக்கியமான டாபிக். நமக்கு டிஎன்பிசியில வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பயாலஜில பார்த்தீங்கன்னா இந்த ஜெனட்டிக்ஸ்ல இருந்து ஆல்மோஸ்ட் எல்லா எக்ஸாம்லையுமே 90% வந்து ஜெனட்டிக்ஸ்ல இருந்து கேள்விகள் வரும் அப்படின்னு உறுதியாவே நம்ம நம்பலாம். எதனால அப்படின்னா, இதுவரையும் கேட்கப்பட்ட கேள்வி எக்ஸாம்ஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒன்று நோய்கள் சம்பந்தமா ஒரு கேள்விகள் இருக்கும், அப்படி இல்லைன்னா ஜெனட்டிக்ஸ் ரிலேட்டடா ஒரு கேள்வி இருக்கும், இல்லைனா எக்கோசிஸ்டம் என்விரான்மெண்டல் ஸ்டடிஸ் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் இருக்கும், அப்படி இல்லைனா ஹியூமன் ஆர்கன்ஸ் பேஸ் பண்ணியும் அதோட ஃபங்க்ஷன்ஸ், அதில் இருக்கிற அந்த ஹார்மோன்ஸ், அதில் இருக்கிற அந்த டிசீஸ், இதெல்லாம் பேஸ் பண்ணி இந்த 4 டாபிக்ல வந்து நமக்கு வந்து கம்பல்சரி வந்து கொஸ்டின் வந்து கேட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க பயாலஜி டாபிக்ல. ஸோ நம்ம இதனால நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுல வந்து இந்த செல் பயாலஜி அதெல்லாம் தனியா இருக்குது. செல் பயாலஜி அதே வந்து தாவர உலகம், விலங்கு உலகம், ஸோ இவங்களோட அந்த குடும்பங்கள், அப்புறம் அந்த செல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய சயின்ஸ் ரொம்ப பெரிய டாபிக். இருந்தாலும் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கறதுனால நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு என்னென்ன டைட்டில் கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும்தான் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இங்கே பார்க்க போறோம். ஸோ அப்போ நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்க வேண்டிய டாபிக்ஸ் இதெல்லாம். ஸோ அதனால தான் நம்ம வந்து இதை வந்து கொஞ்சம் மோஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் மரபியல். ஸோ மரபியல்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கா சொல்லணும்னா பாருங்க, மரபணுக்கள், மரபியல் மாற்றம் மற்றும் உயிரிகளின் பாரம்பரியத்தை பற்றி படிக்கும் ஒரு அறிவியல் பிரிவு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ மரபியல்னா என்ன அப்படின்னா, மரபணுக்கள் ஃபர்ஸ்ட் வந்து மரபணுக்கள், மரபியல்ல வந்து மரபணுக்கள் தான் ஃபர்ஸ்ட். அடுத்தது மரபியல் மாற்றம் ஜெனடிக்கலா என்ன சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறது மட்டும் இல்லாம உயிரிகளின் பாரம்பரியம். நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, தலைமுறையாக, பாரம்பரியமாக அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்ல. அப்போ ஒரு உயிரினத்தோட மரபணுக்கள், மரபியல்ல ஏற்படும் மாற்றம், உயிரிகளின் பாரம்பரியத்தை பற்றி படிக்கும் ஒரு அறிவியல் பிரிவு தான் இந்த மரபியல் அப்படின்னு சொல்றாங்க. இதுவே இந்த டெஃபினேஷனே நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டெஃபினேஷன். ஓகேவா? மரபணுக்கள், மரபியல் மாற்றம் மற்றும் உயிரிகளின் பாரம்பரியத்தை படிக்கும் ஒரு அறிவியல் பிரிவு தான் வந்து இந்த மரபியல் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மரபியல்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு தலைமுறையில் இருந்து அடுத்த தலைமுறைக்கு பண்புகள் கடத்தப்படுவதுதான் பாரம்பரியம். இப்ப தலைமுறையாக சொல்றோம்ல. அடுத்தது என்னன்னா பாரம்பரியம். பாரம்பரியம் அப்படின்னா என்னன்னா, பாரம்பரியமான குடும்பம் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அதாவது ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு இந்த மரபியல் பண்புகள் அப்படியே கடத்தப்படும் நிகழ்வு தான் பாரம்பரியம். அப்ப பாரம்பரியம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க அப்பா கிட்ட இருக்கிற அதே கேரக்டர் உங்களுக்கும் வர்ற மாதிரி, உங்க அம்மா கிட்ட இருக்கிற அதே கேரக்டர் உங்கள்ட்டையும் இருக்கிற மாதிரி, அது இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு வருதுல. உங்க அப்பா மாதிரியே இவன் வள்ளலா இருக்கிறான், உங்க அப்பா எப்படி வந்து எல்லாருக்கும் நல்லது செஞ்சு வீணா போனாரோ அதே மாதிரி இவனும் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு நிறைய சினிமாக்கள்ல நிறைய இடங்கள்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஓகேவா? இதான் என்னன்னு சொல்றாங்கன்னா பாரம்பரியம். பாரம்பரியம்னா என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு பண்புகள் அப்படியே கடத்தப்படும் ஒரு நிகழ்வை தான் வந்து பாரம்பரியம்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இங்க பாருங்களேன், அப்ப பாரம்பரியம்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது டிஃபரண்ட், வேறுபாடு என்ன அப்படின்னு சொல்றாங்கன்னு பாருங்க. ஒத்த பெற்றோரிடமிருந்து உருவாகும் சந்ததிகளுக்கிடையே மற்றும் ஒரே சிற்றினத்தை சேர்ந்த உயிர்களுக்கிடையே உள்ள மாறுபாடுகள். அதாவது
பேரண்ட் வந்து ஒன்னா தான் இருப்பாங்க, அப்பாவும் அம்மாவும் ஒன்னா தான் இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் இருக்குல்ல, அந்த குழந்தைகள் எல்லாமே ஒரே மாதிரியா இருக்குமான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இருக்காது. இப்ப நம்ம வீட்லயே பாருங்களேன், ஒரு அண்ணன் தங்கச்சி, இப்போ ஒரு இன்னொரு தம்பி ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னா, 3 பேரையும் ஒண்ணா நிக்க வச்சா ஒரே மாதிரி இருக்காங்களா அப்படின்னா இருப்பாங்க. சில குடும்பங்கள்ல 3 பேருமே அண்ணன் தம்பி எல்லாம் ஒரே மாதிரி இருப்பாங்க, 3 பேருமே ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் நீங்க மெஜாரிட்டி ஆஃப் த அந்த ஃபேமிலிஸ்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அப்பா பிள்ளை அடுத்தது தம்பி அண்ணன் அப்படின்னு நிக்க வச்சு பார்த்தா கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். ஒரு பையன் நல்ல ஹைட்டா இருப்பான், ஒரு பையன் கொஞ்சம் ஷார்ட்டா இருப்பான், ஒரு பையன் நல்ல பிளாக்கா இருப்பான், ஒரு பையன் நல்ல கலரா இருப்பான். ஓகேவா? இந்த கலர் டிஃபரன்ஸும் இருக்கும், ஷேப் டிஃபரன்ஸும் இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி டோன், வாய்ஸ் டோன் பாக்குறப்ப பாத்தீங்கன்னா சில பேரோட வாய்ஸ் வந்து நல்ல கணீர்னு கம்பீரமா இருக்கும், சில பேரோட குரல் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கீச்சிடுற மாதிரி இருக்கும். அப்போ இந்த விஷயங்கள் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்துல ஒரு அப்பா அம்மாட்ட இருந்து பிறந்த இந்த குழந்தைகள் ஒரே கருவில இருந்துன்னு வச்சுங்க, ட்வின்ஸா கூட இருப்பாங்களா சில பேர், அதுலயுமே பாத்தீங்கன்னா அவங்களையுமே சில டிஃபரன்ஸ் இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி வந்து ஒரு குடும்பத்துல பிறந்த குழந்தைகளுக்குள்ளேயே அவங்களுக்குள்ளேயே நிறைய வேறுபாடுகள் இருக்கும். இதை தான் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா வேறுபாடுன்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்ப பாரம்பரியம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு மரபியல் பண்புகள் கடத்தப்படும் ஒரு நிகழ்வை தான் வந்து பாரம்பரியம்னு சொல்றாங்க. வேறுபாடுனா என்னன்னு சொல்றாங்கன்னா ஒத்த பெற்றோரிடமிருந்து தோன்றிய சந்ததிகளுக்கு இடையே ஏற்படும், அதாவது உருவ அளவிலையோ இல்ல செயல்பாடுகள் அளவிலையோ ஏற்படக்கூடிய அந்த வேறுபாடுகளை தான் வந்து டிஃபரன்ஸ் தான் வந்து வேறுபாடுன்னு சொல்றாங்க. ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த மரபியல் அப்படிங்கிற சொல்லை உருவாக்கியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வில்லியம் பேட்சன் அப்படிங்கிறவர் தான் ஃபர்ஸ்ட் வந்து ஜெனடிக்ஸ் அப்படிங்கிற வேர்டை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மரபியலின் தந்தைன்னு இந்த இந்த பாயிண்ட் வந்து நமக்கு வந்து டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறவங்க எல்லாருமே உட்காந்து முழுக்க முழுக்க மனப்பாடம் பண்ண ஒரு பாயிண்ட். ஓகேவா? மரபியலின் தந்தை யார், ஃபாதர் ஆஃப் ஜெனடிக் அப்படிங்கிற கேள்வியை அடிக்கடி கேட்டிருக்காங்க, இதுக்காகவே உட்காந்து மனப்பாடம் பண்ண ஒரு கேள்வி. ஓகேவா? மரபியல்ங்கிற வார்த்தையை உருவாக்கியவர் யாருன்னா இந்த வில்லியம் பேட்சன். ஆனா மரபியலின் தந்தை யாருன்னு பாத்தீங்கன்னா கிரிக்கர் ஜோக்கர் மெண்டல். இப்படி ஏன் வார்த்தையை உருவாக்குனவர் ஒருத்தவர், ஆனா வந்து மரபியலின் தந்தைன்னு அழைக்கப்படுகிறவர் வேற ஒருத்தவரா இருக்கே, அப்படி ஒரு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மரபியலில் இவர் பண்ண ஆராய்ச்சிகள், அதாவது இந்த கிரிக்கர் ஜோக்கர் மெண்டல்ங்கிறவர் மரபியல்ல அவர் பண்ண ஆராய்ச்சியின் காரணமாக தான் அவரை வந்து மரபியலின் தந்தை அப்படின்னு சொல்றாங்க. அப்படி என்ன ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு, அப்படி என்ன மரபியல்ங்கிறதுல அவர் வந்து கண்டுபிடிச்சாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்குது. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இவர் சாதாரண ஆள் கிடையாது, அதாவது இவர் பெரிய சயின்டிஸ்ட்லாம் கிடையாது. ஓகேவா? ஒரு ஆஸ்திரிய நாட்டில் இருந்த ஒரு துறவி, அதாவது பாதிரியார், ஃபாதர்னு சொல்லுவாங்கல்ல. அவர் என்ன பண்ணியிருந்திருக்காரு, அவர் வேலை உண்டுன்னு தான் இருந்துகிட்டு இருக்காரு. அப்போ அவருக்கு ஒரு சில சந்தேகங்கள் அவருக்கு தோன்றிருக்கு. என்ன சந்தேகம்னா, ஏன் ஒரு குடும்பத்துல இருந்து வர்றாங்க, ஒருத்தவங்க ஹைட்டா இருக்காங்க, ஒருத்தவங்க குள்ளமா இருக்காங்க, ஏன் ஒருத்தவங்க கருப்பா இருக்காங்க, ஏன் ஒருத்தவங்க வெள்ளையா இருக்காங்க? ஏன்னா நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா நிற பிரச்சனைகள்லாம் நடந்திருக்கும். ஓகேவா? பிளாக்கா இருக்காங்க, ஒயிட்டா இருக்காங்க, கருப்பர்கள் வெள்ளையர்கள் அப்படிங்கிற நிறைய பிரச்சனைகள்லாம் நீங்க வந்து படிச்சிருந்திருப்பீங்க. இது எல்லாமே அந்த காலத்துல இருந்தே நடந்துகிட்டு இருக்குது. ஓகேவா? இதெல்லாம் பார்த்துட்டு ஏன் இப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை இவர் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருக்காரு. யோசனை தானே முதல்ல, அதாவது ஒரு கேள்வி தானே வந்து ஆராய்ச்சிக்கான முதல் படி. இந்த கேள்வி அவரோட மனசுலையும் தோன்றிருக்கு. அவர் வந்து ஆஸ்திரிய நாட்டு ஒரு பாதிரியார் தான். செவனா அவர் வந்து பாதிரியார் அந்த பூஜை பண்ற வேலையோ அந்த வேலையை மட்டும் பண்ணாம இவருக்கு வந்து அந்த இடத்துல வந்து அப்படி தோணி இருக்கிறதுனால இவர் என்ன பண்ணிருக்காரு, இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஆர்வம் அவருக்கு அதிகமாயிடுச்சு. அதனால அவர் என்ன பண்ணிருக்காருன்னா உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிருக்காரு, ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. எப்படி ஸ்டடி பண்றாருன்னா ஃபர்ஸ்ட் மனிதர்கள்ல இருந்து தான் ஸ்டடி பண்றாரு. மனிதர்களை பார்க்கறப்ப மனிதர்கள் ஏன் வந்து வெள்ளையா இருக்காங்க, ஏன் கருப்பா இருக்காங்க, ஏன் நெட்டையா இருக்காங்க, ஏன் குட்டையா இருக்காங்க, ஏன் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரியான கேரக்டர்ல வந்து இருக்காங்க, அவங்களோட ஸ்ட்ரக்சர்லையும் சரி, அவங்களோட ஷேப்லையும் சரி, அவங்களோட கலர்ஸ்லையும் சரி, அவங்களோட ஆட்டிடியூட்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸ் இது எல்லாத்துலயுமே வந்து ஏன் ஒவ்வொருத்தவங்களும் இவ்வளவு மாறுபட்டு இருக்காங்க அப்படிங்கறத ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ அவருக்கு வந்து போதிய அளவு சப்போர்ட் வேணுங்கிறதுக்காக என்ன பண்ணிருக்காருன்னா எல்லா மனிதர்களையும் ஆராய்ச்சிக்கு வாங்க, உங்களுக்கு வந்து இப்ப கோவிட் டைம்ல கூட வந்து வேக்சின் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியேட் பண்ணப்போ வந்து எனக்கு வேக்சின் போட்டுங்க அப்படின்னு சொன்னப்ப யாரு வந்து முன் வந்தாங்க அப்படின்னா யாருமே முன் வரல. ஈவன் டாக்டர்ஸ் கூட வந்து முன்னாடி வரல. அப்போ இந்த மாதிரி ஒரு ரிசர்ச் ஒண்ணு பண்ணணும் வாங்க அப்படின்னு கூப்பிட்டா யாராவது நம்ம போவோமா? கண்டிப்பா யாரும் போக மாட்டோம். அதனாலதான் அவர் என்ன பண்ணிருக்காருன்னா
சரி, இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம மனிதர்கள், அதாவது விலங்குகள், இந்த விலங்குகள் குடும்பத்தை சேர்ந்த விஷயத்துல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண வேணாம், நேரா வந்து யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாத ஒரு தாவரத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னுட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, நேரா தாவரத்துக்கு போயிட்டாரு. ஸோ அப்படி அவர் ஸ்டார்ட் பண்ண ஆராய்ச்சி தான் அவர் மரபியலின் தந்தை அப்படின்னு அழைக்கிறதுக்கு ஒரு காரணமா இருக்குது. இவரோட ஆராய்ச்சியை எத்தனை வருடங்கள் செஞ்சிருக்காருன்னா, கிட்டத்தட்ட 7 வருடங்கள், 1856ல இருந்து 1863 வரையும் கிட்டத்தட்ட 7 வருடங்கள் வந்து இவர் ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. 7 வருஷம் அப்படி என்ன ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவர் எடுத்துக்கிட்ட தாவரத்தோட பேர் என்னன்னா பைசம் சடைவம் அப்படிங்கிற ஒரு பட்டாணி செடி. ஸோ நார்மலாவே நம்ம வந்து சாதத்துல சாப்பாட்டுல எல்லாம் வந்து வெஜிடபிள் பிரியாணி செய்யறப்பெல்லாம் வந்து பட்டாணியை வந்து நம்ம சேர்த்துக்கோம். ஓகேவா? ஸோ இந்த பட்டாணி செடியை தான் அவர் எடுத்திருக்காரு. இந்த பட்டாணி செடியை எடுத்துக்கிட்டு 7 வருஷம் ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. அப்படி என்ன ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு இந்த 7 வருஷத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பைசம் சடைவம் அப்படிங்கிற ஒரு பட்டாணி செடி, இந்த பட்டாணி செடியை எடுக்கிறதுக்கு காரணங்களும் இருக்குது. இவ்வளவு தாவரங்கள் இருக்கிறப்ப, இவ்வளவு செடிகள் இருக்கிறப்போ இந்த பட்டாணி செடியை ஏன் அவர் செலக்ட் பண்ணாரு அப்படிங்கிறதுக்கான காரணங்களும் இருக்குது. அதோட மட்டும் இல்லாம இந்த தாவரத்தை கொண்டு போய் தாவரத்துல போய் இவரோட ஆராய்ச்சி பண்றதுக்குமே ஒரு சில காரணங்கள் வச்சிருந்திருக்காரு. இப்ப 7 வருஷம் இவர் வந்து பட்டாணி செடியை வச்சு என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு ஆராய்ச்சியை பண்ணியிருக்காரு. ஓகேவா? அப்ப பைசம் சடைவம் இதுவும் பாத்துங்க, இந்த நேம் இருசொல் பெயரிடும் முறை. ஓகேவா? சோ இருசல் பெயரிட பட்டாணியோட அறிவியல் பெயர் என்னன்னு கூட நமக்கு கேட்பாங்க. பைசம் சடைவம் அப்படிங்கிறது வந்து பட்டாணியோட அறிவியல் பெயர். ஓகேவா? இதே மாதிரி வந்து நெல்லா இருக்கட்டும், நெல்லுக்கு வந்து ஒரைசா சடைவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி செம்பருத்திக்கு வந்து ஐபிஸ்கஸ் ரோசா சைனன்சிஸ் அப்படின்ட்டு நமக்கு வந்து பாட்னியில வந்து இந்த மாதிரி வந்து நேம்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து நம்ம ஃபியூச்சர்ல அடுத்தடுத்த கிளாஸ்லாம் நம்ம பார்ப்போம். பட் இங்க வந்து நீங்க வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது, மரபியலின் தந்தை என்று அழைக்கப்படும் கிரிக்கர் ஜோக்கர் மெண்டல், இவர் ஆஸ்திரிய நாட்டு துறவி. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு பட்டாணி செடி, பைசம் சடைவம் அப்படிங்கிற ஒரு பட்டாணி செடியை எடுத்துக்கிட்டு அவரோட மரபியலுக்கான ஆராய்ச்சிகளை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 7 வருடங்கள் வந்து இந்த ஆராய்ச்சியை பண்ணியிருக்காரு. ஓகேவா? சோ இது நமக்கு தெரிஞ்சுக்கணும். இந்த 7 வருடங்கள்ல என்னென்ன ஆராய்ச்சிகள் பண்ணாரு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்குது. இன்னொன்னு, இந்த தாவரத்தை எடுக்கிறதுக்கான காரணமும் இருக்குது. எதனால அப்படின்னா, இந்த பட்டாணி செடி இருக்குல்ல, பட்டாணி செடி இது வந்து குறுகிய கால பயிர், அதாவது ஓராண்டு பயிர்னு சொல்லுவாங்க. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் செத்து போயிடும். அப்ப ஓராண்டு பயிர்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணும் இல்லை, இப்ப மாமரம் தென்னை மரம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து நிறைய வருஷங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கும். ஒரு கண்ணு நீங்க வச்சுட்டீங்க, நட்டுட்டீங்க, தண்ணி ஊத்தி அந்த கண்ணு வந்து உயிர் பொழைச்சிட்டு மண்ணுல பிடிச்சுக்கிட்டு அப்படின்னா அது வளர்ந்து ரொம்ப நாட்கள் வரையும் வாழும். ஓகேவா? ஸோ அதை வந்து நம்மளா யாராவது வெட்டினாதான் உண்டு, இல்ல அதுவா வந்து பட்டு போய் வீணா போனாதான் உண்டு. வயசாகி ரொம்ப முதிர்ந்த மரம் தான் வந்து செத்து போகும். ஓகேவா? அந்த மாதிரி இப்ப நெல்லு, கொள்ளு, இந்த மாதிரி சின்ன பயிர்லாம் இருக்குல்ல, சிறுதானிய பயிர்கள்லாம் இருக்குல்ல, இந்த பயிர்கள்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு குறுகிய காலங்களே 3 மாசத்திலேயே விளையலாம், 6 மாசத்திலையும் விளையலாம், 9 மாதங்கள், 1 வருடங்கள், இல்ல 2-3 வருஷங்கள் இப்படின்ட்டு குறுகிய கால பயிர்கள். அதனாலதான் என்ன பண்ணியிருக்காருன்னா இவர் வந்து பைசம் சடைவம்ங்கிற பட்டாணி செடியை எடுத்துக்கிட்டு குறுகிய கால பயிர், இன்னொன்று மட்டும் இல்லாம இதுல தன் மகரந்த சேர்க்கை, அயல் மகரந்த சேர்க்கை, அதாவது அந்த மலருக்குள்ளேயே அந்த செடிக்குள்ளேயே வந்து மகரந்த சேர்க்கை வந்து ரொம்ப எளிமையா நடைபெறும் அப்படிங்கிறதையும், அயல் மகரந்த சேர்க்கைக்கும் இதுல வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படிங்கிறதையும் இவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. அதன் காரணமாக தான் என்ன பண்ணிட்டாரு, இவர் என்ன பண்ணிட்டாருன்னா இந்த பைசம் சடைவம் அப்படிங்கிற ஒரு செடியை எடுத்துக்கிட்டாரு. இந்த செடியை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணினார் அப்படின்னா, செடியிலிருந்து ஒரு 7 அடிப்படை பண்புகள், அதாவது ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு பண்புகள் இருக்குல்ல, இந்த மாதிரி இந்த பைசம் சடைவம் செடியை வச்சுக்கிட்டு இவர் ஒரு 7 அடிப்படை பண்புகளை அடிப்படையா எடுத்துக்கிட்டு இவரோட ஆராய்ச்சியை ஸ்டார்ட் பண்றாரு. அப்ப அந்த 7 அடிப்படை பண்புகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 7 ஜோடி பண்புகள். இந்த 7 ஜோடி பண்புகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு தண்டினோட உயரம், அதாவது ஒரு செடி இருக்குன்னா அந்த பைசம் சடைவம்ங்கிற செடியோட தண்டினோட உயரத்தை பேஸ் பண்ணி அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு 2 பண்புகள் எடுத்திருக்காரு. அடுத்தது அந்த செடியோட மலரோட அமைவிடம், சோ அந்த இடத்துல மலர் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கறத பேஸ் பண்ணி அவர் ஒரு இந்த எடுத்திருக்காரு. மலரோட நிறத்தை பேஸ் பண்ணி எடுத்திருக்காரு. இந்த பண்புகள் 7 நம்ம டீடைலா பார்ப்போம். இனிஷியலா நம்ம வந்து இந்த 7 ஜோடி பண்புகள் என்னங்கிறத மட்டும் பார்ப்போம். மலரின் நிறம், அப்புறம் கனியோட வடிவம், சோ உருண்டையானது, சுருங்கியது, உப்பியது அப்படின்னுட்டு வேற வேற கேட்டகரியில இருக்கிற மாதிரி எடுத்திருக்காரு. அடுத்தது கனியின் நிறம். ஓகேவா? சோ கனியின் நிறம், அப்புறம் விதையின் வடிவம், விதையின் நிறம், இது எல்லாமே ஒரு தாவரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு தாவரத்தை நீங்க ஜென்ரலாவே பாருங்களேன், ஒரு தாவரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா நெட்டையா இருக்குதா, குட்டையா இருக்குதா? ஓகேவா? இப்ப தென்னை மரமே எடுத்துங்க, பெரிய தென்னை மரமா இருக்கும், அப்புறம் குட்டியோண்டு தென்னை மரம் இருக்கும், தரையோட்டினே தென்னை மரம் இருக்கும். அதுலயே பாத்தீங்கன்னா ஒரு சில தென்னை மரங்கள்ல பாத்தீங்கன்னா
50 காய்கள் 40 காய்கள் அப்படின்ட்டு கொலை கொலையா காய்ச்சிருக்கும். சில மரங்கள்ல பாத்தீங்கன்னா 10 காய் 5 காய் தான் இருக்கு, சில மரத்துல காயே இருக்காது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி அந்த மட்டை இருக்குல்ல, அந்த மட்டை பாத்தீங்கன்னா சில மரங்கள்ல பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கும், சில மரங்கள்ல வந்து சின்ன சின்னதா குட்டி குட்டியா கட்ட கட்டையா தான் இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி மரத்தோட தண்டு இருக்குல்ல, மரத்தோட அந்த மரம்னு சொல்லுவோம். ஓகே, அந்த மரத்தோட பேஸ் எப்படி இருக்கும்னா, சில மரங்கள்ல பாத்தீங்கன்னா ரொம்ப நீளமா இருக்கும், சில மரங்கள்ல வந்து கட்டையாவே இருக்கும், சில மரங்கள்ல குண்டா இருக்கும், சில மரங்கள்ல வந்து ஒல்லியா இருக்கும். இப்படி சாதாரணமா இந்த மரத்தை வந்து நம்ம மரம்னு பார்த்தோம்னா எல்லாமே மரமா தான் தெரியும். இந்த மரத்தோட பண்புகள்னு நீங்க ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா இதுல இவ்வளவு டிஃபரன்ஸ், அதாவது பேசிக்கா நம்ம ஒண்ணுமே இல்லாம இமேஜின் பண்ணி சொல்றப்பயே இவ்வளவு பண்புகள் நம்ம பார்க்கிறோம். அப்ப அதோட அடிப்படையில, அதோட மரபுல, அதோட அமைப்பு ரீதியா எவ்வளவு மாற்றங்கள் இருக்கும் ஒவ்வொரு மரத்துக்கும் அப்படிங்கிறது நமக்கு இருக்கு. இதே கனியிலே பாத்தீங்கன்னா சில தேங்காய் பாத்தீங்கன்னா பச்சை கலர்ல இருக்கும், சில தேங்காய் பாத்தீங்கன்னா மஞ்சள் கலர்ல இல்லைன்னா அந்த ஒரு மாதிரி பிரவுன் கலர்ல இருக்கும். ஓகேவா? சில காய் பாத்தீங்கன்னா இப்ப கேரளால எல்லாம் பாத்தீங்கன்னா தேங்காய் எல்லாம் பெருசு பெருசா இருக்கும், ஒரு தேங்காவே இவ்வளவு பெருசுக்கு இருக்கும். சரி, நம்ம ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா குட்டி கொண்டு தேங்காவா இருக்கும். இப்ப நீங்க தேங்காய் கடையிலே போய் தேங்காய் வாங்க போனீங்கன்னா பெரிய தேங்காய் எல்லாம் வந்து 40 ரூபா வாங்க, சின்ன தேங்காய் எல்லாம் 30 ரூபா அப்படிம்பாங்க. அப்ப என்னன்னா அந்த சைஸை பொறுத்து இருக்குது. அப்ப சைஸ் நீங்க பாத்துக்கிறப்ப இவ்வளவு இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. சில தேங்காயில பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு மட்டையோட பெருசா இருக்கும், ஆனா உள்ள காய் சின்னதா இருக்கும். சில தேங்காய் பாத்தீங்கன்னா மட்டையே வந்து மட்டையே சின்னதா தான் இருக்கும், அதான் ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா மட்டை கொஞ்சமா தான் இருக்கும், ஆனா காய் பெருசா இருக்கும். இப்போ இவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு. இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த பைசம் சடைவம்ங்கிற செடியில வந்து ஒரு 7 ஜோடி பண்புகளை எடுத்திருக்காரு. இந்த 7 ஜோடி பண்புகளை அடிப்படையா வச்சு அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா முதல்ல ஒரு 34 வகையான பட்டாணி செடியை வந்து ஃபர்ஸ்ட் வந்து உருவாக்கியிருக்காரு. ஒரு 7 ஜோடி பண்புகளை எடுத்துக்கிட்டு நெட்டையா குட்டையா இருக்கிற மாதிரிட்டு ஒரு 7 ஜோடி பண்புகளை எடுத்துக்கிட்டு ஒரு 34 வகையான தாவரத்தை வந்து உருவாக்கியிருக்காரு. அந்த 34 வகையான தாவரத்திலிருந்து கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட தாவரங்களை வந்து அவர் உருவாக்கியிருக்கார். எத்தனை வருஷத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 7 வருடங்கள், அவர் 7 வருடங்களோட அவரோட ஆராய்ச்சியில வந்து ஃபர்ஸ்ட் தாவரத்தை உருவாக்குறதுக்கே அவருக்கு வந்து அவ்வளவு டைம் எடுத்திருக்கு. இப்ப எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்ப நம்மளோட ஆடுதுறை நெல் ஆராய்ச்சி மையத்துல நீங்க போய் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த இடத்துல வந்து அங்கங்க வந்து வயல்ல வந்து ஆராய்ச்சி நெற்கள் வந்து பயிரிட்டு இருப்பாங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னா அவங்க ஃபர்ஸ்ட் ஆராய்ச்சி பண்ணி பார்ப்பாங்க, அதுக்கப்புறமா அதுல வந்து நல்ல விளைச்சல் இருக்கு அப்படின்னா அதை வந்து மக்களுக்கு கொடுப்பாங்க. குறைந்த காலங்களிலேயே நல்ல விளைச்சல் இருக்கு, நல்ல மகசூல் இருக்குது, பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆக நமக்கு உணவு பற்றாக்குறை ஏற்பட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதிக விளைச்சல் கூடிய அந்த உணவு ரக நெற்களை வந்து அவங்க வந்து உற்பத்தி பண்றாங்க, அதை வந்து மக்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அதுல இருந்து நம்ம விவசாயிகள் என்ன பண்றாங்கன்னா அதை தயாரிச்சு அதை வந்து விளைவிச்சு மக்கள் நமக்கு வந்து உணவு பற்றாக்குறையை, அந்த உணவு பற்றாக்குறை அப்படிங்கிற வார்த்தை வந்து இல்லாத அளவுக்கு இதை பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? அந்த மாதிரி தான் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த பைசம் சடைவம் அப்படிங்கிற பட்டாணி செடியை எடுத்துக்கிட்டு அதுல இருந்து 34 வகையான தாவரங்களை வந்து உருவாக்கி இருக்காரு. அதுல இருந்து 10,000க்கும் மேற்பட்ட தாவரங்களை உருவாக்கி அவரோட ஆராய்ச்சியை அங்கே இருந்து தான் ஸ்டார்ட் பண்றாரு. ஓகேவா? சோ இந்த ஸ்டார்ட் பண்றதுக்கு இவ்வளவுதான் ஒரு செடிக்கு வந்து 7 பண்புகள் தான் இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா 7 பண்புகள் கிடையாது. ஒரு செடிக்கு வந்து 1000 பண்புகள் இருக்கும். ஓகேவா? ஆனா இவர் அடிப்படையா என்ன எடுத்துக்கிட்டாருன்னா ஒரு 7 ஜோடி பண்புகளை மட்டுமே எடுத்துக்கிட்டு இவரோட ஆராய்ச்சியை ஸ்டார்ட் பண்றாரு. அந்த 7 ஜோடி பண்புகள் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தண்டின் உயரம். ஃபர்ஸ்ட் வந்து தண்டின் உயரங்கிறப்ப அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா நல்ல வளர்ந்த ஒரு செடியையும் ஒரு அந்த 34 வகையான செடியை உருவாக்குனாருன்னு சொன்னா இனிஷியலா அதுல இருந்து உருவான செடிகளை வச்சு என்ன பண்ணியிருக்காருன்னா நல்ல உயர்ந்த நெட்டையான ஒரு செடியையும் குட்டையான ஒரு செடியையும் ஃபர்ஸ்ட் கேரக்டரா எடுத்திருக்காரு. ஓகேவா? சோ இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியா அவர் எடுத்திருக்கிறது, ஃபர்ஸ்ட் கேரக்டர்ல எடுத்திருக்காரு. நல்ல உயரமான ஒரு செடியையும் குட்டையான செடியையும். இதுல உயரமான செடியை வந்து ஓங்கு பண்புனும் குட்டையான செடியை வந்து ஒடுங்கு பண்புனும். இதுல ஓங்கு பண்புனா என்ன, ஒடுங்கு பண்புனா என்னன்னு லைட்டா டவுட் வரலாம். ஓங்கு பண்புங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நன்கு வளர்ச்சி அடைந்த ஒரு பண்பை தான் வந்து ஓங்கு பண்பு. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு ஹைட்டா இருக்கிற பையன் ஓங்கி அடிக்கிறான்னு வச்சுங்களேன் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அப்ப ஓங்கும் தன்மை என்னன்னா நல்லா வளர்ந்த ஒண்ணு நல்ல செழிப்பா இருக்கிறது. ஓகேவா? நல்ல இப்போ நாய்கள் இருக்குல்ல, நாய்கள் தெரு நாய்கள்லாம் இருக்குல்ல, அந்த நாய்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா சில வீட்டு நாய்க்கும் தெரு நாய்க்கும் ஒரு சின்ன நீங்க நல்லா டீப்பா கவனிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். என்ன அப்படின்னா அதாவது நாய் நம்ம வீட்டுல இருக்கிற நாய் வந்து நல்லா குலைக்கும். ஓகேவா? இதே வந்து சில நேரங்கள்ல வந்து நம்ம நாய் குலைக்காது, வேற ஒரு நாயை பார்த்துட்டு பயந்துகிட்டு வரும். இதுக்கு என்ன காரணம்னா நாய்களுக்கு மோப்ப சக்தி உண்டு. அதாவது நம்மளோட எதிராளி நம்மளோட பலம் குறைந்தவராக இருந்தால் இந்த நாயானது வந்து என்ன பண்ணும்னா வேகமா குலைக்க ஆரம்பிச்சிடும். அது மோப்ப சக்தியை அது அதுல இருந்து தான் கண்டுபிடிக்கும். அந்த மோப்ப சக்தி மூலமா இந்த பலத்தை வந்து கண்டுபிடிச்சிடும். இதே எதிராளி வந்து வீக்கான ஆளா இருந்தா அந்த நாய் வந்து வேகமா குலைக்க ஆரம்பிக்கும், இது ஓடி போய் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். இன் கேஸ் எதிராளி வந்து பயங்கரமான ஒரு ஆளா இருக்காரு, நம்மள விட வந்து சக்தியான ஒரு ஆளா இருக்காரு அப்படின்னா அது என்ன பண்ணும்னா உடனே வந்து கொஞ்சம் பம்ம ஆரம்பிச்சிடும். இதுதான் வந்து நீங்க நாய் வந்து ரெண்டு தூரத்துல இருந்து குலைச்சிக்கிட்டு இருக்கும், ஆனா கிட்டக்க வர்றப்ப எந்த நாய் நல்லா ஆக்டிவா இருக்கும் அந்த நாய் தான் வந்து டாமினேட் பண்ணுமே தவிர கொஞ்சம் ஆக்டிவா இல்லாத நாய், இந்த ரெண்டு நாயில எந்த நாய் வந்து கம்மியான பவர் இருக்கோ அந்த நாய் வந்து என்ன பண்ணும்னா கொஞ்சம் அடங்கி போயிடும். இதே தான் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஓங்கு தன்மையும்
தன்மையும் ஒடுங்கு தன்மையும் அப்படின்ட்டு இந்த ரெண்டு கேரக்டர் வந்து எடுத்திருக்காரு. அடுத்தது மலரின் அமைவிடம். ஸோ மலரின் அமைவிடம் அப்படிங்கிறப்போ ரெண்டு வகையான மலர்கள் எடுத்திருக்காரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கோல மலரும் நுனி மலரும் எடுத்திருக்காரு. இது என்ன கோண மலர் நுனி மலர் அப்படின்னா ஒண்ணும் இல்ல, சாதாரணமா ஒரு செடி எடுத்துங்க. செடியில இப்படி இலை இருக்கு அப்படின்னா இந்த இலைக்கு பக்கத்துல ஒரு சில இடத்துல பூ பூக்கும். அதே வந்து செடியோட காம்புல சில இடத்துல பூ பூக்கும், செடியோட நுனியில. ஓகேவா? அப்ப அந்த ஒரு செடி ஒண்ணு இருக்குன்னா அந்த செடியோட நுனியில பூக்கும். இதை வந்து நுனி மலர்னும். கோண மலருங்கிறது என்னன்னா இந்த சின்ன சின்ன கிளைகளுக்கும் சின்ன சின்ன இலைகளுக்கும் இடையில வந்து மலர் பூக்கும். ஓகேவா? இதை வந்து நுனி மலர்னு சாரி கோண மலர்னு சொல்லுவாங்க. இப்ப கோண மலர் நுனி மலருங்கிற ரெண்டு கேட்டகரியா வந்து இவர் எடுத்திருக்காரு. ஓகேவா? அடுத்தது மலரின் நிறம். சில பொதுவாகவே சொல்லணும்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த ரோஜாவே மலர் எடுத்துங்களேன். ரோஜா மலர்லயே பாத்தீங்கன்னா என்னென்ன கலர்ல இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் முன்னாடி காலத்துலலாம் வந்து ரோஜாங்கிறது வந்து ரோஸ் கலர்ல இருக்கு, ரெட் கலர்ல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ஒயிட் கலர்ல இருந்துச்சு, அடுத்தது வந்து வயலட் கலர்ல, மெரூன் கலர்ல அப்படின்ட்டு வேற வேற கலர்ல நிறைய. ஓகேவா? அதே மாதிரி மல்டி கலர்ல எல்லாம் இப்ப ரோஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா கலப்பு பண்றாங்க. ஓகேவா? ஸோ ஒரு நல்ல ஒரு ரெண்டு அதாவது நீல கலர்ல சாரி சிகப்பா இருக்கிற ஒரு ரோஜா பூவையும் வெள்ளையா இருக்கிற ஒரு ரோஜா பூவையும் ரெண்டுத்தையும் சேர்ந்து கலப்பு பண்றப்ப அதுல ரெண்டு கலரும் சேர்ந்து ஒரு பூ வந்து புதிய வகை உயிரினம் வந்து உருவாகுது, புதிய வகை பூ வந்து அங்க வந்து உருவாகுது. இதுதான் வந்து கலப்புன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ இந்த மாதிரி அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஊதா நிறமுடைய பண்பை, ஊதா நிறத்தையும் வெள்ளை நிறத்தையும் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த பட்டாணி செடியில எடுத்திருக்காரு. ஓகேவா? மலரோட நிறத்தை பேஸ் பண்ணி ஊதா நிறமும் வெள்ளை நிறமும் இருக்கிற மாதிரி எடுத்திருக்காரு. அடுத்தது கனியின் வடிவம். கனியின் வடிவம் அப்படிங்கிறப்ப நம்ம ஆல்ரெடி நம்ம சொன்னோம்ல நல்ல வளர்ச்சி, நல்ல பெரிய தேங்காய் சின்ன தேங்காய்னு சொன்னோம்ல, அதே மாதிரி ஓங்கு பண்புல நல்லா உப்பி இருக்கிற பெரிய கனியா. ஓகேவா? அந்த பட்டாணி கனி எப்படி, பட்டாணி செடி எப்படிலோ அந்த விதை கனிலாம் எப்படின்னா நல்லா பெருசா நல்லா மொத்தமா பெருசு பெருசா இருக்கிற மாதிரியும். அடுத்தது ஒடுங்கு தன்மையில வந்து சுருங்கியதும். ஓகேவா? ஒடுங்கு தன்மை அப்படிங்கிறது என்னன்னா தனித்த அப்படியே என்ன பண்ணும், அதோட பவர் கம்மியா இருக்கும், இல்ல சூவி போயிருக்கும் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி சுருங்கிய பண்பையும் உடைய ரெண்டு செடிகளை எடுத்திருக்காரு. அடுத்தது கனியினோட நிறம் அப்படின்னு பாக்குறப்ப இது முன்னாடி வந்து மலரின் நிறம் ஊதாவும் வெள்ளையும். அடுத்தது கனி பழம், பழத்தை பேஸ் பண்ணி என்ன பண்ணிருக்காருன்னா பச்சை நிறமும் மஞ்சள் நிறமும். பொதுவாகவே நீங்க வந்து பட்டாணி வாங்க போனீங்க அப்படின்னா பச்சை கலர்ல பார்த்திருப்பீங்க, இல்லைன்னா மஞ்சள் கலர்ல. அதாவது அந்த ஓடு உரிக்காம நீங்க செடியை பட்டாணியை நீங்க வாங்குனீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, பச்சை கலர்லயும் மஞ்சள் கலர்லயும் ரெண்டு கலர்லயும் தான் இருக்கும். ஓகேவா? சோ அந்த மாதிரி என்ன பண்ணிருக்காருன்னா பச்சை நிறமுடையதும் மஞ்சள் நிறமுடையதுன்ட்டு ரெண்டு கனியின் நிறத்தை எடுத்திருக்காரு. அடுத்தது விதையின் வடிவம். விதையின் வடிவத்தை பாத்தீங்கன்னா எல்லா விதையும் இப்ப மாம்பழம் சாப்பிடுவீங்க, மாம்பழத்தை சாப்பிட்டுட்டு நீங்க பாத்தீங்கன்னா சில மாம்பழத்தோட விதை வந்து நீளமா இருக்கும், சில மாம்பழத்தோட விதை வந்து உருண்டையா இருக்கும். ஓகேவா? அப்ப அதுலயே டிஃபரன்ஸ் இருக்குது. அந்த மாதிரிதான் இங்கேயும் என்ன பண்ணி இருந்திருக்காருன்னா உருண்டையானதை வந்து ஓங்கு பண்புனும் சுருங்கியதை வந்து ஒடுங்கு பண்புன்னு எடுத்திருக்காரு. அடுத்தது விதையின் நிறம். விதையோட நிறம் பார்க்கிறப்ப மஞ்சள் நிறத்திலையும் பச்சை நிறத்திலையும் எடுத்திருக்காரு. இப்படி ஒரு 7 அடிப்படை பண்புகள். ஓகேவா? கிரிக்கர் ஜோகர் மெண்டல் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு அடிப்படையா 7 அடிப்படை பண்புகளை எடுத்துக்கிட்டு இந்த ஆராய்ச்சியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. எப்ப ஸ்டார்ட் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 7 வருடங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. 1863ல இருந்து 1856ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 1863ல கொண்டு போய் முடிக்கிறாரு. அவரோட ஆராய்ச்சிக்கு ஸ்டார்ட் பண்ணதுக்கு காரணமாக இருந்த ஒரு மலர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தாவரம் என்னன்னு பாத்தீங்கன்னா பைசன் சடைவம் அப்படிங்கிற ஒரு பட்டாணி செடி. இதுல இருந்து தான் இவரோட அறிவியல் ஆராய்ச்சியை ஸ்டார்ட் பண்றாரு. இதுல இருந்து அவர் கண்டுபிடிச்ச விஷயங்களின் அடிப்படையில தான் இவரை மரபியலின் தந்தை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மரபியலின் தந்தை அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விளக்கம் தான் இவ்வளவு நேரம் நான் கொடுத்திருக்கேன். இப்ப மரபியலின் தந்தை யாருன்னு கேட்டா கிரிக்கர் ஜோகர் மெண்டல் அப்படின்னு சொல்லணும். இவர் எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா இவரோட ஆராய்ச்சி மரபியலில் இவரோட ஆராய்ச்சியின் காரணமாகவும் இவரோட கண்டுபிடிப்புகள் காரணமாகவும் இவர் மரபியலின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஓகே, சரி, ஓகே. இவர் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஓகே, பைசம் சடைவம் அப்படிங்கிற ஒரு செடியை எடுத்துக்கிட்டாரு, ஆராய்ச்சியை பண்ணிட்டாரு, 7 பண்புகளை எடுத்துக்கிட்டாரு. அதுல இருந்து அவர் என்ன கண்டுபிடிச்சாரு அப்படிங்கிறது தான் நமக்கு மெயினானது. ஓகேவா? ஸோ இதுல பாத்தீங்கன்னா அவரு மெண்டல் வந்து ஒரு பண்பு கலப்பு இரு பண்பு கலப்பு அப்படின்னுட்டு 2 விஷயங்கள் பண்ணியிருக்காரு. ஒரு பண்பு கலப்பு இரு பண்பு கலப்புனா ஒண்ணும் இல்லை, அது அப்படியே அந்த வார்த்தைகளை பிரிச்சு எழுதி பாருங்க. ஒரு பண்பு இரு பண்பு கலப்பு, அவ்வளவுதான். ஒரு பண்பு அப்படிங்கிறப்ப 7 ஜோடி பண்புகள் எடுத்துக்கிட்டாருல. இங்க அடிப்படையில அவர் வந்து 7 ஜோடி பண்புகளை எடுத்துக்கிட்டார்ல, இதை ஏதோ ஒரே ஒரு பண்பை மட்டும் எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு தாவரத்தை கலப்பு செய்யறாரு. அதாவது நெட்டையான தாவரத்தையும் குட்டையான ஒரு தாவரத்தையும் 2 தாவரத்தை மட்டும் இவர் கலப்பு செய்யறப்ப அதுல என்ன உருவாகுது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காரு. அப்ப 2 பண்பு கலப்புனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 பண்புகள். ஓகேவா? அப்ப உயரமும் அமைவிடமும், இல்ல உயரமும் நிறமும், உயரமும் கனியின் வடிவமும் அப்படின்ட்டு இந்த 7 ஜோடி பண்புகள் அடிப்படையில இவர் 7 ஜோடி பண்புகள் எடுத்திருக்காருல. இந்த 7 ஜோடி பண்புகள்ல ஏதோ 2 பண்புகளை எடுத்துக்கிட்டு அதுல கலப்பு செஞ்சிருக்காரு. இதுதான் ஒரு பண்பு கலப்பு.
கலப்பு, இருபண்பு கலப்பு. இதுல உள்ள அவருக்கு கிடைச்ச ரிசல்ட் எல்லாம் என்ன அப்படிங்கிறது தான் நமக்கு இந்த இந்த செஷன்ல நம்ம பார்க்க போறோம். அதாவது இப்ப ஒரு பண்பு கலப்புல அவருக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெற்றோர் பேரண்ட் இருக்காங்க, ஓகேவா, அவங்களோட குழந்தைகள் இருக்காங்க, முதல் தலைமுறை, ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அப்பாவும் அம்மாவும் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது, அதை வந்து முதல் தலைமுறை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம ரீசெண்டா கூட வந்து முதல் தலைமுறை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து இடைப்பட்ட காலங்களில் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். எங்க அப்படின்னா இந்த முதல் தலைமுறை பட்டதாரி அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அதாவது இந்த குடும்பத்திலேயே இவங்க தான் முதல்ல படிச்சவங்க, அதுவும் டிகிரி படிச்சவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப என்னன்னா ஒரு அப்பா ஒரு அம்மா, ஓகேவா. இவங்கள மட்டும் இல்லாம இந்த அப்பாவோட அம்மா அப்பாவும் இருப்பாங்க, இந்த அப்பாவோட அம்மாவோட அப்பா அம்மாவும் இருப்பாங்க. இந்த தலைமுறையில வர்றப்ப உங்களோட ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிபிகேட்லயே பாத்தீங்கன்னா உங்க அப்பாவோட அம்மா அப்பா பேரும் இருக்கும், அதே மாதிரி உங்க அம்மாவோட அப்பா அம்மா பேரும் இருக்கும், ஓகேவா. இவங்கள்ல இருந்து வந்த இந்த குழந்தைகள், அவங்கள்ல இருந்து வந்த இந்த குழந்தைகள்ல யார் ஆள் படிச்சவங்க, முதல் தலைமுறை பட்டதாரி யாரு அப்படிங்கிற ஒரு சர்டிபிகேட் கொடுத்து நமக்கு ரிசர்வேஷன் கூட அதை வந்து ஒரு சில எக்ஸாம்ஸ்ல வந்து கொடுக்குறாங்க, நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம்ல. அதுக்காக தான் இந்த சர்டிபிகேட் வாங்குறாங்க. அந்த மாதிரி ஒரு பண்பு தான் இங்க, ஓகேவா. ஒரு பெற்றோர் தலைமுறையில இருந்து முதல் தலைமுறை வந்து ஒருத்தவங்க வந்திருக்காங்க, அதே மாதிரி ரெண்டாவது உருவாகிறவங்கள ரெண்டாவது தலைமுறைன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அப்பா அம்மா இருக்காங்க, அவங்களோட குழந்தைகள் யாரு, நம்ம, ஓகேவா. நம்ம வந்து முதல் தலைமுறையினும் நம்மளோட வாரிசுகளை வந்து இரண்டாம் தலைமுறைன்னு சொல்லுவாங்க, ஓகேவா. இதுதான் தலைமுறைன்னு சொல்றது. அப்ப தலைமுறைங்கிறது என்னன்னா அடுத்தடுத்த ஜெனரேஷன் அப்படிங்கறது தான் தலைமுறை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப பாரம்பரியம்னா தலைமுறையாக ஒரு சில பண்புகள் வந்து ஒரு பெற்றோரிடமிருந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படும் பண்புகளை தான் வந்து பாரம்பரியம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வேறுபாடு அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, பாரம்பரியமாக கடத்தப்படும் ஒரு சில பண்புகளை விட்டு முரணா ஒரு சில விஷயங்கள் இருக்கிறத தான் வந்து வேறுபாடுன்னு சொல்றாங்க. இப்ப இங்க பாருங்க, இவர் என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு பண்பு கலம்புல ஃபர்ஸ்ட் வந்து நெட்டையான குட்டையான அப்படின்ட்டு ரெண்டு தாவரங்களை எடுத்துக்கிட்டு அதை ஒன்னா சேர்க்கிறப்ப, ஓகேவா, ஒரு நெட்டை, ஃபார் எக்ஸாம்பிள் இவர் என்ன பண்ணிருக்காருன்னா இந்த நெட்டை குட்டையை வந்து எப்படி நோட் பண்ணிருக்காரு அப்படின்னா கேபிட்டல் டி ஸ்மால் டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா. கேபிட்டல் டி அப்படிங்கிறப்ப கேபிட்டல் டீனா நெட்டையானது, அதாவது ஓங்கு தன்மை உடையது அப்படின்ட்டு, அதாவது நன்கு வளர்ச்சி அடைந்ததுன்னு அர்த்தம். ஓங்கு தன்மைனாலே என்ன அர்த்தம், நன்கு வளர்ச்சி அடைந்தது. வளர்ச்சிங்கிறது வந்து ஹைட்டை மட்டும் சொல்லல, அதோட சைஸா இருக்கட்டும், இல்ல அது ஹெல்த்தியா ஆரோக்கியமா இருக்கிற எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி தான் வந்து ஓங்குதன்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா. அதை தான் வளர்ச்சின்னு சொல்லுவாங்க. எல்லா வகையிலையும் நல்ல செழிப்பா இருக்கிறது தான் வந்து வளர்ச்சின்னு சொல்லுவாங்க. அப்ப ஒடுங்குதன்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா சுருங்கி இருக்கிறது, இல்ல குட்லமா இருக்கிறது, இல்லைன்னா கலர் கம்மியா இருக்கிறது இப்படின்ட்டு இந்த சில விஷயங்கள். அதாவது ஒடுங்குதன்மைங்கிறது வந்து கொஞ்சம் வந்து ஷையா ஃபீல் பண்ணிக்கிட்டு தன்னைத்தானே வந்து குறைச்சி மதிப்பிடுவாங்களா, அதை தான் வந்து ஒடுங்குதன்மைன்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த மாதிரியான ரெண்டு பண்புகளை எடுத்துக்கிட்டு இவரோட ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. ஒரு பண்பு கலப்புல பாக்குறப்ப நெட்டையான ஒரு தாவரத்தையும் குட்டையான ஒரு தாவரத்தையும் எடுத்துக்கிட்டு அதை தான் கேபிட்டல் டி ஸ்மால் டின்னு எடுத்திருக்காரு, ஓகேவா. இது ரெண்டுத்தையும் கலப்பு பண்றப்ப அவருக்கு உருவான முதல் தலைமுறை, ஓகேவா. அதே மாதிரி இன்னொரு தலைமுறை எடுத்துக்கிறார், ஓகே. முதல் தலைமுறை என்ன, கேபிட்டல் டியும் ஸ்மால் டியும் சேர்றப்ப ஒரு கேபிட்டல் டி ஸ்மால் டி ஒரு உயிரினம் வந்து புதுசா உருவாயிருக்குது. அதாவது நெட்டையான குட்டையான ரெண்டு விஷய பண்புகளை வந்து ஒன்னா கம்பேர் பண்ணி ஒரு தாவரம் வந்து உருவாயிருக்கு. அதே மாதிரி டிட்டோவா இருக்கிற இன்னொரு தாவரத்தையும் எடுத்துக்கிட்டு இதுல இருந்து ஆராய்ச்சி பண்றப்ப, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க கேபிட்டல் டி ஸ்மால் டி, அதே மாதிரி இங்க கேபிட்டல் டி ஸ்மால் டின்னு இருக்குதா, இது ரெண்டுத்தையும் கலப்பு பண்றப்ப அங்க ஒரு தாவரம் உருவாயிருக்கு. அங்க என்னன்னா எப்படின்னு பாத்தீங்களா, கேபிட்டல் டி ஸ்மால் டி, அதே மாதிரி இங்க கேபிட்டல் டி இங்க ஸ்மால் டின்னு இருக்குன்னு வச்சுங்க. இதை பேஸ் பண்ணி ஒரு தாவரங்கள் உருவாயிருக்குது. எப்படி உருவாயிருக்கு அப்படின்னா இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும், கேபிட்டல் டி. அதே மாதிரி இங்க கேபிட்டல் டி ஸ்மால் டி, இங்க பாத்தீங்கன்னா ஸ்மால் டி கேபிட்டல் டி, இங்க ஸ்மால் டி. இப்படி ஒரு 4 உயிரினங்கள் வந்து புதுசா உருவாயிருக்குது, ஓகேவா. இதுல என்னன்னா முதல் தலைமுறையில இங்க பாருங்களா, ஓங்குதன்மை அதிகமா உள்ளதும் ஒடுங்குதன்மை அதிகமா உள்ளதும், ஓங்குதன்மையும் ஒடுங்குதன்மையும் இருக்கிற மாதிரி இப்படி ஒரு உயிரினங்கள் வந்து உருவாயிருக்குது. இந்த மாதிரி தாவரங்கள் உருவாயிருக்கு. இதை தான் அவர் என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு பண்பு கலப்புல கண்டுபிடிச்சிருக்காரு. இப்ப இந்த ரிசல்ட் படி பாக்குறப்ப இங்க என்ன கிடைக்குதுன்னா கேபிட்டல் டி ஸ்மால் டி, அதே மாதிரி கேபிட்டல் டி ஸ்மால் டி. இப்ப இங்க பாருங்களா, ஓங்குதன்மை எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 தாவரங்கள்ல ஓங்குதன்மை இருக்குது, ஒரே ஒரு தாவரங்கள்ல வந்து ஒடுங்குதன்மை இருக்குது, ஓகேவா. இதுல வந்து ரெண்டுமே ஓங்குதன்மை இருக்கிறது வந்து ஒரே ஒரு தாவரமும், ரெண்டுமே ஒடுங்குதன்மை இருக்கிறது ஒரே ஒரு தாவரமும், ஒரு ஓங்குதன்மையும் ஒரு ஒடுங்குதன்மையும் இருக்கிறது பாத்தீங்கன்னா 2 இடத்துல இருக்குது. அதனால இது 2. இதை தான் 1:2:1 அப்படிங்கிறத வந்து நம்ம எக்ஸாம்ல நம்ம படிச்சிருப்போம். ஜீனோடைப் பீனோடைப்னு 2 விஷயங்கள் நம்ம படிச்சிருப்போம். அதாவது ஒரு பண்பு கலப்புல வந்து மென்டலோட ஒரு பண்பு கலப்புல ஜீனோடைப் என்ன பீனோடைப் என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இந்த ஜீனோடைப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1:2:1னும், பீனோடைப் பாத்தீங்கன்னா 3:1ன்னு சொல்லுவாங்க. அதாவது நெட்டை குட்டை இல்லாம அதே மாதிரி குட்டையான அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு தான் இந்த ஆராய்ச்சியை பண்ணியிருக்காரு. அதன் விளைவாக தான் இந்த ரிசல்ட் எடுத்திருக்காரு. இதுதான் வந்து மென்டலோட ஒரு பண்பு கலப்போட
முதல் விதி. ஓகேவா? சோ இந்த ரிசல்ட்டை தான் அவர் எடுத்திருக்காரு. அப்ப அவர் கண்டுபிடிச்ச முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜீனோடைப்பும் பீனோடைப்பும். இந்த ஜீனோடைப்புங்கிறது என்ன அப்படின்னா அடிப்படையில் அதை பார்க்கறதுக்கு, ஓகேவா, சோ அதை பார்க்கறப்ப எப்படி இருந்திருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1:2:1 அது ஜீனாக்க விகிதம் அப்படிங்கிற விகிதத்திலையும், அதே வந்து பீனோடைப்ல பார்க்கறப்ப 3:1 சாரி 1:2:1 மாதிரியும் 3:1. அந்த 3:1 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 நெட்டையா பார்க்கறப்ப, அதாவது சொன்ன பார்த்தோம்ல கேபிட்டல் டி கேபிட்டல் டி கேபிட்டல் டி ஸ்மால் டி ஸ்மால் டி கேபிட்டல் டி ஸ்மால் டி அப்படின்னு பார்த்தோம்ல. அப்போ ஓங்குதன்மை 3 இருக்குதுல்ல, இதை தான் 3னும், ஒடுங்குதன்மை ஒரு இதுல மட்டும்தான் இருக்கு, அதனால 1னும். இதை தான் 3:1. அப்ப பார்க்கறதுக்கு உருவான அந்த சந்ததி எப்படி இருந்திருக்குன்னா 3 தாவரங்கள் வந்து பெரிய தாவரங்களாகும், ஒரே ஒரு தாவரம் மட்டும் குட்டையான தாவரமும் இருந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வீட்டிலே பாத்தீங்கன்னா ஒரு பையன் நல்லா வளர்ச்சியா இருப்பான், ஒரு பையன் மீடியம் ஹைட்ல இருப்பான், ஒருத்தவன் ரொம்ப குள்ளமா இருப்பானே. இதை தான் ஒரு பிரிச்சு இருந்திருக்காரு. அப்ப ஓங்குதன்மை அப்படிங்கிறப்ப ஓங்குதன்மை இவரோட முதல் ஒரு பண்பு கலப்புல பாத்தீங்கன்னா ஓங்குதன்மை வந்து அதிகமாகவும் ஒடுங்குதன்மை வந்து கம்மியாகவும் முதல் தலைமுறைக்கு, ஓகேவா, முதல் தலைமுறைக்கு இது இருந்திருக்கு அப்படிங்கிற இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காரு. இதை வந்து நம்ம ஒரு சார்ட்ல இப்ப போட்டோம்ல, இந்த மாதிரி ஒரு டேபிள்ல ஒண்ணு போட்டோம்ல, இதை தான் என்ன சொல்றாங்கன்னா ஆர்சி புன்னட் அப்படிங்கிறவர் வந்து கண்டுபிடிச்சாரு. இந்த சார்ட் வந்து இப்படிதான் போடணும் அப்படின்னுட்டு ஆர்சி புன்னட்ங்கிறவர் கண்டுபிடிச்சாரு. இதை புன்னட் கட்டம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க, புன்னட் சார்ட்னு கூட சொல்லுவாங்க. ஓகேவா? சோ இது கூட நமக்கு கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகேவா? ஜீனாக்க விகிதத்தையோ இல்ல ஜீனோடைப்போ பியூனோடைப்பையோ வந்து அதாவது வகைப்படுத்தி காமிக்கக்கூடிய ஒரு கட்டத்தின் பெயர் என்ன, அதை கண்டுபிடிச்சவர் யாருன்னு கூட கேட்கலாம். இது வந்து ஆர்சி புன்னட் அப்படிங்கிறது, அதாவது டிபார்ட்மெண்டல் ரிலேட்டடா இல்ல சயின்ஸ் ரிலேட்டடா எக்ஸாம்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா இந்த ஆர்சி புன்னட் அப்படிங்கிற கொஸ்டின் வந்து இல்லாம இருக்காது. ரீசெண்டா நடந்த அந்த ஆசிரியர் தேர்வுல கூட வந்து ஆர்சி புன்னட்டை பத்தி எக்ஸாம்ஸ்ல கேட்டிருந்தாங்க. ஏன்னா அங்க சயின்ஸ்ல வந்து 30 கேள்விகள் கேட்டிருந்தாங்க. அதனால ஆர்சி புன்னட்டையோ இல்ல மெடியம் ஜெனடிக்ஸோ பேஸ் பண்ணியே வந்து கேள்விகள் இல்லாம அங்க கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு. அதனால என்ன பண்ணிட்டாங்க, இந்த கேள்வியை கம்பல்சரி வைக்கணும்னு கொண்டு வந்து வச்சுட்டாங்க. ஓகே, ஸோ இது வந்து நம்மளோட ஜீனாக்க விகிதம், பீனோடைப் ஜீனோடைப். அடுத்தது இரு பண்பு கலப்பு. 2 பண்பு கலப்புன்னு சொன்னோம்ல, இங்க நம்ம அடிப்படையில் எத்தனை பண்பு எடுத்துக்கிட்டாரு அவரு? 7 பண்பு எடுத்துக்கிட்டாரு. இப்போ நம்ம ஒரு பண்பு கலப்புல ஒரே ஒரு பண்பு மட்டும் எடுத்துக்கிட்டு, அந்த ஒரு பண்பு என்ன எடுத்துக்கிட்டாரு? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொன்ன உயரம்ட்டு, அந்த மாதிரி இந்த 7 பண்பையுமே எடுத்துக்கிட்டு அவர் ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. ஓகேவா? இது முதல் தலைமுறை தாவரத்தை வந்து உருவாக்கி இருந்திருக்காரு. அடுத்தது 2 பண்புகள், ஏதோ 2 பண்புகள், தண்டின் உயரம் அமைவிடமா இருக்கலாம், இல்ல அமைவிடம் நிறமா இருக்கலாம், நிறத்தையும் வடிவத்தையும் பேஸ் பண்ணி இருக்கலாம், கனியின் வடிவமும் நிறமும் பேஸ் பண்ணி இருக்கலாம், இல்ல கனியின் நிறமும் விதையின் வடிவமும் இருக்கலாம், இல்ல விதையின் வடிவமும் விதையின் நிறமும் இருக்கலாம்ட்டு இப்படி ஒன்னோட ஒன்னா கம்பேர் பண்ணி, இல்லைன்னா இப்படி கூட இருக்கலாம், உயரத்தையும் நிறத்தையும் பேஸ் பண்ணி, அமைவிடத்தையும் வடிவத்தையும் பேஸ் பண்ணி, வடிவத்தையும் இந்த கனியின் வடிவத்தையும் விதையின் வடிவத்தையும் பேஸ் பண்ணி, கனியின் நிறத்தையும் விதையின் நிறத்தையும் பேஸ் பண்ணிட்டு இப்படி இதை வந்து நீங்க வந்து ஷஃபிள் பண்ணிருக்காரு அவரு. இந்த 7 பண்புகள்ல 2 ஜோடி பண்புகளை மட்டும் எடுத்துக்கிட்டு இவரோட ஆராய்ச்சி ஸ்டார்ட் பண்ணதுனால தான் அவருக்கு 10,000க்கு மேற்பட்ட தாவரங்கள் வந்து உருவாகி இருக்குது. இது வந்து நமக்கு நம்ம ஸ்கூல் புக்ல வந்து 10,000க்கு மேற்பட்ட தாவரங்கள்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இயற்கையாவே அவருக்கு வந்து அவரோட ஆராய்ச்சியில வந்து கிட்டத்தட்ட 30,000க்கு மேற்பட்ட தாவரங்களை உருவாக்கி அதுல இருந்து தான் 10,000 தாவரங்களை எடுத்து அவர் ஆராய்ச்சியை பண்ணாரு அப்படிங்கிறது அவரோட புக்லயே இருக்குது அப்படிங்கிறது நமக்கு மறைக்கப்பட்ட ஒரு செய்தி. இதெல்லாம் ஓகேவா? அது நமக்கு தேவையில்லை, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. பட் தெரிஞ்சுக்கணும், அதுக்காக சொல்றேன், அவரோட எஃபர்ட், அவரோட உழைப்பு அதுல எவ்வளவு இருந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் சொல்றேன். அடுத்தது இப்ப இருபண்பு கலைப்பு, அதாவது இருபண்புக்கு 2 பண்புகள் எடுத்திருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாருங்களேன், விதையின் நிறம் அப்படின்னு ஒண்ணு எடுத்திருக்காரு. விதையின் நிறத்தையும் விதையின் வடிவத்தையும் பேஸா எடுத்துக்கிட்டு அவர் இருபண்புகள் எடுத்திருக்காரு. அப்ப விதையின் நிறம் எடுக்கிறப்ப நம்ம அங்க என்ன பார்த்தோம்? மஞ்சள் நிறத்தையும் பச்சை நிறத்தையும் உடைய விதைகள் எடுத்திருக்காரு. ஓகேவா? அதே மாதிரி விதையின் வடிவத்தை பார்க்கிறப்ப நல்ல ஹெல்தியானதும் சுருங்கியதும், அதாவது ஓங்குதன்மையில வந்து உருண்டையானதரும் ஒடுங்கு பண்பையில வந்து சுருங்கியதையும் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி அவரோட ஆராய்ச்சியை பண்ணியிருக்காரு. அங்க ஜீனோடைப் பீனோடைப் பார்த்தோம்ல, அதாவது 1:2:1 அப்படிங்கிறதும் 3:1 அப்படிங்கிறதுல நம்ம பார்த்தோம்ல, அந்த மாதிரி இருபண்பு கலப்புல இவருக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா 9:3:3:1 அப்படிங்கிற இந்த விகிதம். இது வந்து எக்ஸாம்ல நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகேவா? டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லயே கேட்டிருக்காங்க. இருபண்பு கலப்புல வந்து புறத்தோற்ற விகிதம், அதாவது வெளியிலிருந்து பார்க்கிறப்ப 9 தாவரங்கள் வந்து ஓங்கு தன்மை உடையதும், இது வந்து ரேஷியோல கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ இப்ப ஒரு 1000 தாவரத்தை எடுத்துக்கிட்டாருன்னா இது 1000க்கு நம்ம ரேஷியோ எடுக்கணும், இப்படிதான் எடுக்கணும். அப்ப 9:3:3:1. அப்ப ஓங்கு தன்மை எந்த பாத்தீங்கன்னா 9 தாவரங்கள், 9% தாவரங்கள்ல வந்து ஓங்கு தன்மை இருந்திருக்குது. ஓங்கு தன்மையும் ஒடுங்கு தன்மையும்
சேர்ந்து வந்து ஒரு 3% தாவரங்களையும் 3% தாவரங்களையும், ஒடுங்கு தன்மையும் ஓங்கு தன்மையும் சேர்ந்து ஒரு 3% தாவரங்களையும், முழுக்க முழுக்க ஒடுங்கு தன்மையே மட்டும் இருக்கிற மாதிரி 1% தாவரங்களையும் உருவாகி இருக்கு அப்படிங்கிறதையும், இதுல இருந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஓங்கு தன்மைக்கு பலம் அதிகமா இருக்குது, ஓங்கு தன்மை நல்ல ஹெல்தியா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பாக்ஸிங் காம்படிஷன் நடக்குதுன்னு வச்சுங்களேன், நல்ல ஹெல்தியா இருக்கிற ஒரு ஆள் இல்ல நல்ல பாக்ஸ் பண்ற ஒரு ஆள் என்ன பண்றாருன்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட் அடிச்சிட்டாலும் அடுத்தது இதுல ஜெயிச்சவங்க அடுத்த ரவுண்டுக்கு போலாம் அப்படிங்கிறப்ப இவர் ஹெல்தியா இருக்கிறதுனால அடுத்த ரவுண்டுக்கு போவார். ஓகேவா? இதே ஒடுங்குதன்மை அவர் அடி வாங்கினவர் என்ன பண்ணிடுவாரு, கீழே விழுந்துருவாரு, அதுக்கப்புறம் திரும்பி எந்திரிச்சு அடுத்த ரவுண்ட் போக முடியுமானா போக முடியாது. ஓகேவா? இதுதான் ஓங்கு தன்மைங்கிறாங்க. அப்ப ஹெல்தியா இருக்கிற ஒரு விதையிலிருந்து, ஒரு தாவரத்திலிருந்து, ஒரு கனியிலிருந்து ஒரு தாவரத்தை உருவாக்குறப்ப அது ஓங்கு தன்மை தான் அதிகமா இருக்குதே தவிர ஒடுங்கு தன்மை கம்மியா தான் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு. ஓகேவா? அதுதான் அதாவது சொல்ல போனா அதனோட விளைவா தான் இப்ப என்ன பண்ணிருக்கோம்னா, நம்ம வந்து திருமணத்துக்கு முன்னாடி வந்து பொருத்தங்கள் பாக்குறாங்கல்ல, அதாவது பையனும் பொண்ணும் வந்து என்ன ஹைட்ல இருக்காங்க, என்ன கலர் காம்பினேஷன் கரெக்டா இருக்குதா அப்படின்லாம் பாக்குறாங்கல்ல. இது என்ன அப்படின்னா இந்த இந்த மரபியல் ரீதியாக உள்ளதா. ஏன்னா ஹைட்டா உள்ள பையனுக்கும் ஹைட்டா உள்ள பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறப்போ என்னன்னா, அங்க பிறக்கக்கூடிய குழந்தைகள் வந்து நல்லா ஹைட்டா இருக்கும், ஒயிட்டா. அதே மாதிரி சில பேர் வந்து நல்லா கருப்பா இருக்கிற பசங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கலரா இருக்கிற பொண்ணு தான் வேணும், ஏன்னா நான் தான் கருப்பா இருக்கிறேன், என் பிள்ளையாவது வந்து கலரா இருக்கணும் அப்படின்னுட்டு நல்ல கலரா தான் பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது விதி, ஒண்ணும் பண்ண முடியாது. சில பேருக்கு வந்து அப்படி நல்ல கலரா பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணாலும் அடுத்தது என்ன பிறகுனா கருப்பா, அவரவடைய கருப்பா குழந்தையெல்லாம் பிறக்கும். இதுதான் மரபியல் பண்புகள். அடிப்படையிலே அந்த மரபியல் பண்புகள் பாரம்பரியமாக இந்த பண்புகள் வந்து கடத்தப்படும் நிகழ்வுதான் வந்து நம்ம பாரம்பரியம் அப்படின்னு சொல்றோம். இதுதான் மரபியல்னு சொல்றோம். இது புரிஞ்சுக்காதவங்க இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? இதை நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த டாபிக் படிக்கிறோம். ஓகே, இருபண்பு கலப்புல பாத்தீங்கன்னா 9:3:3:1 அப்படிங்கிற இந்த அடிப்படை பண்புகளின் அடிப்படையில் இந்த விஷயங்கள்லாம் கிடைச்சிருக்கு. அப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜெனடிக்ஸ்ல ஸ்டார்ட் பண்றது எங்க ஸ்டார்ட் பண்றாரு அப்படின்னா, கிரிக்கர் ஜோகர் மெண்டல் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றாரு. இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பைசம் சட்டைவம்ங்கிற ஒரு பட்டாணி செடியை எடுத்துக்கிட்டு 7 வருடங்கள், அதாவது 1856ல இருந்து 1863 வரையும் கிட்டத்தட்ட 7 வருடங்கள் அவரோட ஆராய்ச்சியை பண்றாரு. இந்த ஆராய்ச்சியின் விளைவா அவருக்கு வந்து என்ன கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பைசம் சட்டைவம் செடியிலிருந்து 34 வகையான தாவரங்களை உருவாக்கி, அதிலிருந்து 10,000க்கும் மேற்பட்ட தாவரங்களை உருவாக்கி, அந்த தாவரங்களின் அடிப்படை பண்புகள்ல ஒரு 7 ஜோடி பண்புகளை மட்டும் எடுத்துக்கிட்டு அதுலயே ஒரு பண்பு கலப்பு, இரு பண்பு கலப்பு அப்படிங்கிற 2 விஷயங்களை செஞ்சிருக்காரு. ஒரு பண்பு கலப்புல பாத்தீங்கன்னா ஓங்கு தன்மையும் ஒடுங்கு தன்மையும் உள்ள காரணிகள் எடுத்திருக்காரு. அதே மாதிரி இரு பண்பு கலப்புல ஓங்கு தன்மை ஒடுங்கு தன்மைங்கிற 2 காரணிகள் எடுத்திருக்காரு. இந்த ஒரு பண்பு கலப்புல ஓங்கு தன்மையும் ஒடுங்கு தன்மையும் சேர்த்து அவர் உருவாக்கின தாவரங்களின் விளைவா என்ன புறத்தோற்ற விகிதம் அண்ட் ஜீனாக்க விகிதம், பினோடைப், இதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா 3:1 1:2:1 கிடைச்சிருந்திருக்குது. இதே இருபண்பு கலப்புல பாத்தீங்கன்னா 9:3:3:1 அப்படிங்கிற ரேஷியோல இவருக்கு இந்த தாவரங்கள்லாம் உருவாயிருக்கு. ஓகேவா? இதெல்லாம் வச்சு அவர் என்ன ஃபைனலா என்ன சொல்ல வந்திருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 3 விதிகளை வந்து அவர் வந்து சொல்லிட்டு போயிருக்காரு. அதாவது ஓங்கு தன்மை விதி அப்படிங்கிற ஒரு விதியை சொல்லியிருக்காரு. அடுத்தது தனித்து பிரிதல் விதி. ஓகேவா? ஓங்கு தன்மை விதி அப்படிங்கறது ஒண்ணும், அடுத்தது தனித்து பிரிதல் விதி அப்படிங்கிற ஒரு விதியும், அடுத்தது சார்பின்றி ஒதுங்குதல் விதி அப்படிங்கிற 3 விதியும் சொல்லியிருக்காரு. இந்த 3 விதியும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 3 விதியின் காரணமாக தான் மெண்டல் வந்து மரபியலின் தந்தை, ஃபாதர் ஆஃப் ஜெனடிக்ஸ் அப்படின்னு சொல்றதுக்கு இவர் சொன்ன இந்த 3 விதிகள் தான் ரொம்ப அடிப்படையா அமைஞ்சிருக்குது. அவர் இருக்கிறப்ப அவருக்கு வந்து அதுக்கான ரெகக்னேஷன் கிடைக்கல. பட் லேட்டரா அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் வந்து என்ன சயின்ஸ்ல வந்து ஏதோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு யாரு சொன்னாலும் அவனை ஸ்டார்டிங்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அவனை முட்டாள்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு இல்ல அவர் சொன்னது கரெக்ட் தான் அப்படின்னு அதுக்கான உத்தரவாதமே கொடுப்பாங்க. ஓகேவா? அந்த மாதிரி தான் இவரோட லைஃப்லயும் நடந்திருக்கு. இவர் வந்து அவரோட பாதிரியார் வேலையை விட்டுட்டு இவர் ஆராய்ச்சியை பண்ணி மக்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. ஆனா அதை என்ன பண்ணிருக்காங்க, இவரு சொன்னதுக்கான அங்கீகாரம் கிடைக்கல. அதுக்கப்புறமா லேட்டரா அவருக்கு என்ன பண்ணிருக்காங்க, இல்ல இதுதான் அவர் சொன்னது கரெக்ட் தான், மரபியலின் தந்தை இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் வந்து ஜெனடிக்ஸ் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்டுக்கே வந்து அஸ்திவாரம் பிள்ளையார் சொல்லி போட்டிருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இவர் மெண்டலோட விதிகள்ல இந்த 3 விதிகள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நம்ம சொன்ன இப்ப நம்ம பேசணும்ல, இவ்வளவு நேரம் கதை பேசணும்ல, இந்த ஸ்டோரியில தான் அந்த விஷயமே இருக்குது. ஒன்னும் அதே தான் சொல்லியிருக்காரு. ஓங்கு தன்மை விதி அப்படின்னா ஓங்கு தன்மை, அதாவது ஹெல்தியா இருக்கிறது. ஓகேவா? அப்போ ஒத்த பெற்றோர்கிட்ட இருந்து வர்ற குழந்தைகள்ல பாத்தீங்கன்னா முதல் தலைமுறைகள் எப்போதுமே ஓங்கு தன்மை தான் இருக்குது. அதான் 1:2:1 இல்லைன்னா 3:1. அப்ப 3:1 அப்படிங்கிறப்ப அந்த 1000 தாவரங்கள் இருக்குன்னா 3% வந்து 3 ரேஷியோல வந்து ஓங்கு தன்மையும் 1% வந்து ஒடுங்கு தன்மையும் இருக்கிற மாதிரியும், அதாவது கொஞ்சம் ஹெல்தியா இல்லாம இருக்கிற மாதிரியும் இருக்கிறத வந்து இவர் தெளிவுபடுத்தி இருக்காரு. அப்போ ஓங்கு தன்மை விதியில பாத்தீங்கன்னா ஓங்கு தன்மைங்கிறது என்னன்னா ரொம்ப ஹெல்தியா இருக்கிறது தான் ஓங்கு தன்மை விதி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது தனித்து பிரிதல் விதி அப்படின்னு சொல்றாங்க. தனித்து பிரிதல் விதி எப்படி சொல்லுவாங்கன்னா, கரு தனித்து பிரிதல் இல்ல கேமெட்டுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. தனித்து பிரிதல்னா ஒண்ணும் இல்ல, ஒரு தாவரம் இருக்கு, அதாவது 2 பெற்றோர் இருக்காங்க. 2 பெற்றோருக்கு பிறக்கக்கூடிய அந்த குழந்தைகள்ல பாத்தீங்கன்னா ஒரு சில குழந்தைகள் மட்டும் கொஞ்சம் தனியா பிரிஞ்சு தெரியும். அதாவது 2 குழந்தைகள் ஒரே மாதிரி இருக்கும்,
ஒரு குழந்தை மட்டும் கொஞ்சம் மாறி இருக்கும், இல்லைன்னா 2 ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை, இப்படி ஏதோ ஒண்ணு மாறி இருக்குல்ல, இதைதான் வந்து தனித்து பிரிதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இதைதான் தனித்து பிரிதல். அப்போ ஓங்குதன்மை விதி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியும் நல்ல வந்து ஹெல்த்தியாவும் இருக்கிறது, நல்ல ஆக்டிவா இருக்கிறது தான் வந்து ஓங்குதன்மைனும். தனித்து பிரிதல் அப்படிங்கிறப்போ 3 குழந்தைகள் இருக்குன்னா அதுல ஒரு குழந்தை வந்து கொஞ்சம் மாறுபட்டு இருக்கிறத வந்து தனித்து பிரிதலும். சார்பின்றி ஒதுங்குதல் விதி, இதுக்கு நிறைய சொலவடைகள் கூட நம்ம யூஸ் பண்ணியிருக்காங்க. சார்பின்றி ஒதுங்குதல் விதி அப்படின்னு சொல்லுவாங்க. கிராமங்கள்ல நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், பாட்டிகள்லாம் சில பேர் சொல்லியிருப்பாங்க, யாரா நீனு, நம்ம குடும்பத்துல தான் பிறந்தியா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா அவங்க வந்து வேற குடும்பத்தோட அவங்க வந்து தவறான வார்த்தைகள்ல வந்து அதை சொல்லல. அதுக்கு என்னன்னா ஜெனட்டிக்கலா அவங்க வந்து நம்மளோட ஜீன் தான் இருக்குதா உனக்கு, நம்மளோட ரத்தம் தான் உடம்புல ஓடுதா அப்படின்லாம் கேட்பாங்கல்ல, அதுதான் அதுக்கான விஷயம். என்ன அப்படின்னா சார்பின்றி ஒதுங்குதல், சம்பந்தமே இல்லாம, அதாவது நல்லதே செஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு குடும்பத்துல ஒருத்தவங்க மட்டும் திடீர்னு வந்து நல்ல விஷயங்களே செய்யாம கெட்ட விஷயங்களுக்கு அடிக்ட் ஆகி சில அதாவது அவன் இஷ்டத்துக்கு தானா வந்து தரதல மாதிரி சுத்திக்கிட்டு இருப்பான்னு வச்சுங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் சொல்லுவாங்க நம்ம குடும்பத்துல தான் பிறந்தியா அப்படின்னு கேட்பாங்களா, அதுதான் சொல்ல வந்தேன் சார்பின்றி ஒதுங்குதல். சம்பந்தமே இல்லாம, ஓகேவா, யாருக்குமே சம்பந்தமே இல்லாம ஒரு புது வகையான கேரக்டர் அந்த குடும்பத்துல உருவாயிருக்கும். நம்ம பார்த்தோம்ல ஓங்குதன்மை ஒடுங்குதன்மைன்னு, என்ன பார்த்தோம், கேபிட்டல் டி ஸ்மால் டி கேபிட்டல் டி ஸ்மால் டி, இதுதான் ஒடுங்கும் தன்மை, அதாவது சுருங்கி போன தன்மை அப்படின்னு சொல்றாங்களா, அந்த மாதிரி ஒரு தன்மையில சார்பின்றி ஒதுங்கின விதி தான் இது. ஓகேவா, அப்ப என்னன்னா நல்ல விஷயங்கள்லாம் இல்லாம தனித்துவமா தெரிகிறது. அப்ப அந்த குடும்பத்திலே பாத்தீங்கன்னா எல்லாரும் கலரா இருப்பாங்க, திடீர்னு ஒரு பையன் மட்டும் நல்ல கருப்பா பிறந்திருப்பான். ஓகேவா, அப்ப தனித்து தெரிஞ்சிருக்கான். ஓகே, சார்பின்றி ஒதுங்கிறான். இதுக்கு காரணம் என்னன்னா மரபியல் ரீதியா அவங்களோட ஜெனடிக்ஸ்ல ஏதோ ஒரு இடத்துல அந்த கருமைங்கிறது வந்து அவங்க உடம்புல இருந்திருக்குது. அதுதான் அந்த ஜீன்ல வந்து அப்படி என்னன்னா பரம்பரையா பாரம்பரியமா கடத்தப்பட்டு வந்திருக்கு. ஓகேவா, இதான் வந்து என்ன சொல்றாங்கன்னா சார்பின்றி ஒதுங்குதல் விதி அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஜெனடிக்ஸ்ல நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, இந்த மென்டல் ஃபர்ஸ்ட் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா மென்டல்னா யாரு, அவர் மரபியலின் தந்தை. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் செஞ்ச 7 வருஷம் செஞ்ச அவரோட ஆராய்ச்சி. பைசம் சடைவம் அப்படிங்கிற ஒரு பட்டாணி செடி எடுத்துக்கிட்டு அவர் ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. 7 வருடங்கள் ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. 7 ஜோடி பண்புகளை எடுத்துக்கிட்டு அந்த 7 ஜோடி பண்புகள்லையுமே ஓங்கு பண்பு ஒடுங்கு பண்பு அப்படிங்கிற தன்மைகளை எடுத்துக்கிட்டு ஒரு பண்பு கலப்பு இரு பண்பு கலப்புன்னு எடுத்துக்கிட்டு இதுல இருந்து ஆராய்ச்சி பண்ணி ஒரு 3 விதிகளை வந்து நமக்கு வந்து அறிமுகப்படுத்தியிருக்கார். அதுல முதல் விதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓங்குதன்மை விதி, தனித்து பிரிதல் விதி அண்டு சார்பின்றி ஒதுங்குதல் விதி அப்படிங்கிற இந்த 3 விதிகளை அறிமுகப்படுத்தினார். இதன் காரணமாக தான் இவர் கிரிக்கர் ஜோக்கர் மெண்டல் வந்து மரபியலின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். ஓகேவா, இதோட ஜெனடிக்ஸ், இந்த டாபிக்ல ஜெனடிக்ஸ்ல மரபியலின் தந்தைங்கிறதுக்கான காரணங்கள் முடிஞ்சிருச்சு. ஓகேவா, இவர் மரபியலுக்கு அஸ்திவாரம் போட்டார். அடுத்தடுத்து மரபியல்ல வேற என்னென்ன காரணிகள் இருக்குது, பாரம்பரியமா ஒரு சில பண்புகள்லாம் நமக்கு கடத்தப்படுதுன்னு சொல்லிட்டோம்ல, அதாவது அப்பா கிட்ட இருந்து அம்மாவுக்கு, அப்பா கிட்ட இருந்து அம்மா கிட்ட இருந்து அந்த பண்புகள், அவங்களோட நல்ல விஷயங்கள் வருது, அவங்களோட கெட்ட விஷயங்கள் வருது, அவங்களோட உயரம் வருது, அவங்களோட கலர் வருது அப்படின்லாம் இந்த விஷயங்கள்லாம் நம்ம சொல்றோம்ல, அம்மா கலர் அப்படியே வந்துருச்சு, அப்பா கலர் அப்படியே வந்துருச்சு அப்படிலாம் சொல்றோம்ல, இதெல்லாம் எப்படி வருது அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஓகேவா, அப்ப ஜெனடிக்ஸ்ல இதெல்லாம் வந்து சின்ன சின்ன பார்ட்ஸ் கிடையாது, இதுதான் மேஜரான பார்ட்ஸ். இந்த பார்ட்ஸ் எல்லாமே இல்லைன்னா ஜெனடிக்ஸே கிடையாது அப்படிங்கிறது. அப்ப ஜெனடிக்ஸ்ல பாக்குறப்ப இங்க பாருங்களா, மரபியல் வந்து குரோமோசோம்கள், டிஎன்ஏகள், ஜீன்கள். ஓகேவா, இது நம்ம குடும்பம் தானா, நம்ம ரத்தம் தானாங்கிறதெல்லாம், இது ரத்தம் தானா குடும்பம் தானா அப்படிங்கிற வார்த்தைகளுக்கெல்லாம் உள்ளுக்குள்ள உள்ள அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குரோமோசோம், டிஎன்ஏ, ஜீன்கள், இதுதான் மெயினான ரோல். ஓகேவா, இதெல்லாம் இல்லைன்னா இந்த பண்புகள் எதுவுமே நமக்கு கடத்தப்பட முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப ஒரு மனிதன் வந்து அடுத்தது அவனோட தலைமுறையை வந்து விரிவுபடுத்தாம அவன் அங்கேயே முடிச்சுக்கிறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவனுக்கான ஜெனரேஷனே இல்லாம போயிடும். ஆனா இவனோட பண்புகள் இருக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா யாராவது ஒரு சில பேருக்கு இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்காது. இவனோட பண்புகள் இருக்காதே தவிர இவனோட குடும்பத்தோட இவனோட அப்பா அம்மாவோட பண்புகள் உள்ள, ஏன்னா இவனுக்கு இன்னொரு அண்ணனோ தம்பியோ இல்ல அக்காவோ தங்கச்சியோ யாராவது பிறந்திருந்தால் அவங்க மூலயமா அந்த பண்புகள் வந்து கடத்தப்பட்டுக்கிட்டு இருக்கும். ஆனா இவனோட ஓங்குதன்மைங்கிறது இருக்குமா இல்லைன்னு பார்த்தா அந்த இடத்துல இவன் அழிஞ்சு போயிட்டதுனால அது ஒடுங்குதன்மையா தான் போயிருக்குமே தவிர ஓங்குதன்மையா என்னைக்குமே இருக்காது. ஓகேவா, இப்ப குரோமோசோம், டிஎன்ஏ, ஜீன்கள், இது மூணுமே வந்து மரபியல்ல ரொம்ப ரொம்ப மெயினான ரோல். இதுல குரோமோசோமோட பங்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குரோமோசோம்ங்கிற சொல்லை வந்து முதலில் வந்து உருவாக்கியவர், இந்த கேள்வி வந்து எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. குரோமோசோம்ங்கிற சொல்லை வந்து முதலில் உருவாக்கியவர் யாருன்னா வால்டேயர் அப்படிங்கிறவர் 1888ல, அதாவது 1888ல வந்து என்ன பண்ணிருக்காருன்னா வால்டேயர்ங்கிறவர் வந்து இந்த குரோமோசோம்ங்கிற ஒரு வார்த்தையை வந்து உருவாக்கியிருக்காரு. இந்த குரோமோசோம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரம்பரிய தகவல்களை உள்ளடக்கிய, ஓகேவா, பாரம்பரிய தகவல்களை உள்ளடக்கிய ஒரு
மரபு பொருள் தான். ஓகேவா, பாரம்பரிய தகவல்களை உள்ளடக்கிய ஒரு மரபு பொருள் தான் வந்து இந்த குரோமோசோம்னு சொல்றாங்க. குரோமோசோம் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட உடல் ரீதியா உங்க மனிதன் வந்து, அதாவது குழந்தை பிறக்குது, அதாவது ஒரு ஆணும் பெண்ணும் இணைஞ்சதுக்கு அப்புறம் குழந்தை பிறக்குது, அவங்களுக்கு காரணங்கள் என்ன அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியும். ஓகேவா, சோ இதுல அடிப்படையில் என்னன்னா, அவங்களோட மரபு பண்புகள், இந்த பையனோட பண்பும் இந்த பொண்ணோட பண்பும் ரெண்டும் சேர்ந்து கலக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பாரம்பரியமான ஒரு மரபு பொருள் தான். இதுதான் வந்து குரோமோசோம் அப்படிங்கிறாங்க. ஓகேவா, ஒரு செல் இருக்குன்னா, அந்த செல் எப்போது அப்படின்னா, சின்னதாக ஒரு செல் இருக்குன்னா, அந்த செல்லுக்குள்ள மெல்லிய நூல் போன்ற அமைப்பா இருக்கும். ஓகேவா, ஒரு டாட்டரா இல்லாம ஒரு மெல்லிய நூல் போன்ற அமைப்பு தான் வந்து இந்த குரோமோசோம்னு சொல்றாங்க. இந்த குரோமோசோம் தான் வந்து நம்ம என்ன பண்ணுதுன்னா, நம்மளோட பாரம்பரிய மரபு தகவல்களை வந்து ஒரு தலைமுறையில இருந்து அடுத்த தலைமுறைக்கு அப்படியே கொண்டு போய் சேர்க்குது. ஓகேவா, சோ இதனாலதான் வந்து இவர் என்ன அப்படின்னா, குரோமோசோம்கள் என்ற சொல்லை உருவாக்கியவர் யாருன்னா வால்டேயர். இதை கண்டுபிடிச்சவர் யாருன்னா, அதாவது இதுல என்னன்னா, இந்த டிஹெச் மோர்கன் அப்படிங்கிறவர் வந்து மரபியலில் குரோமோசோமோட பங்களிப்பு என்ன அப்படிங்கிறத ஒரு ஆராய்ச்சி பண்ணார். ஓகேவா, இப்ப கிரிக்கெட் ஜோக்கர் மெண்டல் எப்படி ஆராய்ச்சி பண்ணாரோ, மரபியல்ங்கிற வார்த்தையை உருவாக்குனாரோ, அதை மரபியல்ங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டையே உருவாக்குனாரோ, மரபியலின் தந்தைன்னு அழைக்கப்பட்டாரோ, அந்த மாதிரி இந்த மரபியலில் குரோமோசோமோட பங்கு என்ன அப்படிங்கிறத வந்து டிஹெச் மோர்கன் என்கிறவரை வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. இதனால வந்து இவருக்கு வந்து நோபல் பிரைஸ் கூட கிடைச்சிருக்கு. 1993 வந்து இந்த குரோமோசோம்களின் மரபியலின் பங்கு அப்படிங்கிறதுக்காக நோபல் பரிசு கூட கிடைச்சிருக்கு. ஓகேவா, அப்ப குரோமோசோம் அப்படிங்கிறது என்னன்னா, பாரம்பரிய தகவல்களை உள்ளடக்கிய ஒரு மரபு பொருள். இதுதான் வந்து தலைமுறையா வந்து கடத்தப்படுகிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அடுத்தது குரோமோசோம், டிஎன்ஏ, ஜீன். குரோமோசோம்ல பாத்தீங்கன்னா செல் இருக்குன்னு சொல்லியாச்சு. செல்லுக்குள்ள ஒரு மெல்லிய நூல் போன்ற அமைப்பு தான் குரோமோசோம்னு சொல்லியாச்சு. ஓகேவா, இந்த குரோமோசோம்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஎன்ஏ இருக்கும். ஓகேவா, டிஎன்ஏங்கிறதுக்கான டெஃபினேஷன் என்னங்கிறதே வந்து ஒரு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. டிஎன்ஏக்கான டெஃபினேஷன் என்ன அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் அமிலம் அப்படிங்கிறது தான் டிஎன்ஏ. ஓகேவா, டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் அமிலங்கிறது டிஎன்ஏ. ஓகே, இது முடிஞ்சிருச்சு. டிஎன்ஏனா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்தது ஜீன். டிஎன்ஏல ஜீன்ங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, புறத்தோற்ற பண்புகளை கடத்தும் டிஎன்ஏவின் ஒரு பகுதி தான் ஜீன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப டிஎன்ஏவோட ஒரு பகுதி தான் வந்து ஜீன். இந்த ஜீனோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, புறத்தோற்ற பண்புகள்னா என்ன? நான் நெட்டையா இருக்கிறேன், நான் குட்டையா இருக்கிறேன், நான் கலரா இருக்கிறேன், நான் பிளாக்கா இருக்கிறேன். எல்லாமே கலர் தான், பிளாக் அண்ட் ஒயிட் எல்லாமே கலர் தான். கருப்பா இருக்கிறேன், வெள்ளையா இருக்கிறேன், இல்ல மாநிறமா இருக்கிறேன், இப்படின்ட்டு இந்த நிறத்தோற்றம். என் கை நீளமா இருக்குது, என் கால்கள் பெருசா இருக்குது, என் காது பெருசு. சில பேருக்கு வந்து இந்த காதுல எல்லாம் முடி வளர்ந்துருக்கும். ஓகேவா, அதுக்காக வந்து அவங்க குரங்கு அந்த கேட்டகரியில வந்துருவாங்கன்னு நினைக்க வேண்டாம். சில பேருக்கு இயல்பாவே வந்து, சில பேருக்கு பாத்தீங்கன்னா உடம்பு ரோமங்கள் அதிகமா இருக்கும். சில பேருக்கு வந்து கண்ணு வந்து கொஞ்சம் பூனைக்கண்ணு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு சில கேரக்டர்லாம் இருக்குல்ல, நம்ம பாக்குறோம்ல, எவ்வளவு பேரை பாக்குறோம். ஓகேவா, இந்த மாதிரி இந்த பண்புகள் எல்லாத்தையுமே புறத்தோற்ற பண்புகள், புறத்தோற்றம்னா வெளித்தோற்ற பண்புகளை கடத்தும் ஒரு பாரம்பரிய பொருள் தான் வந்து ஜீன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப லோக்கஸ் அப்படின்னா, குரோமோசோமில் ஜீன் அமைந்துள்ள பகுதி தான் வந்து லோக்கஸ். இந்த ஜீன் எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது செல்லுக்குள்ள குரோமோசோம் எப்படி இருக்கும்? ஒரு நூல் போன்ற இழையாட்டம் இருக்கும். இந்த நூல்ல டிஎன்ஏவோட பங்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஎன்ஏ தான் வந்து ஒரு மரபு பொருள். இதுதான் வந்து நம்மளோட பண்புகளை கடத்துதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த டிஎன்ஏல ஜீன் வந்து எங்க என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஎன்ஏவோட புறத்தோற்ற பண்புகளை அதாவது ஒரு ஜீன்கிறது வந்து புறத்தோற்ற பண்புகளை கடத்தும் ஒரு பகுதி தான் வந்து டிஎன்ஏ அப்படின்னு சொல்றாங்க. இந்த டிஎன்ஏ எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குரோமோசோம்ல ஜீன் அமைந்த பகுதி இருக்குல்ல, குரோமோசோம்ல ஜீன் எங்க இருக்குதோ அதுதான் லோக்கஸ்ன்னு சொல்றாங்க. ஓகேவா, குரோமோசோம்ல ஜீன் எங்க இருக்குதோ அதுதான் சென்டர் பாயிண்ட், இல்ல லோக்கஸ், லொகேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். எந்த இடத்துல வந்து லோக்கஸ், அதாவது குரோமோசோம்ல ஜீன் எந்த இடத்துல லொகேட் ஆயிருக்கோ அதுதான் வந்து லோக்கஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, சோ இது நமக்கு தெரிஞ்சா போதும். அடுத்தது பார்க்கலாம். இப்ப பாருங்க, குரோமோசோம்னா சொல்லியாச்சு. ஓகேவா, குரோமோசோம்னா என்னன்னு நமக்கு சொல்லியாச்சு. மரபியலில் குரோமோசோமின் பங்குன்னு சொல்லியாச்சு. அதுக்காக வந்து டிஹெச் மோர்கன்ங்கிறவர் வந்து நோபல் பிரைஸ் கூட வாங்கிட்டாரு. 1993 வந்து நோபல் பிரைஸ் கூட வாங்கிட்டாரு. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, மரபு பொருள், அதாவது பாரம்பரிய தகவல்களை உள்ளடங்கிய ஒரு மரபு பொருள் தான் வந்து இந்த குரோமோசோம்னு சொல்லியிருக்காரு. குரோமோசோம்ங்கிற வார்த்தையை வந்து உருவாக்கியவர் யாருன்னா வால்டேயர் அப்படிங்கிறதும் சொல்லியாச்சு. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப இந்த குரோமோசோம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நமக்கு தெரியும். இதுதான் ஒரு குரோமோசோமோட அமைப்பு. ஓகேவா, பேசிக்கா நம்ம எடுத்து பார்த்தோம்னா, நீங்க உங்களோட 10th ஸ்டாண்டர்ட் புக்லயோ இல்ல 11th 12th ஸ்டாண்டர்ட் புக்ல பாத்தீங்கன்னா, குரோமோசோம்னா எடுத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். இந்த குரோமோசோம் வந்து ஒரு பேண்ட் மாதிரி இருக்கும். ஓகேவா,
ஸோ இப்படிதான் இருக்கும் உங்களுக்கு குரோமோசோம்ங்கிறது இப்படிதான் இருக்கும். இதுல சில உறுப்புகள்லாம் இருக்கு, இது பார்ட்ஸ்லாம் இருக்குது, இதை பேஸ் பண்ணி இதோட கிளாசிபிகேஷன்ஸ்லாம் இருக்குது. இது எல்லாமே நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஓகேவா? ஸோ ஜெனடிக்ஸ்ல வந்து இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஸோ இப்போ இங்க பாருங்களேன், குரோமோசோம்ல வந்து குரோமோசோம் ஏதாவது சென்ட்ரா இருக்கிறதுனால இதை சென்ட்ரோமியர்னு சொல்றாங்க. ஓகேவா? சென்ட்ரா இருக்கிறதுனால இது சென்ட்ரோமியர். இதெல்லாம் என்ன அப்படிங்கறத நம்ம டீடைலா பார்ப்போம். அடுத்தது இந்த நீண்ட ஒரு அமைப்பு மாதிரி இருக்குல்ல, நீண்ட கால் போன்ற அமைப்பு, கை போன்ற அமைப்பு மாதிரி இருக்குல்ல, இதை வந்து குரோமட்டின்னு சொல்லுவாங்க. குரோமட்டின் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த சென்ட்ரோமியரோட வேலை என்ன, குரோமட்டினோட வேலை என்ன அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்கோம். இங்க இருக்கிறதுமே குரோமோசோம் தான். அதாவது இது வந்து இது ஒரு ஆங்கிள், அது ஒரு ஆங்கிள்னு வச்சுங்க. இந்த குரோமோசோம்ல என்னென்ன உறுப்புகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து டீலோமியர் அப்படின்னு இந்த தலை போன்ற பகுதியில் இருக்குல்ல, இது வந்து டீலோமியர்னு சொல்லுவாங்க. இந்த டீலோமியரோட வேலை என்ன அப்படின்னா டீலிங்ஸ். ஓகேவா? வேற குரோமோசோமோட இணைகிறது. அதாவது ஜோடி, நம்ம மனித உடல்லே பாத்தீங்கன்னா 23 ஜோடி குரோமோசோம்கள் இருக்கு அப்படின்லாம் நம்ம பார்த்திருக்கோம்ல. எக்ஸ் குரோமோசோம், ஒய் குரோமோசோம்ஸ் இருக்குது, எக்ஸ்எக்ஸ் குரோமோசோம், எக்ஸ்ஒய் குரோமோசோம் அப்படின்லாம் நம்ம பார்த்திருக்கோம். ஒரு குழந்தை வந்து ஆணா இருக்குதா, குழந்தையா பெண்ணா இருக்குதா அப்படிங்கறதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்குலாம் குரோமோசோம்களோட பங்கு வந்து நமக்கு தேவை அப்படிங்கறதெல்லாம் நம்ம நிறைய படிச்சிருப்போம். ஆனா அதெல்லாம் டீடைலா என்னங்கிறத இங்க நம்ம பார்ப்போம். இப்ப இங்க பாருங்களேன், இந்த மாதிரி ஒரு குரோமோசோம்ல இந்த தலை போன்ற பகுதி இருக்குல்ல, இது வந்து டீலோமியர், இதுதான் டீலிங்ஸ். ஓகேவா? இந்த குரோமோசோம் அந்த, அதாவது இந்த 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 பொருளும் அந்த பகுதி பொருளும் ஒன்னா இணையலாமா வேணாமாங்கிற டீலிங் வந்து இதுதான் வந்து ஹேண்டில் பண்ணும். அதனாலதான் அதை டீலோமியர்னு சொல்லுவாங்க. தென் இது இணையலாமா இணையக்கூடாதான்ட்டு சிக்னல்ஸ் கொடுக்கறதுனால இதை வந்து சேட்டலைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது இங்க ரெண்டு சுருக்கங்கள் இருக்குது. ஓகேவா? ரெண்டு வந்து ஜாயிண்ட்ஸ் மாதிரி இருக்குது. இத முதன்மை சுருக்கம், இரண்டாம் நிலை சுருக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இது வந்து நம்மளோட குரோமோசோமோட ஒரு பேசிக்கான ஒரு அமைப்பு. ஓகேவா? இந்த குரோமோசோம்களை வந்து ரெண்டு வகையா பிடிச்சிருக்காங்க. ஓகேவா? செல்லின் இந்த குரோமோசோமோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, செல்லினோட அதாவது முதுமையை உணர்த்தும் கடிகாரம் அப்படின்னு சொல்றாங்க. செல்லினோட முதுமையை உணர்த்தும் கடிகாரம் தான் இந்த குரோமோசோம். குரோமோசோமோட வகைகள்னு பாக்குறப்ப ரெண்டு வகையா பிரிச்சிருக்காங்க. குரோமோசோம்களை வந்து ரெண்டு வகையா பிரிச்சிருக்காங்க. ரெண்டு வகை என்ன அப்படின்னா, சென்ட்ரோமியரின் நிலைக்கு ஏற்ப குரோமோசோம்களின் வகைகள், அடுத்தது பணிகளின் அடிப்படையில் குரோமோசோம்களின் வகைகள். இந்த சென்ட்ரோமியர்னா என்ன, பணிகள்னா என்ன அப்படின்னா, குரோமோசோம்ல ஒண்ணும் இல்ல, இந்த குரோமோசோமோட சென்ட்ரோமியர் நம்ம இங்க பார்த்தோம்ல, இந்த சென்ட்ரோமியர் இங்க சென்டரா இருக்குன்னு பார்த்தோம்ல, இது எந்த இடத்துல இருக்குதோ இதை பேஸ் பண்ணி சென்ட்ரோமியரின் அடிப்படையில் குரோமோசோம்களின் வகைகள் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. அடுத்தது இந்த குரோமோசோட ஒர்க், ஓகேவா, இந்த குரோமோசோமோட ஃபங்க்ஷன்ஸ் இருக்குல்ல, இதை பேஸ் பண்ணி குரோமோசோம்களின் வகைகள் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. ஓகேவா? சோ இதுதான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து சென்ட்ரோமியரின் நிலைக்கு ஏற்ப குரோமோசோம்களின் வகைகள். ஃபர்ஸ்ட் பாருங்க, சென்ட்ரோமியர் நம்ம பார்த்தோம்ல, அந்த சென்ட்ரோமியர் எந்த இடத்துல லொகேட் ஆயிருக்கும் அதை பேஸ் பண்ணி நமக்கு குரோமோசோமோட வகைகள் பிரிச்சிருக்காங்க. அப்படி பாக்குறப்ப அதுல பாத்தீங்கன்னா ஒரு 4 கேட்டகரியா இருக்குது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டீலோசென்ட்ரிக், அக்ரோசென்ட்ரிக், சப்மெட்டாசென்ட்ரிக், மெட்டாசென்ட்ரிக் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சென்ட்ரிக் சென்ட்ரிக் சென்ட்ரிக்னு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதோட பொசிஷனை வச்சு தான் சொல்லியிருக்காங்க. டீலோசென்ட்ரிக், அக்ரோசென்ட்ரிக், மெட்டாசென்ட்ரிக், சப்மெட்டாசென்ட்ரிக் அப்படின்னு சொல்றாங்க. இந்த டீலோசென்ட்ரிக் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, சென்ட்ரோமியர் வந்து தலை மட்டும் இருக்கு, அந்த தலை மாதிரி இருக்குல்ல, தலையும் நீண்ட கரங்களும். ஓகேவா? இதுதான் வந்து சென்ட்ரோமியர். இதை வந்து டீலோசென்ட்ரிக் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப டீலோசென்ட்ரிக்னா இந்த சென்ட்ரோமியர் வந்து இந்த டீல் பண்ற இடத்துல, அதாவது நம்ம இங்க ஃபர்ஸ்ட் சென்ட்ரோமியர்ல பார்த்தோம், குரோமோசோம்ல பார்த்தோம்ல, என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல டீலோமியர்னு எதுக்கு சொல்றோம், இந்த தலைகிட்ட இருக்கிற மாதிரி இருக்குது, இந்த இடத்துல தான் டீலிங்ஸ்லாம் நடக்குது. ஓகேவா? அந்த மாதிரி இருக்கிறதுனால இதை டீலோமியர்னு சொல்றோம். அப்ப இந்த டீலோசென்ட்ரிக்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்ட்ரோமியர் வந்து டீல் பண்ற இடத்துல இருக்கிறதுனால இது டீலோசென்ட்ரிக்னு சொல்றாங்க. அப்ப அக்ரோசென்ட்ரிக்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நீண்ட கரங்களும் ஒரு குட்டையான கரமும் உள்ள இடத்துல சென்ட்ரோமியர் இந்த இடத்துல இருக்குது. இது ரெண்டுத்தையும் இணைக்கிற மாதிரி ஒரு சென்ட்ரோமியர் இருக்குது. இதனாலதான் இதை அக்ரோசென்ட்ரிக்னு சொல்றாங்க. அப்ப சப்மெட்டாசென்ட்ரிக், மெட்டாசென்ட்ரிக்னா, சப்மெட்டாசென்ட்ரிக்னா ஒண்ணும் இல்ல, ஒரு எல் ஷேப்ல, ஓகேவா, ஒரு எல் வடிவத்துல இல்ல இன்வர்ஸ் எல் அந்த டைப்ல இருக்கிறத வந்து சப்மெட்டானும், மெட்டாசென்ட்ரிக்னா என்னன்னா சம நீளமுள்ள கரங்கள் ஆனா இன்வர்ஸ் வி டைப்ல, ஓகேவா, இன்வர்ஸ் வி டைப்ல இருக்கிற, அதாவது ஒரு ரிப்பன் பேண்ட் போட்ட மாதிரி இருக்குது. ஓகேவா? சோ இதை வந்து மெட்டாசென்ட்ரிக்னு சொல்லுவாங்க. அப்ப நம்மளோட சென்ட்ரோமியர் நிலைக்கு எப்ப எத்தனை வகையா பிரிச்சிருக்காங்க அப்படின்னா 4 வகையா பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டீலோசென்ட்ரிக், செகண்ட் ஒன் இஸ் அக்ரோசென்ட்ரிக், தேர்ட் ஒன் இஸ் சப்மெட்டாசென்ட்ரிக் அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் மெட்டாசென்ட்ரிக். ஓகேவா? இந்த மெட்டாசென்ட்ரிக்ல பாத்தீங்கன்னா இந்த 4 சென்ட்ரோமியரோட நிலைக்கு ஏற்ப இந்த 4 வகையா பிரிச்சிருக்காங்க. இது 4த்துலயுமே பாத்தீங்கன்னா சென்ட்ரோமியர் எந்த இடத்துல லொகேட் ஆயிருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் டீலோசென்ட்ரிக். டீலோசென்ட்ரிக்ல பாத்தீங்கன்னா டீலோமியர் இருக்கிற இடத்துல தான் இந்த
சென்ட்ரோமியர் இருக்குது. அடுத்தது அக்ரோசென்ட்ரிக்ல பாத்தீங்கன்னா ஒரு குறைந்த குட்டையான கரமும் ஒரு நீண்ட கரமும் இருக்கிறத தான் வந்து அக்ரோசென்ட்ரிக்னு சொல்றாங்க. சப்மெட்டாசென்ட்ரிக்ங்கிறது என்னன்னா குட்டையான கரம் நீண்ட கரம் ஆனா இன்வர்ஸ் எல் மெத்தட்ல இருக்கிறது. ஓகேவா, இது வந்து சப்மெட்டாசென்ட்ரிக்னும். மெட்டாசென்ட்ரிக்ல பாத்தீங்கன்னா இரண்டு சமநீள கரங்கள் இருக்குது, அந்த கரங்கள்ல ஒரு சென்ட்ரோமியர் இருக்குது. இதை பேஸ் பண்ணி வந்து நமக்கு பிரிச்சிருக்காங்க, சென்ட்ரோமியரை பிரிச்சிருக்காங்க. அடுத்தது பணிகளின் அடிப்படையில் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்த்தோம், அது இருப்பிடத்தின் அடிப்படையில் இல்ல சென்ட்ரோமியரின் அடிப்படையில் நம்ம பார்த்துட்டோமா, 4 கேட்டகரியா. அடுத்தது அதோட ஒர்க் பேஸ்டு ரெண்டா பிரிச்சிருக்காங்க. ஓகேவா, சோ பணிகளின் அடிப்படையில் வந்து ஆட்டோசோம்கள் அல்லோசோம்கள் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. இந்த ஆட்டோசோம்கள் அல்லோசோம்கள்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆட்டோசோம்கள்ங்கிறது வந்து உடல் குரோமோசோம்கள்னு சொல்லுவாங்க. என்ன உடல் குரோமோசோம்கள்னா அதாவது உடல் பண்புகளை வந்து நிர்ணயிக்கும் பண்பை பெற்றவளை தான் வந்து இந்த ஆட்டோசோம்கள்னு சொல்றாங்க. உடல் பண்புகள்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அதாவது நீளமான கரங்கள், குட்டையான கரங்கள், வளர்ந்த மனிதன், குட்டையான மனிதன், அதாவது கருப்பான பையன், வெள்ளையான பையன் அப்படின்னுட்டு இந்த உடல் பண்புகள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் காமிக்கிறது தான். ஓகேவா, இதை பேஸ் பண்ணது தான் இந்த ஆட்டோசோம்கள். அப்ப அல்லோசோம்கள்னா என்னன்னா, அல்லோசோம்கள் இது இந்த பேரே உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதுவும் கேள்வி கேட்டிருக்காங்க. அல்லோசோம்கள்னா என்ன அப்படிங்கறத வந்து அல்லோசோம்களோட இன்னொரு பேர் என்ன அப்படின்னு கூட கேட்டிருக்காங்க. ஓகேவா, அல்லோசோம்களை வந்து பால் குரோமோசோம்கள். பால் குரோமோசோம்கள்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனித உடல்ல மொத்தம் 23 ஜோடி குரோமோசோம்கள் இருக்கு. அதுல ஒரே ஒரு ஜோடி குரோமோசோம் தான் வந்து மனிதன் வந்து ஆணா பெண்ணா அப்படிங்கிறத வந்து நிர்ணயிக்கக்கூடிய ஒரு குரோமோசோம். பாக்கி 22 ஜோடி குரோமோசோம்களும் என்ன ஆகும் அப்படின்னா அவனோட பண்புகளை தான் வந்து கொடுக்குமே தவிர, இந்த ஒரு ஜோடி குரோமோசோம் மட்டும்தான் பால் குரோமோசோம், அவன் ஆணா பெண்ணாங்கிறது நியமிக்கிறது. ஓகேவா, அப்ப இந்த அல்லோசோம்களோட இன்னொரு பேர் என்னன்னா பால் குரோமோசோம்கள்னுமாங்க. அதாவது ஒரு உயிரினத்தின் பால் நிர்ணயம் செய்பவை வந்து இது, அதாவது ஆணா பெண்ணா அப்படிங்கிறத வந்து டிசைட் பண்றது வந்து என்னன்னா இந்த பால் குரோமோசோம் தான், அல்லோசோம்கள் தான். அப்போ இப்ப ஆண் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு ஆண் எடுத்துக்கிட்டீங்கன்னா எக்ஸ் குரோமோசோமும் ஒய் குரோமோசோமும் சேர்ந்தது தான் ஆணுனும், எக்ஸ் குரோமோசோம் சேர்ந்தது வந்து பெண்ணும். அதாவது ஒரு ஆண் குழந்தையா பெண் குழந்தையா, அதாவது கருவுல இருக்கிற குழந்தை என்ன குழந்தை அப்படின்னு கண்டுபிடிக்கிற கூடாதுன்னு சட்டங்கள்லாம் வந்துருச்சு. ஆனா எதை வச்சு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, இந்த குரோமோசோம்களோட நிலையும் குரோமோசோம்களோட அமைப்பை வச்சுதான் வந்து ஆண் குழந்தையா பெண் குழந்தையா கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ எக்ஸ் குரோமோசோம் இருந்துச்சுன்னா அதை பெண் குழந்தையினும், XY குரோமோசோம் இருந்துச்சுன்னா அது ஆண் குழந்தையினும் அப்படின்னு நிர்ணயிக்கக்கூடிய பண்புகள் வந்து இந்த அல்லோசோம்களோட பணிகளில் இருக்குது. ஓகேவா, அப்ப நமக்கு குரோமோசோம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா குரோமோசோம்களை வந்து 2 வகையா பிரிச்சிருக்காங்க. அதுல வந்து என்னன்னா சென்ட்ரோமியர் நிலைக்கு ஏற்ப அப்புறம் பணிகளின் அடிப்படையில் பிரிச்சிருக்காங்க. சென்ட்ரோமியர் நிலையில பாத்தீங்கன்னா 4 வகையா பிரிச்சிருக்காங்க. அதுல டீலோசென்ட்ரிக், அக்ரோசென்ட்ரிக், சப்மெட்டாசென்ட்ரிக், மெட்டாசென்ட்ரிக்னு ஒரு 4 சென்ட்ரிக் பிரிச்சிருக்காங்க. அது இல்லாம நமக்கு வந்து பணிகளின் அடிப்படையில் பாத்தீங்கன்னா ஆட்டோசோம்கள், அல்லோசோம்கள். இந்த ஆட்டோசோம்கள் என்பது என்னன்னா உடல் குரோமோசோம்கள்னு சொல்றாங்க. அல்லோசோம்கள்ங்கிறத வந்து பால் குரோமோசோம்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த உடல் குரோமோசோம்கள் மனிதனோட ஒரு உயிரினத்தோட ஒரு உடல் அமைப்புகளையும் அவர்களோட தோற்றத்தையும் வளர்ச்சியையும் இதெல்லாத்தையும் சொல்றதுனால அது உடல் குரோமோசோம்களும். அடுத்தது பாத்தீங்கன்னா அல்லோசோம்கள் பாத்தீங்கன்னா பால் நிர்ணயம், அந்த ஒரு உயிரினம் வந்து ஆணா பெண்ணா அப்படிங்கிறத நிர்ணயிக்கக்கூடிய பால் நிர்ணயம் பண்ணக்கூடிய ஒரு குரோமோசோம்ங்கிறதுனால இது வந்து பால் குரோமோசோம்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, அடுத்தது கேரியோடைப். கேரியோடைப்ங்கிறது ஒண்ணு இல்ல, குரோமோசோம்களின் எண்ணிக்கை, அளவு, வடிவம் சேர்த்து செல்வதுதான் வந்து கேரியோடைப்ங்கிறாங்க. கேரியோடைப்னா என்ன, கேரி பண்ணிட்டு போறது. ஓகேவா, சோ எதெல்லாம் கேரி பண்ணிட்டு போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு குரோமோசோமோட எண்ணிக்கை, எத்தனை ஜோடி எண்ணிக்கை இருக்குது, அப்ப 23 ஜோடி அப்படிங்கிறப்ப 46 குரோமோசோம்கள் மனித உடல்ல இருக்குது. மனுஷனுக்கு வந்து அந்த குரோமோசோம்களின் எண்ணிக்கை வந்து உயிரினத்துக்கு உயிரினம் மாறுபடும். ஆனா வந்து ஒரு உயிரினத்துக்கும் இன்னொரு உயிரினத்துக்கும் தான் மாறுபடுமே தவிர ஒரே உயிரினத்துக்கு மாறுபாடு இருக்குமானா இருக்காது கண்டிப்பா. சரி, ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் எல்லாருக்குமே அது 23 ஜோடி குரோமோசோம், 46 குரோமோசோம் தான் இருக்கும். அப்ப கேரியோடைப் அப்படிங்கிறது என்னன்னா அது கேரி பண்ணிட்டு போகுது. எதை கேரி பண்ணிட்டு போகுதுன்னா குரோமோசோம்களின் எண்ணிக்கை, அளவு, அப்புறம் அதோட வடிவம், இது எல்லாத்தையுமே சேர்த்து கொண்டு போறதா வந்து கேரியோடைப்னு சொல்றாங்க. இந்த கேரியோடைப்ங்கிறதுல எப்படி கொண்டு போகுது, என்ன மாதிரி இருக்குது அப்படின்ட்டு ஒரு இதுக்கான ஒரு டயக்ராம் ஒன்று இருக்குது. கேரியோடைப்பை பத்தி ஒரு டயக்ராம் இருக்குது. இந்த டயக்ராம் தான் ஒரு சிற்றினத்தின் கேரியோடைப் வரைபடத்தை தான் வந்து இடியோகிராம் சொல்றாங்க. இடியோகிராம் வந்து எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இடியோகிராம்ங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சிற்றினத்தின் கேரியோடைப்பை வந்து வரைபட மூலமாக விளக்கக்கூடிய ஒரு வரைபடம் தான் வந்து இடியோகிராம்னு சொல்றாங்க.
ஒவ்வொரு குறிப்பிட்ட உயிருக்கும் குரோமோசோம் வந்து மாறிலி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ மாறிலி, மாறினா மாறிக்கிட்டே இருக்கும், மாறிலினா மாறாது அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு குறிப்பிட்ட உயிருக்கும் தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஒவ்வொரு குறிப்பிட்ட உயிருக்கும் தான் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு சிற்றினத்துக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அப்படின்னு சொல்லல. அப்ப மனிதன் எடுத்துக்கிட்டாங்கன்னா மனிதனுக்கு அவ்வளவுதான். விலங்குகள்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா விலங்குகளுக்கு அப்படின்ட்டு ஒவ்வொரு உயிரினத்துக்கும் தனித்தனியா இருக்கும். இதை பாத்தீங்கன்னா ஒவ்வொரு உயிருக்கும் குரோமோசோம் மாறிலி. அப்போ ஒரு உயிர் இருக்குன்னா அந்த உயிருக்கு வந்து குரோமோசோம் வந்து கான்ஸ்டன்டா தான் இருக்கும், மாறிக்கிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மனிதனுக்கு 23 ஜோடி குரோமோசோம்கள் இருக்குது. இதே கேள்வியில கேட்பாங்க எத்தனை ஜோடி குரோமோசோம்கள்னு கேட்டுட்டு 20 TNUSRBC எக்ஸாம்ஸ்ல எல்லாம் கூட கேட்டிருக்காங்க. 23 இப்ப ரீசனா நடந்த நான் ஃபேஸ் பண்ண அந்த ஆர்ஆர்பி எக்ஸாம்ல கூட கேட்டிருந்தாங்க. ஆர்ஆர்பில வந்து டெக்னீஷியன் 3ல கேட்டிருந்தாங்க மனித உடம்புல வந்து எத்தனை குரோமோசோம்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே 23 ஜோடின்னு கொடுத்துட்டானுங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே 23 ஜோடின்னு கொடுத்துட்டாங்க. அடுத்த ஆப்ஷன்ல 46 ஜோடின்னு கொடுத்திருந்தாங்க. அடுத்தது 23ன்னு கொடுத்திருந்தாங்க. அடுத்தது 46ன்னு கொடுத்தாங்க. ஆனா கொஸ்டின் என்ன கேட்டாங்கன்னா மனித உடலில் இருக்கும் குரோமோசோம்களின் எண்ணிக்கை அப்படின்னு கொடுத்தாங்க. அப்ப 23 ஜோடினோட நம்ம டக்குன்னு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் அடிப்போம். ஓகேவா? சோ அப்ப என்னன்னா 23 ஜோடி கரெக்ட் தான். ஆனா அவன் கேட்டிருக்க கொஸ்டின் வந்து மனித உடலில் இருக்கும் குரோமோசோம்களின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்டாங்க. ஜோடியை கேட்கல. ஓகேவா? எத்தனை பேர்ஸ்ன்னு கேட்கல, எத்தனை நம்பர்ஸ்ன்னு கேட்டிருந்தாங்க. அப்ப அத மாதிரி கேள்விகள் வந்து TNUSRB இருக்கட்டும், RRB இருக்கட்டும் இதெல்லாம் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க, கேட்பாங்க. அதனால அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பாத்துக்கணும். இப்ப இதுல பாருங்க 23 ஜோடி குரோமோசோம் இருக்குது. அதுல 22 ஜோடி குரோமோசோம் வந்து ஆட்டோசோம்னும், ஒரே ஒரு ஜோடி குரோமோசோம் வந்து அல்லோசோம்னும். ஆட்டோசோம்னா என்ன? உடல் பண்புகளை வந்து நிர்ணயிக்கக்கூடிய ஒரு காரணிகள் தான் வந்து ஆட்டோசோம்னு சொல்லுவாங்க. நான் ஆல்ரெடியே சொல்லிட்டேன். 22 ஜோடி குரோமோசோம்கள், அதாவது 44 குரோமோசோம்கள் வந்து இவன் ஹைட் ஆனவனா, குட்டையானவனா, இவனோட முடி நீளமா இருக்குதா, கட்டையா இருக்குதா, சுருட்டி அதாவது கர்லிங் ஹேரா இருக்குதா, இல்ல வந்து ஸ்ட்ரைட்டா இருக்குதா, அது இல்லாம இவனோட கைகள், கால்கள், உடல் உறுப்புகள் எல்லாமே வந்து நீளமா இருக்குதா, குள்ளமா இருக்குதா, கலரா இருக்கிறானா, கலரா அதாவது ஒயிட்டா இருக்கானா, பிளாக்கா இருக்கானா அப்படின்ட்டு இந்த புறத்தோற்ற பண்புகள். ஓகேவா? பண்புகள், இந்த பண்புகளை தான் வந்து இந்த 23 ஆட்டோசோம்களும் சொல்லுது. இந்த ஒரே ஒரு அல்லோசோம் இருக்குல்ல, பால் நிர்ணயம் செய்யக்கூடிய அந்த ஒரே ஒரு அல்லோசோம் மட்டும்தான் அது ஆணா பெண்ணா அப்படிங்கறத பால் நிர்ணயம் செய்யக்கூடிய குரோமோசோம் அப்படின்ட்டு மனிதனுக்கு சொல்றாங்க. ஓகேவா? குரோமோசோம் பாத்தீங்கன்னா ஜோடி, அதாவது குரோமோசோமோட ஜோடியை வந்து இருமைய நிலைன்னு சொல்லுவாங்க. இருமைய நிலைன்னா அப்படின்னா 2n சீரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 2n என்னன்னா ரெண்டு ரெண்டா இருக்குது. இதுதான் வந்து ஜோடின்னு சொல்லுவாங்க. ரெண்டு ரெண்டா சேர்ந்தாதான ஜோடின்னு சொல்லுவாங்க. அதுதான் இருமைய நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மும்மைய நிலைன்னு இருக்கு. 3 மூணா இருக்கும். 3n அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதுவும் ஜோடி தான். ஜோடினாலே என்னன்னா பேரா இருக்கிறது. அப்ப ஈக்குவலா பிரிச்சு இருக்கணும். இப்ப 9 பேர் இருக்காங்கன்னா 3 இருக்கிறதும் பேர் தான், ரெண்டா இருக்கிறதும் பேர் தான். ஓகேவா? அப்ப பேர் அப்படிங்கிறப்போ இங்க குரோமோசோம்ல வந்து இருமைய நிலை தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டு குரோமோசோம் சேர்ந்தது தான் ஒரு ஜோடி அப்படிங்கறத குரோமோசோம்ல சொல்லியிருக்காங்க. ஓகே, இது கேரியோடைப் முடிஞ்சிருச்சு. அடுத்தது டிஎன்ஏவோட அமைப்பு. டிஎன்ஏ ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம், மரபு தகவல்களை அடங்கிய ஒரு பாரம்பரியமான பொருள் தான் வந்து டிஎன்ஏன்னு சொல்லியாச்சு. இந்த டிஎன்ஏ எங்க இருக்கும் அப்படின்னா செல்லுல, குரோமோசோம்ல டிஎன்ஏ இருக்கும் அப்படிங்கறது நமக்கு சொல்லியாச்சு. ஆல்ரெடி நம்ம அந்த டேபிள்லயே கூட பார்த்துட்டோம். இப்போ என்னன்னா மரபு தகவல்கள் அடங்கிய ஒரு பாரம்பரிய பொருள் தான் இந்த டிஎன்ஏ. இந்த டிஎன்ஏ வந்து என்ன பண்ணுதுன்னா குரோமோசோமோட ஒரு முக்கிய கூறா இருக்குது. எதனால அப்படின்னா மரபு பொருளை கடத்தணும்ல, பாரம்பரியத்தை கடத்தணும்ல, இந்த பாரம்பரியமான அடிப்படையான பண்புகளை வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போகணும்ல. சோ தட் இது என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த குரோமோசோம் வந்து மரபு பொருளை அதாவது குரோமோசோம்ல முக்கிய கூறா வந்து இந்த டிஎன்ஏ தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. டிஎன்ஏயோட முப்பரிமாண நிலை. டிஎன்ஏ எப்படி இருக்கும்? இப்ப குரோமோசோம்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. குரோமோசோமோட அமைப்பு எப்படி இருக்கும், சென்ட்ரோமியர் அடிப்படையில எப்படி இருக்கும், அண்ட் அதோட பணிகளின் அடிப்படையில வந்து அது எப்படி கிளாசிஃபை பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம டிஎன்ஏ பத்தி பார்க்க போறோம். ஓகேவா? டிஎன்ஏவோட ஒரு முப்பரிமாண அதாவது 3 டைமென்ஷனல் ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து யாரு வந்து கொண்டு வந்தார் பாத்தீங்கன்னா ஜேம்ஸ் வாட்சன் அண்ட் பிரான்சிஸ் கிரிக் அப்படிங்கிற 2 பேர் வந்து கொடுத்திருக்காங்க. ஜேம்ஸ் வாட்சன், ஓகேவா? ஜேம்ஸ் வாட்சன் அண்ட் பிரான்சிஸ் கிரிக் அப்படிங்கிறவங்க 2 பேரும் டிஎன்ஏனா இப்படிதான்ப்பா இருக்கும். இந்த டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் நீங்க பயாலஜி லேப்ல எல்லாம் பார்த்திருந்தீங்கன்னா டிஎன்ஏ வந்து பூமி உருண்டை மாதிரியே டிஎன்ஏ வச்சிருப்பாங்க, சுத்தி சுத்தி விடுவாங்க. அதாவது சோசியல் சயின்ஸ்ல பாத்தீங்கன்னா பூமி உருண்டையை கொண்டு வந்து சென்டரா வச்சு டேபிள வச்சு சுத்தி சுத்தி விளையாடுவாங்க. இதே பயாலஜி லேப்ல போய் பாத்தீங்கன்னா டிஎன்ஏ வந்து ஒரு ஸ்டாண்ட்ல வச்சு சுத்தி சுத்தி விடுவாங்க. ஓகேவா? சோ டிஎன்ஏனா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான அந்த 3 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சரை வந்து யாருன்னா ஜேம்ஸ் வாட்சன் அண்ட் பிரான்சிஸ் கிரிக்ங்கிறவர் அவர் வந்து கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காரு. இப்படிதான் இருக்கும்பா டிஎன்ஏனா இப்படிதான்ப்பா இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்காக அவருக்கு வந்து 1962ல நோபல் பிரைஸ் கூட கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ஆல்ரெடி நம்ம யாரு TH மோர்கர் கூட பார்த்தோம். 1993ல என்ன பண்ணிருக்காங்க, மரபியலில் குரோமோசோம்
குரோமோசோம்களின் பங்கு அப்படிங்கிறதுக்காக அவருக்கு வந்து ஒரு நோபல் பிரைஸ் கொடுத்திருக்காங்க. இவருக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா 1962ல நோபல் பிரைஸ் கொடுத்திருக்காங்க. எதுக்காகனா டிஎன்ஏவோட 3 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சரை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணதுனால இது இப்படிதான் இருக்கும் அப்படிங்கறத கண்டுபிடிச்சதுனால இவருக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது டிஎன்ஏவின் எக்ஸ் கதிர் விளிம்பு விலகல் அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கறத வந்து யார் கண்டுபிடிச்சாங்க, இதெல்லாம் என்னங்கறத அடுத்து நம்ம டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சரை வச்சு நம்ம பார்ப்போம். ரோசலின் பிராங்க்லின் மற்றும் மௌரிஸ் அப்படிங்கிறவர் வந்து எக்ஸ் கதிர் விளிம்பு விலகல் ஒண்ணு இல்ல, எக்ஸ் கதிர் விளிம்பு விலகல் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த டிஎன்ஏ வந்து எப்படின்னா ஒரு இரட்டை வந்து ரிப்பன் மாதிரி இருக்கும். ரிப்பன் வந்து 2 ரிப்பனை வந்து ஒன்னா சுத்தி வச்ச மாதிரி, ஒன்னா சுத்தி இல்லாம தனித்தனியா அப்படி சுத்தி வச்ச மாதிரி இருக்கும். ஓகேவா? அதாவது பாம்பு புனையல ஆடுது அப்படின்னு சொல்லுவாங்களா, இந்த மாதிரி இருக்கும்ல, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க. ஓகே, இதுல எக்ஸ் கதிர் விளிம்பு விலகல் அப்படிங்கிற அமைப்பை வந்து ஆய்வு செஞ்சவர் யாருன்னா ரோசலின் பிராங்க்லின் மற்றும் மௌரிஸ் அப்படிங்கிறவங்க. ஓகேவா? இதெல்லாம் பேசிக்கா நீங்க தெரிஞ்சுங்க. இப்ப டிஎன்ஏ, இப்ப இந்த டிஎன்ஏனா பாருங்களேன், டிஎன்ஏனா ரொம்ப டெப்தாலாம் போக வேண்டாம். இங்க பாத்துங்க, அதாவது ரொம்ப போட்டு குழப்பிக்க வேண்டாம்னு சொல்ல வரேன். ஓகே, டிஎன்ஏங்கிறது சாதாரணமான ஒரு வேதிப்பொருள் தான். ஓகேவா? வேதிப்பொருட்கள்லாம் இணைஞ்ச ஒரு இணைப்பு தான் வந்து டிஎன்ஏன்னு சொல்றாங்க. இப்ப இந்த டிஎன்ஏல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்படிதான் ஒரு ரிப்பன் ஷேப்ல இருக்குதுல்ல, இந்த ரிப்பன் ஷேப் தான் இரட்டை ரிப்பன்கள் போன்ற ஒரு பின்னல் போன்ற அமைப்பு தான் வந்து டிஎன்ஏன்னு சொல்றாங்க. இந்த டிஎன்ஏல ஃபர்ஸ்ட் வந்து நியூக்ளியோசைடு நியூக்ளியோடைடுன்னு 2 வேதிப்பொருள் இருக்குது. ஓகேவா? நியூக்ளியோசைடு நியூக்ளியோடைடு, இந்த நியூக்ளியோசைடுலாம் என்ன, நியூக்ளியோடைடுலாம் என்ன அப்படிங்கறதெல்லாம் நம்ம இங்க பார்க்க போறோம். பொதுவாகவே வந்து இந்த டிஎன்ஏவோட அந்த நீளம் அந்த பாத்தீங்கன்னா 3.4 நானோமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா 34 ஆம்ஸ்ட்ராங், அதாவது 34A அப்படின்னு போடுவாங்க, இல்லைன்னா 3.4 ஸ்மால் எம். ஓகேவா? நானோமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து டிஎன்ஏவோட ஒரு சைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இங்க நியூக்ளியோசைடுனா ஒண்ணு இல்ல, நைட்ரஜன், இதுல ஒவ்வொன்றுலையும் இந்த பாருங்களேன், இந்த இருக்குல்ல, இந்த மாதிரி ஒரு பாண்ட். ஓகேவா? ஒரு இரட்டை இணைவுகள் இருக்கும். இந்த இரட்டை இணைவுகள்லாம் என்ன அப்படிங்கிறது தான் இதுல இருக்கிற கண்டென்ட். ஓகேவா? டிஎன்ஏக்குள்ள என்னென்ன கண்டென்ட் இருக்குங்கிறது தான் இந்த டயக்ராம் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. இப்போ நியூக்ளியோசைடு நியூக்ளியோடைடு அப்படிங்கிறப்போ, நியூக்ளியோசைடுல பாத்தீங்கன்னா ஒரு நைட்ரஜன் காரமும் ஒரு சர்க்கரை பாஸ்பேட்டும் கலந்திருக்கும். ஓகேவா? ஒரு நைட்ரஜன் காரமும் ஒரு சர்க்கரை மூலக்கூறும் கலந்தது தான் வந்து நியூக்ளியோசைடு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நியூக்ளியோடைடுனா என்னன்னா, இந்த நியூக்ளியோசைடு கூட ஒரு பாஸ்பேட், ஓகேவா, இந்த நியூக்ளியோசைடு கூட ஒரு பாஸ்பேட் கலந்த கலவையை தான் வந்து நியூக்ளியோடைடுன்னு சொல்லுவாங்க. அப்ப டிஎன்ஏல வந்து பல மில்லியன் நியூக்ளியோடைடுகள் இருக்கும், பல மில்லியன் நியூக்ளியோடைடுகள் இருக்குது. இந்த நியூக்ளியோடைடுங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூக்ளியோசைடும் நியூக்ளியோ பாஸ்பேட்டும். இது நல்லா தெரிஞ்சுங்க, இது வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. நான் எழுதின டெட் எக்ஸாம்ல கூட நான் இதை பார்த்திருக்கேன். இப்ப நியூக்ளியோடைடுங்கிறது என்னன்னா நியூக்ளியோசைடும் பாஸ்பேட்டும் சேர்ந்த கலவை தான் நியூக்ளியோடைடு. ஆனா இந்த நியூக்ளியோசைடு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நைட்ரஜன் காரமும் ஒரு சர்க்கரையும் சேர்ந்த ஒரு மூலக்கூறு தான் நியூக்ளியோசைடு அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. அப்ப இதுல பாத்தீங்கன்னா ஒரு நைட்ரஜன் காரம் இருக்கும், ஒரு சர்க்கரை காரம் இருக்கும், ஒரு பாஸ்பேட் இருக்கும். ஓகேவா? இது எல்லாமே இருக்கும். ஓகேவா? அடினைன் பிரிமிடின் எல்லாமே இருக்கும். இது எல்லாமே சேர்ந்த ஒரு பிணைப்பு தான். ஓகேவா? இது எல்லாமே சேர்ந்த ஒரு பிணைப்பு தான் வந்து இந்த டிஎன்ஏ மூலக்கூறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த நியூக்ளியோடைட்ல ஒரு சர்க்கரை மூலக்கூறு எப்படி இருக்கும், ஒரு நைட்ரஜன் மூலக்கூறு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சர்க்கரை மூலக்கூறுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஆக்சி, ஓகேவா, டிஆக்சி ரைபோஸ் சர்க்கரை தான் இங்க டிஎன்ஏல இருக்கும். இது நம்ம இதெல்லாம் இந்த கண்டென்ட்லாம் வந்து நீங்க மெமரைஸ் பண்ணிக்கிட்டாலும் ஓகே தான். ஓகேவா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் இதெல்லாம். அப்ப டிஎன்ஏல இருக்கக்கூடிய, அதாவது நியூக்ளியோடைட்ல இருக்கக்கூடிய சர்க்கரை மூலக்கூறோட பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா டிஆக்சி ரைபோஸ் சர்க்கரை அப்படின்னு சொல்லணும். நைட்ரஜன் காரம், அதாவது ஒரே ஒரு நைட்ரஜன் காரம் தான் இருக்குது. இந்த நைட்ரஜன் காரத்துல என்னென்ன மூலக்கூறுகள் இருக்குன்னா 2 வகையான மூலக்கூறுகள் இருக்குது நைட்ரஜன் காரத்துல. இதுதான் டெட் எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. ஓகேவா? டெட் எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. ஒரு நைட்ரஜன் காரத்துல பியூரினும் பிரிமிடினும் 2 கண்டென்ட் இருக்குது. ஓகேவா? இந்த பியூரினும் பிரிமிடினும் நமக்கு எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. இந்த பாத்தீங்கன்னா இதுல பியூரினும் பிரிமிடினும் கொடுத்திருக்காங்க. சோ இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பியூரின்ங்கிறது வந்து எதால ஆன ஒரு கலவை அப்படின்னு பாத்தீங்கன்னா அடினைனும் குவானைனும் சேர்ந்தது. ஓகே, இந்த மூலக்கூறுகள் நைட்ரஜன் காரத்துல 2 மூலக்கூறுகள் இருக்கு, ஒன்னு பியூரின் ஒன்னு பிரிமிடின். இந்த பியூரின் எதனால ஆனது அப்படின்னு பாத்தீங்கன்னா அடினைனும் குவானைனும் சேர்ந்தது தான் வந்து பியூரினும். பிரிமிடின்ங்கிறது வந்து சைட்டோசின் மற்றும் தைமின் சேர்ந்தது தான் வந்து பிரிமிடின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இது ரெண்டும் கலந்தது தான். இது ரெண்டும் ஒன்னா இணைஞ்சிருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இயல்பா பியூரினும் பிரிமிடினும் வந்து இந்த தான் ஸ்ட்ரக்சர். பட் டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர்ல இதோட பிணைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடினைன் தைமின் குவானைன்
சைட்டோசின் அப்படிங்கிறவர் ஒரு கிராஸ் பாண்ட்ல தான் வந்து அது இருக்கும். இது என்னங்கிறது நம்ம அடுத்ததுல பார்ப்போம். ஒரு பாஸ்பேட் தொகுதினா எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பாஸ்பேட் தொகுதி எப்படி இருக்குன்னா, ஒரு டிஎன்ஏ மூலக்கூறு 2 பாலி நியூக்ளியோலைடு இழைகளால் ஆனது. நான் தான் சொன்னேன் 2 ரிப்பன் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அந்த 2 ரிப்பன் மாதிரி இருக்கிறது தான் வந்து எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, டெக்னிக்கலா பாலி நியூக்ளியோடைடு இழைகளால் ஆனது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ரெண்டுமே வந்து ஒரு பிணையல் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னேன்ல, அதாவது இரட்டை சுருள் அமைப்பை கொண்டது. இரட்டை சுருள், அதாவது 2 ரிப்பன் இருக்கும். அந்த ரெண்டு ரிப்பன் ரெட் ரிப்பன் நினைச்சிடக்கூடாது. 2 ரிப்பன், இந்த 2 ரிப்பனும் வந்து பிணையல் அமைப்பை, இரட்டை சுருள் போன்ற அமைப்பை கொண்டது அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு சுத்துமே எப்படி இருக்கும்னா 3.4 நானோமீட்டர் அளவு இருக்கும். இந்த அளவு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? 3.4 நானோமீட்டர் அளவு இருக்கும். ஒரு பாஸ்பேட் தொகுதிக்கும் இப்படி இருக்கும். ஓகேவா? அடுத்தது டிஎன்ஏவோட நைட்ரஜன் காதம் இணைவதற்கான சார்காஃபிதி. இதை தான் நான் சொன்னேன்ல, ஆல்ரெடி நம்ம சொன்னேன். இது ரெண்டுமே எப்படி இணைதா, பியூரினும் பிரிமிடினும் இருக்குது. பியூரின்ல பாத்தீங்கன்னா அடினைனும் குவானைனும் இருக்குது. பியூரின்ல பாத்தீங்கன்னா அடினைனும் குவானைனும் இருக்குன்னு சொன்னேன். இந்த அடினைனும் குவானைனும் அதே மாதிரி பிரிமிடின்ல இருக்கிற சைட்டோசினும் தைமினும் எப்படி இணையுது அப்படிங்கறத வந்து சார்காஃப் அப்படிங்கிறவர் வந்து கண்டுபிடிச்சாரு. இததான் சார்காஃப் விதி அப்படின்னு சொல்றாங்க. எர்வின் சார்காஃப்ங்கிறவர் என்ன பண்ணிருக்காருன்னா, டிஎன்ஏல உள்ள அந்த நைட்ரஜன் காரம், டிஎன்ஏ உள்ள நைட்ரஜன் காரமே இம்பார்ட்டன்ட் தான். அந்த நைட்ரஜன் காரன்ல என்ன நடக்குது அப்படிங்கிறதுக்கான விதியை வந்து சார்காஃப்ங்கிறவர் கண்டுபிடிச்சாரு. இதனால வந்து இது சார்காஃப் விதி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அடினைனும் தைமினும் இணையும். ஓகேவா? அடினைனும் தைமினும் இணையும், குவானைனும் சைட்டோசினும் இணையும். இது ரெண்டு என்ன இப்படி தனியா இணையுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணும் இல்ல, இங்க பாருங்க, பியூரின்ல அடினைனும் குவானைனும் இருக்குது. பிரிமிடின்ல பாத்தீங்கன்னா சைட்டோசினும் தைமினும் இருக்குது. இது ரெண்டு எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இருக்கு பாருங்க, அடினைன் தைமிடின் சைட்டோசின். ஓகேவா? அடினைன் தைமிடின் சைட்டோசின் குவானைன் இருக்குல்ல, இந்த 4 மூலக்கூறுகளும் இணைகிற ஒரு இணைப்பு விதியை தான் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா சார்காஃப் கண்டுபிடிச்சிருக்காரு. இது ரெண்டும் பேரலலா, பியூரினும் பிரிமிடினும் அப்படியே பேரலலா இணைமான்னு பார்த்தா பேரலலா இணைகிறது பேரு இணைப்பு கிடையாது. ஒன்னோட ஒண்ணு கிராஸ் ஆகணும். அதாவது ஆணும் ஆணும் இணைகிறது எப்படி வந்து இயற்கைக்கு புறனானதோ, பெண்ணும் பெண்ணும் இணைவது எப்படி இயற்கைக்கு புறனானதோ, அந்த மாதிரி தான் இதுவும் பியூரினும் பிரிமிடினும். இது ரெண்டும் இணைவதனால தான் வந்து இந்த பண்புகள் வந்து கடத்தப்படுது அப்படிங்கிறத வந்து அவர் தெளிவுபடுத்தியிருக்காரு. ஓகேவா? சார்காஃப் விதியின்படி அடினைனும் தைமினும் இதுதான் வந்து இதுல இருக்கிற டெட் எக்ஸாம்ல இந்த மூலக்கூறுகளையும் கேட்ட, நைட்ரஜன் காரம்ங்கிறது எப்படி இருக்கணும்னு கேட்டிருந்தானுங்க. நைட்ரஜன் காரன்ல சார்காஃப் விதியின்படி இதோட இணைவு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டானுங்க. அடினைனும் தைமீனும். ஓகேவா? அடினைனும் தைமீனும் இணையும், அதே மாதிரி குவானைனும் சைட்டோசினும் இணையும் அப்படிங்கறத வந்து நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? சோ இது அடுத்தது வந்து டிஎன்ஏ இரட்டிப்பாதல். அதாவது டிஎன்ஏங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு, டிஎன்ஏ என்னன்னு தெரிஞ்சிருச்சு, குரோமோசோம்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இதுல இருந்து எப்படி வந்து இரட்டிப்பாதல் நிகழ்வு நடக்குது? இரட்டிப்பாதல்னா எதுக்காக நடக்குது அப்படின்னா, ஒரு பண்புல ஒரு தலைமுறையில இருந்து இன்னொரு தலைமுறைக்கு பண்புகள் கடத்தப்படுனா அது பிரிஞ்சு போனாதான் கிடைக்கும். ஓகேவா? பிரியாம அப்படியே இருந்துச்சுன்னா அது கிடைக்காதுல்ல. அப்ப இந்த பண்புகளுக்கு ஃபர்ஸ்ட் பிரியணும், அதுக்கப்புறம் இன்னொரு பண்போட இணையணும். ஓகேவா? அதாவது அம்மாவுக்கு ஒரு பெற்றோர் எடுத்துக்கினா, அம்மா அப்பா அப்படின்னா அவங்களோட இந்த டிஎன்ஏ பண்புகள்லாம் வந்து ரெண்டும் ஒன்னா சேரணும். ஃபர்ஸ்ட் இவங்களோட பண்புகள் பிரிஞ்சு வந்து அப்புறம் இவங்களோட 2 பண்புகளும் ஒன்னா சேர்றப்ப அங்க ஒரு புதிய வகை சந்ததி வந்து தோற்றுவிக்கப்படும் அப்படிங்கிறது வந்து இயல்பான விஷயம். ஓகேவா? இதுல எப்படி நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஎன்ஏ இரட்டிப்பாதல்ல ஃபர்ஸ்ட் இதுதான் வந்து நம்மளோட டிஎன்ஏ அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இரட்டை சுருள் போன்ற அமைப்பா இருக்கும், ரிப்பன் மாதிரி இருக்கும், அது இரட்டை சுருள் போன்ற அமைப்பா இருக்கும். இதோட சைஸ் என்ன, ஒவ்வொரு சுருளோட அமைப்பு வந்து 3.4 நானோமீட்டர் அப்படிங்கிறது நமக்கு நம்ம படிச்சாச்சு. ஓகேவா? சோ இந்த இடத்துல என்ன நடக்கும்னா, ஃபர்ஸ்ட் வந்து சுத்திக்கிட்டே வருதுல, இது சுத்திக்கிட்டே வர்றத ஃபர்ஸ்ட் ஃப்ரீ பண்ணி விடணும்ல. ஸ்ட்ரைட்டா இருந்தா தானே அதை பிரிக்க முடியும். அதுக்காக தான் அந்த இடத்துல வந்து என்னன்னா இயற்கையாவே நடக்கிறது இதெல்லாம். இங்க டோபோ ஐசோமராஸ் அப்படிங்கிற ஒரு நொதி ஒண்ணு வந்து இணையுது. ஓகேவா? டோபோ ஐசோமராஸ்ங்கிற ஒரு பகுதி பொருள் வந்து இங்க வந்து சேர்றப்போ இந்த சுத்திக்கிட்டு இருக்கிற பொருள், சுருள் வடிவத்துல இருக்கிற பொருள் வந்து சுருள் வந்து நீக்கப்படுகிறது. அதாவது அந்த இணைப்புகள்லாம் வந்து நீக்கப்படுது. இப்ப இணைக்கப்படுறப்ப ரெண்டுமே தனி லைனா அப்படி பிரிய ஆரம்பிக்கல, ரெண்டுமே வந்து ஸ்ட்ரைட் லைனா போக ஆரம்பிக்குது. அப்போ அந்த இரட்டை சுருள் வடிவம் வந்து சுருள் வடிவம். இதை நல்ல ஞாபகம் வச்சுங்க. இதெல்லாம் வந்து நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்கக்கூடிய பகுதிகள் இதெல்லாம். இது அதனாலதான் இவ்வளவு டீடைலா திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன். இந்த சுருள் போன்ற பிரிவுகளை வந்து சிக்கலான பகுதிகளை நீக்கிறது, இப்படிதான் கேட்பாங்க. சிக்கலான பகுதி, டிஎன்ஏவின் சிக்கலான பகுதியை சரி செய்யக்கூடிய நொதி எது, அதோட நிகழ்வு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா டோபோ ஐசோமெராஸ் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? இந்த டோபோ ஐசோமெராஸ் என்ன பண்ணுதுன்னா, அந்த சிக்கலான பகுதிகளை நீக்கினதுக்கு அப்புறம் அந்த டிஎன்ஏவானது அதை பிரிக்கணும். பிரிக்கிறப்ப அங்க என்னன்னா ஹெலிகேஸ் அப்படிங்கிற ஒரு நொதி வந்து போய் இணையுது. ஹெலிகேஸ் அப்படிங்கிற ஒரு நொதி போய் இணைஞ்சு என்ன பண்ணுது, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து எலியை கூட ஞாபகம் வச்சுங்க. எலி என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா,
ஒரு ஒயர் இருக்கு அப்படின்னா அந்த ஒயரை போய் கட் பண்ணிடும். கட் பண்ணோம்னா அது என்ன ஆகும், ரெண்டா பிரிஞ்சிரும்ல. அதே வேலையை தான் இந்த ஹெலிகேஸ். அப்ப ஹெலிகேஸ்னு கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம், தப்பே கிடையாது. ஷார்ட்கட்ல நீங்க எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். பட் டெக்னிக்கல் வேர்ட்ஸை நான் மறந்துடக்கூடாது. ஹெலிகேஸ் அப்படிங்கிற நொதி போய் இங்க இணைகிறதுனால இந்த டிஎன்ஏ மூலக்கூறு ரெண்டா, அந்த ரிபன் வந்து ரெண்டா பிரிஞ்சிருது. ரெண்டா பிரிஞ்சு அப்படியே போயிட்டே இருக்கிறப்போ இதை ஓகசாக்கி துண்டுகள் இதெல்லாம் நடக்கும். இதுக்கப்புறமா என்னன்னா டிஎன்ஏ பாலிமராஸ் நடக்கும். பாலிமராஸ் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிரிஞ்சு போகுதுல, இதை திரும்பி மறுபடியும் வந்து ஒரு முழு அமைப்புக்கு கொண்டு வரும். இதுக்கப்புறம் திரும்பி வந்து லிங்கேஸ் அப்படிங்கிற ஒரு நொதி வந்து என்ன பண்ணுதுன்னா திரும்பி அதை வந்து இணைக்கும். ஏன்னா இது பிரிஞ்சு வருதுல, பிரிஞ்சு வரது திரும்பி இணைக்கணும்ல. அப்ப லிங்க் பண்றதுன்னு கூட ஞாபகம் வச்சுங்க. லிங்க்கு லிங்கேஸ் அப்படிங்கிற ஒரு நொதியை கூட நீங்க ஆரம்பி வச்சுங்க. ஓகேவா? இது பேசிக். இது என்னன்னா ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது, அந்த டிஎன்ஏ வந்து சுருள் வடிவத்தில் இருக்குது. சுருள் வடிவத்தை வந்து அந்த சுருள் வந்து சிக்கலான பகுதியை வந்து நீக்கிறது எதுன்னா டோபோ ஐசோமெராஸ். அதுக்கப்புறமா அதை வந்து ஹெலிகேஸ்ங்கிற நொதி வந்து இணைவதன் மூலமாக அந்த டிஎன்ஏ ஆகுது பிரிக்கப்படுகிறது. பிரிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அது தனித்தனி மூலக்கூறுகளா போயிட்டு இருக்குது. போயிட்டே இருக்கிறப்ப அது வந்து பாலிமராஸ், அதோட டிஎன்ஏ பாலிமராஸ் வந்து என்ன பண்ணுது, ஓகசாக்கி துண்டுகள் ஒண்ணா ஆனதுக்கு அப்புறம் இந்த ஆர்என்ஏ பிரைமர் மூலமா என்ன ஆகுதுன்னா இது வந்து தனி மறுபடியும் திரும்பி சிக்கலான மறுபடியும் டிஎன்ஏ அதோட ஒரிஜினல் ஸ்ட்ரக்சருக்கு வரணும்ல. அந்த ஒரிஜினல் ஸ்ட்ரக்சர் வரதுக்கு லிங்கேஸ் அப்படிங்கிற நொதியானது வந்து இந்த வேலையை பண்ணி விட்டுட்டு போயிடுது. ஓகேவா? இப்ப பாருங்க, இது முக்கியமான கேள்விகள் மட்டும் இங்க நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். டிஎன்ஏவை வெட்டும் நொதி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெலிகேஸ். ஓகேவா? எலி நாம சொன்ன டிஎன்ஏவை வெட்டும் நொதி எதுன்னு பாத்தீங்கன்னா ஹெலிகேஸ். டிஎன்ஏ இரட்டை சுருளை பிரித்து முறுக்கல் நீக்கும் செய்தலுக்கு முறுக்கல், அந்த முறுக்கிட்டு இருக்குல்ல, அந்த முறுக்கி இருக்கிறத நீக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டோபோ ஐசோமெராஸ் அப்படிங்கறத நான் சொன்னேன். அடுத்தது டிஎன்ஏவை மறுபடியும் லிங்க் பண்றது என்னன்னா லிகேஸ் அப்படிங்கிற நொதியே வந்து இருக்குது. ஓகேவா? இதுல இடையில இன்னொன்னு என்னன்னா நியூக்ளியோடைடுகளின் இணைக்கும் நொதி. அந்த நியூக்ளியோடைடுகள் பிரிஞ்சு வருதுல, நியூக்ளியோடைடுகள் நம்ம சொன்னோம்ல, நியூக்ளியோசைடு நியூக்ளியோடைடு. நியூக்ளியோசைடுங்கிறது நியூக்ளியோடைடு பிளஸ் பாஸ்பேட் சேர்ந்த தொகுதி தான் வந்து நியூக்ளியோடைடு. இதே வந்து அதுலயே பாத்தீங்கன்னா அடினைனும் குவானினும் பிரிமிடின் பியூரின் இருக்குது. இது எல்லாமே வந்து இணையுதுல. இது எல்லா கான்செப்டும் இருக்குல்ல, இந்த எல்லா கான்செப்ட்டுக்கு சேர்க்கிறது இங்க பாருங்க. நியூக்ளியோடைடுகளின் இணைக்கும் நொதி என்ன அப்படின்னா பாலிமெராஸ். இதுவும் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாலிமெராஸ்ங்கிறது என்னன்னா நியூக்ளியோடைடுகளில் இணைக்கும் தொதி. அப்ப நியூக்ளியோடைடுகள் எங்க இருக்கு, நியூக்ளியோடைடுங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்களேன். நியூக்ளியோடைடுங்கிறது என்னன்னா நியூக்ளியோசைடும் பாஸ்பேட்டும் சேர்ந்த தொகுதி. நான் ஆல்ரெடி சொன்ன நியூக்ளியோசைடும் பாஸ்பேட்டும் சேர்ந்த தொகுதி. அப்ப இந்த நியூக்ளியோசைடுங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நைட்ரஜன் காரமும் ஒரு சர்க்கரையும் சேர்ந்தது. ஓகேவா? நைட்ரஜன் காரமும் ஒரு சர்க்கரையும் சேர்ந்தது தான் வந்து இந்த நியூக்ளியோசைடு அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அதோட மட்டும் இல்லாம வேற என்ன தெரிஞ்சுக்கணும் நமக்கு, இங்க பாருங்க, ஒரு நைட்ரஜன் காரம்னா எப்படி இருக்கும், ஒரு நைட்ரஜன் காரம் நம்ம இங்க சொல்றோம்ல, நைட்ரஜன் காரத்துல என்ன இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயம் இருக்குது, பியூரினும் பிரிமிடினும் இருக்குது. நைட்ரஜன் காரத்துல பியூரினும் பிரிமிடின் இருக்குது. இந்த பியூரின்ல ரெண்டு பகுதி இருக்குது. பியூரின்ல பாத்தீங்கன்னா அடினைனும் குவானைனும் இருக்குது. பிரிமிடின்ல சைட்டோசினும் தைமினும் இருக்குது. இந்த சைட்டோசினும் தைமினும் அடினைனும் குவானைனும் இணையும் விதிதான் சார்காஃப் விதி. ஓகேவா? அடினைனும் தைமினும் குவானைனும் சைட்டோசினும் இணையும் போது இதான் எட்வின் சார்காஃப் கண்டுபிடிச்ச சார்காஃப் விதி. இது நமக்கு நல்லா தெரியணும். ஓகே, அடுத்தது சடுதி மாற்றம். இதெல்லாம் ஜீன் பத்தி, நம்ம குரோமோசோம் பத்தி, ஜீன் பத்தி, டிஎன்ஏ பத்தி எல்லாம் ஃபுல்லா படிச்சாச்சு. அவ்வளவுதான், இவ்வளவுதான் விஷயமே. அடுத்தது சடுதி மாற்றம். சடுதி மாற்றம்னா ஒண்ணும் இல்ல. சடுதி மாற்றம்ங்கிற வார்த்தையை வந்து முதல்ல அறிமுகம் செய்தவர் யாருன்னா ஹியூகோ டி விரிஸ் அப்படிங்கிறவர் 1901ல வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காரு, சொல்லியிருக்காரு. சடுதி மாற்றம்னா திடீர்னு ஏற்படும் ஒரு மாற்றம், ஒரு சந்ததியில ஏற்படக்கூடிய திடீர் மாற்றத்தை வந்து சடுதி மாற்றம் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சாதாரணமா மனிதன்னா எப்படி இருப்பான், ஒரு 2 கை இருக்கும். ஓகேவா? 2 கண்கள் இருக்கும், ஒரு மூக்கு இருக்கும், அது 2 துவாரங்கள் இருக்கும், வாய் இருக்கும், 32 பல்லு இருக்கும், 2 கால் இருக்கும், 5 கைகள்லையும் 2 கைகள்லையும் 5 விரல்கள் இருக்கும் அப்படின்னு சொல்றோம்ல. திடீர்னு ஏற்படும் ஒரு மாற்றம். எப்படி என்ன மாற்றம் ஏற்படும் மனிதனுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப ரேரா ஒரு சில பேருக்கு மட்டும் 6 விரல்கள் இருக்கும். ஓகேவா? ரொம்ப ரேரா ஒரு சில பேருக்கு வந்து 6 விரல்கள் இருக்கும். இதுதான் சடுதி மாற்றம், திடீர்னு ஏற்படும் மாற்றம். அதாவது என்ன சொல்றானா, பரம்பரையாக தொடரக்கூடிய திடீரென ஒரு உயிரின் மரபு, ஓகேவா, திடீரென ஒரு உயிரின் மரபு பொருளில், அதாவது டிஎன்ஏல ஏற்படும் திடீர் மாற்றம். பரம்பரையாக தொடரக்கூடிய ஒரு உயிரில அதோட மரபு பொருள், அந்த டிஎன்ஏல ஏற்படக்கூடிய திடீர் மாற்றம் தான் என்னன்னு சொல்றாங்கன்னா சடுதி மாற்றம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து மாலை நேர பிரிமோஸ் அப்படின்னு கூட சொல்றாங்க. மாலை நேர பிரிமோஸ்னு சொல்லுவாங்க. ஈனோத்ரா லாமார்க்கியானா அப்படிங்கிறவர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாலை நேர பிரிமோஸ் அப்படின்னு சொல்லிருப்பாங்க. எதுக்காக அப்படி சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு குடும்பத்துல திடீர்னு யாருக்காவது ஒரு ஆளுக்கு வந்து இந்த மாலை நேர கண்ணு தெரியாம மாலை குருடு அது சொல்லுவாங்கல்ல, அது கூட இருக்கும். ஓகேவா? அதாவது இரவு நேரங்கள்ல வந்து அவங்களுக்கு கண்ணு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இல்லாம சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா
காலையில எந்திரிச்ச உடனே தலைவலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. திடீர்னு அந்த ஃபேமிலியிலே பரம்பரையிலே யாருக்குமே இருக்காது, ஆனா புதுசா அந்த ஆளுக்கு மட்டும் அந்த விஷயங்கள் வந்திருக்கும். திடீர்னு ஃபேமிலியில யாருக்குமே இல்லாத திடீர்னு சில பேருக்கு வந்து பிளட் கேன்சர் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு பண்புகள், ஓகேவா, ஏதோ ஒரு பண்புகள்ல வந்து திடீர்னு ஏற்படக்கூடிய மாற்றம், இது 6 விரலா கூட இருக்கலாம், இல்ல உடல் உறுப்புகள்ல உள்ளுக்குள்ளே ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்களா கூட இருக்கலாம். ஓகேவா, இது எல்லாத்தையுமே தான் என்ன சொல்றாங்கன்னா திடீர் மாற்றம், அதாவது சடுதி மாற்றம் அப்படின்னு சொல்றாங்க. குரோமோசோம்கள்ல சடுதி மாற்றம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, குரோமோசோம்கள்ல 2 வகையில வந்து சடுதி மாற்றம் நடக்குது. சடுதி மாற்றம் என்ன சொன்னோம்னா, மரபு பொருள், பாரம்பரிய மரபு பொருள், அந்த டிஎன்ஏல ஏற்படக்கூடிய திடீர் மாற்றத்தை தான் வந்து சடுதி மாற்றம்னு சொல்றோம். இந்த சடுதி மாற்றமே குரோமோசோம்ல 2 வகையா நடக்குது. ஒன்னு என்னன்னா, குரோமோசோமின் அமைப்பில் ஏற்படும் மாற்றம்னு சொல்றாங்க. குரோமோசோம்களோட அமைப்பு எப்படி பார்த்தோம்? குரோமோசோம்களை வந்து 2 வகையா பிரிச்சிருந்தோம். அமைப்பு ரீதியா வந்து 2 பிரிச்சிருந்தோம். சென்ட்ரோமியர் அடிப்படையில பிரிச்சிருந்தோம். அதோட மட்டும் இல்லாம பணிகளின் அடிப்படையில பிரிச்சிருந்தோம். சென்ட்ரோமியர் அடிப்படையில பாத்தீங்கன்னா ஒரு 4 வகையா பிரிச்சிருந்தோம். டீலோசென்ட்ரிக், அக்ரோசென்ட்ரிக், மெட்டாசென்ட்ரிக், சப்மெட்டாசென்ட்ரிக் பிரிச்சிருந்தோம். அதே மாதிரி இல்லாம பணிகளின் அடிப்படையில் பாத்தீங்கன்னா ஆட்டோசோம்கள், அல்லோசோம்கள் அப்படின்னு பிரிச்சிருந்தோம். ஓகேவா, உடல குரோமோசோம்கள், பால் குரோமோசோம்கள் அப்படின்னு பிரிச்சிருந்தோம். இந்த மாதிரி குரோமோசோம்களின் அமைப்பில் ஏற்படும் மாற்றம் அப்படிங்கிற மாதிரியும் குரோமோசோம்களின் எண்ணிக்கையில் ஏற்படும் மாற்றம் நம்ம ஆல்ரெடி படிச்சோம், மாறிலின்னு படிச்சோம்ல நம்ம குரோமோசோம்கள், அதாவது 23 ஜோடி குரோமோசோம்கள் இருக்கு அப்படின்னு சொல்றோம். இது வந்து மாறிலி, கான்ஸ்டன்ட் அப்படின்னு படிச்சோம். ஓகேவா, அப்ப எப்படி இது அமைப்புல ஏற்படும் மாற்றம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாற்றங்கள் ஏற்படுது. எதனால அப்படின்னா இததான் வந்து சடுதி மாற்றம்னு சொல்றாங்க. இது ரொம்ப ரேரா, ஜெனடிக்கலா ரொம்ப ரேரா மாறுறது. ஓகேவா, குரோமோசோம்களின் அமைப்புகளில் ஏற்படும் மாற்றம் அப்படின்னா ஜீன்களின் அமைப்புல வந்து மாற்றம் ஏற்படுதுன்னு சொல்றாங்க. ஜீன்ல எப்படி? குரோமோசோம்கள ஜீன் இருக்குது, ஜீன்ல என்ன மாற்றம் அடையுதுன்னா ஏதோ ஒரு பண்பு, ஓகேவா, ஒண்ணு சேருது, இல்ல ரெட்டிப்பாகுது, இல்ல நீளுது. அதாவது பிரில்லியண்டா இருக்கிறான், அப்பா வந்து நல்லா பிரில்லியண்டா இருக்காருன்னா திடீர்னு என்ன பண்ணுவாரு, பிள்ளைக்கும் திடீர்னு கிடையாது, அந்த பிள்ளை, அவரோட பிள்ளை வந்து நல்ல பிரில்லியண்டா இருப்பாங்க. ஓகேவா, நல்ல பிரில்லியண்டா இருப்பாங்க. அதே சமயம் சில நேரம் உல்டாவா அடிமுட்டாளா போயிடுவாங்க. ஓகேவா, ஒண்ணுமே மண்டையில ஏறாத ஒரு பிள்ளையா போயிடுவாங்க. ஓகே, இததான் என்ன சொல்றாங்கன்னா நீக்கமடைதல். அது ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்றேன். ஓகேவா, யாரும் தவறாக எடுத்துக்க வேண்டாம். குரோமோசோம்ல சடுதி மாற்றம்ங்கிறது பாத்தீங்கன்னா ஜீன்களின் அமைப்புல ஏற்படும் மாற்றம். இதை வந்து நீக்கமடைதல், இரட்டிப்பாதல், தலைகீழ் மாற்றம், இடம்பெயர்தல் அப்படின்ட்டு இந்த 4 கேட்டகரியா வந்து நமக்கு இதை பிரிச்சு கொடுத்துறாங்க. ஒண்ணு நீங்கி போயிடும், இல்லனா டபுள் ஆயிடும், இல்லனா அப்படியே டோட்டலா உல்டாவா மாறிடுது, அப்படி இல்லனா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுற மாதிரி இடம்பெயர்தல் அப்படின்ட்டு மாறிடுது. ஓகேவா, அடுத்தது குரோமோசோம்களின் எண்ணிக்கையில ஏற்படும் மாற்றம் பார்த்தப்ப எண்ணிக்கை வந்து ஒண்ணு அதிகமாகும் இல்ல குறையும். எப்படி எண்ணிக்கை அதிகமாகும் குறையும் அப்படின்னா அதுதான் ரேரான ஜெனடிக்கல் டிசார்டர், டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, டிசீஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இது எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதான் அந்த 6 விரல் முளைக்கிறதா இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு விரல் கம்மியா இருக்கிறதா இருக்கட்டும், இல்ல வளர்ச்சி இல்லாம இருக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி திடீர்னு ஏற்படக்கூடிய ஒரு மாற்றங்கள், திடீர் மாற்றங்கள், இதுதான் சடுதி மாற்றங்கள்னு சொல்றாங்க. இது எங்க நடக்குது அப்படின்னு இதுல வந்து 2 வகையா இருக்காங்க. எண்ணிக்கை குறைகிறது அல்லது அதிகரிக்கிறத வந்து எப்படி சொல்றாங்கன்னா, ஒன்னு யூப்ளாய்டு, அன்யூப்ளாய்டு அப்படின்னு சொல்றாங்க. யூப்ளாய்டுனா என்ன, அன்யூப்ளாய்டுனா என்ன அப்படிங்கறத நமக்கு தெரிஞ்சுக்கணும். யூப்ளாய்டும் அன்யூப்ளாய்டும் ரிலேட்டடா நமக்கு கேள்விகள் கேட்டிருக்காங்க. சோ என்ன கேட்டிருக்காங்கன்னா, டைரக்டா யூப்ளாய்டு அன்யூப்ளாய்டு கேட்டிருக்காங்களா அப்படின்னா இல்ல. நமக்கு எப்படி கேட்டிருக்காங்கன்னா சடுதி மாற்றத்தை பத்தியும், இல்லைன்னா இந்த ஒரு நோய் ஒண்ணு இருக்குது, டவுன் சிண்ட்ரோம் அப்படிங்கிற ஒரு நோய் இருக்குது, இத பத்தியும் நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகேவா, சோ அப்ப பாருங்க, குரோமோசோமோட எண்ணிக்கையில் ஏற்படும் மாற்றம் பாக்குறப்ப எண்ணிக்கை ஒண்ணு அதிகமாயிடும், இல்லனா ஒண்ணு குறைஞ்சிடும். அதை யூப்ளாய்டு அன்யூப்ளாய்டு அப்படின்ட்டு 2ஆ பிரிக்கலாம். இந்த அன்யூப்ளாய்டுனா என்ன, யூப்ளாய்டுனா என்ன அப்படிங்கறத வந்து இப்ப நம்ம பார்க்க போறோம். சோ இப்ப பாருங்களேன், யூப்ளாய்டு அப்படிங்கிறது ஒண்ணு இல்ல, இருமைய நிலை. குரோமோசோம்கள்லாம் எப்படி இருக்கும், ஜோடி ஜோடியா இருக்கும், அது 2 இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டோமா, அதப்ப 2n நிலை அப்படின்னு சொன்னோம். இதே 3 இருந்துச்சா 3n நிலை அப்படின்னு சொல்லுவோம். ஆனா குரோமோசோம்களோட நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா 2n நிலையா தான் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி நம்ம சொல்லியாச்சு. அப்ப 2n நிலை அப்படிங்கறப்ப எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2n ஒரு ஜோடியா, அதாவது 2 குரோமோசோம்கள் சேர்ந்து இருக்கும். இதுதான் வந்து இதுல வந்து ஒன்னு அதிகமாயிடும் இல்லனா கம்மியாயிடும். எப்படி ஜோடி ஜோடியா இருக்கிறது 2 இருக்குது, ஆனா அதுல ஒன்னு அதிகமாயிடுது கம்மியாயிடுதுன்னா இததான் வந்து யூப்ளாய்டு அப்படின்னு சொல்றாங்க. யூப்ளாய்டு அப்படிங்கறப்ப குரோமோசோம்கள் அதன் மடங்கில் அதிகரிப்பதோ அல்லது குறைந்தோ காணப்படுவது. ஒன்னு 2 இருக்கிறது 3 ஆயிடும் இல்லனா 1 ஆயிடும். ஓகேவா, இததான் வந்து யூப்ளாய்டு சொல்றாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இரட்டை வாழைப்பழம். அதாவது எல்லா வாழைப்பழமும், நீங்க பெரிய வாழைத்தார் இருக்குல்ல, இந்த வாழைத்தார்ல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வாழைப்பழத்துல பாத்தீங்கன்னா ரெட்டை வாழைப்பழம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு சொல்லுவாங்க, ரெட்டை வாழைப்பழம் சாப்பிட்டா ரெட்டை குழந்தை பிறக்கும், அதனால சாப்பிடாதீங்க அப்படின்னு கூட சில பேர் சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து அறியாமையில சொல்றது. ஓகேவா, ஆனா அதுக்குள்ள ஒரு சயின்ஸ் இருக்குது. இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இரட்டை கருவுறுதல் கணிதர்கள் இருக்குல்ல, இதுக்கு என்னன்னா அந்த டிஎன்ஏவோட அளவு வந்து ஒன்னு அதிகமாயிடும். ஓகேவா, அந்த குரோமோசோம்களோட அளவு வந்து ஒன்னு அதிகமாயிடும். அப்ப அதனால வந்து அந்த இரட்டை வாழைப்பழங்கள் உருவாகுது. அப்ப இதேதான் மனிதனுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆமா இதேதான் இரட்டை கருப்பிரிதல். அப்ப அந்த
கரு வந்து உருவாகுதல் அப்போ அந்த செல் பிரிதல் வந்து என்ன ஆகுதுன்னா ரெண்டா வந்து ஒரே ரெண்டு செல்கள் வந்து ஒரே இடத்துல போய் கருவுறுதலுக்குள்ள அந்த சூழ்பை அந்த பைக்குள்ள வந்து உள்ள வந்து கருப்பைக்குள்ள போய் உள்ள தங்கிடும். அப்ப ரெண்டுமே தனித்தனியா வளர ஆரம்பிச்சிடும். அப்ப வேற வழி இல்லாம ரெண்டு குழந்தைகள் உருவாகுது. ஓகேவா? இதை பத்தி நம்ம இன்னும் டீடைலா அடுத்தடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். இப்ப இங்க நம்ம இதோட நிறுத்திக்கும். யூப்ளாய்டு பாத்தீங்கன்னா இருமைய நிலை 2n நிலை இருக்குது. இந்த 2 மைய நிலையில பாத்தீங்கன்னா அதன் மடங்கில் அதிகரிப்பதோ அல்லது குறைவதோ இதுதான் வந்து என்னன்னு சொல்றாங்க, யூப்ளாய்டுன்னு சொல்றாங்க. இதுதான் வந்து இரட்டை வாழைப்பழங்கள் உருவாகுது. இரட்டை வாழைப்பழங்கள் உருவாகுது அப்ப என்ன டிசீஸா அப்படின்னு கேட்டா ஆமா, அது வந்து இயல்புக்கு மாறானது. ஓகேவா? மரபுக்கு மாறானது. பாரம்பரியமா கடத்தக்கூடிய இந்த பொருளுக்கு பாரம்பரியம் நடத்தக்கூடிய இந்த நிகழ்வுகளுக்கு புறனாக செயல்படக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இது யூப்ளாய்டு. அப்ப இதுதான் வந்து இரட்டை வாழைப்பழம் உருவாகிறது. அப்ப இது வந்து நல்ல விஷயமா அப்படின்னு கேட்டா நல்ல விஷயம்னு சொல்ல முடியாது, அதே சமயம் கெட்ட விஷயம்னு சொல்ல முடியாது. பட் குரோமோசோம்களின் எண்ணிக்கையில் ஏற்படும் திடீர் மாற்றம், சடுதி மாற்றம் அப்படிங்கறத இந்த வந்து சொல்லலாம். ஓகேவா? சடுதி மாற்றத்துக்கு உதாரணமாக இந்த குரோமோசோம்களை ஏற்படுத்த சொல்லலாம். இது அடுத்தது அன்யூப்ளாய்டு. அன்யூப்ளாய்டு அப்படிங்கிறது என்ன, ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட, ஓகேவா, ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட குரோமோசோம்களை இழத்தல் அல்லது கூடுதல் பெறுதல். அப்ப இங்க என்ன பார்த்தோம், யூப்ளாய்டுனா என்ன பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரோமோசோம் அதன் மடங்கில் குறைவதோ அதோட மடங்குல, ஓகேவா, எத்தனை அளவு இருக்குதோ அதுல வந்து அதிகரிப்பதோ அல்லது குறைவதோ. ஒரு வாழைப்பழங்கிறது 2 வாழைப்பழம் ஆனதுல, ஓகேவா, அதுதான் மடங்குல அதிகமாகுதுல, இதை வந்து யூப்ளாய்டுனும். இப்ப குரோமோசோம்களின் எண்ணிக்கை, அதாவது ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட குரோமோசோம்களை இழத்தல் அல்லது கூடுதல் பெறும் நிலை, கிட்டத்தட்ட ரெண்டும் ஒண்ணுதான். அது மடங்கு, இது வந்து அளவு. ஓகேவா? இதுல ஏற்படும் நிலையை தான் வந்து நம்ம வந்து அன்யூப்ளாய்டுன்னு சொல்றோம். அன்யூப்ளாய்டுல இருந்து தான் நமக்கு கேள்வியும் கேட்டிருக்காங்க. என்ன இவ்வளவு கேள்விகள் கேட்டிருக்காங்களா அப்படின்னா ஆமா கேட்டிருக்காங்க. இதுவரையும் நடந்த கேள்வி எக்ஸாம்ஸ்ல பாத்தீங்கன்னா 2012-13 இருந்து நீங்க கவுண்ட் எடுத்து பாத்தீங்கன்னா மரபியல் ரிலேட்டடா, அதாவது ஜெனடிக்ஸ் ரிலேட்டடா எந்த கேள்விகள் இல்லாத எக்ஸாம்ஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து ரொம்ப ரேரா தான் இருக்கும். 1 or 2 கொஸ்டின்ஸ்ல எக்ஸாம்ஸ்ல தான் வந்து இந்த மாதிரி கேள்விகள் வந்து இல்லாம இருந்திருக்கும். ஓகேவா? அப்ப டவுன் நோய் சிண்ட்ரோம் அப்படிங்கிற சிண்ட்ரோம் தான் வந்து அன்யூப்ளாய்டுக்கு எடுத்துக்காட்டா சொல்லியிருக்காங்க. இந்த டவுன் நோய் சிண்ட்ரோம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்ல. டவுன் நோய் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் யாரு கண்டுபிடிச்சாருன்னா லாக்டவுன் டவுன். ஓகேவா? லாக்டவுன் டவுன் அப்படிங்கிறவர் 1866 கண்டுபிடிச்சார். இதுல என்ன அப்படின்னா நமக்கு மனிதனுக்கு மொத்தம் 23 ஜோடி குரோமோசோம் இருக்குங்கிறத நம்ம சொல்லிட்டோம். ஓகேவா? அதுல 22 ஜோடி குரோமோசோம்கள் வந்து அவங்களோட அமைப்பு, ஓகேவா, ஆட்டோசோம்கள்னு சொல்லியாச்சு. ஒரே ஒரு குரோமோசோம் தான் வந்து ஜோடி குரோமோசோம் தான் வந்து அல்லோசோம் சொல்லிட்டோம். இந்த அல்லோசோம் தான் வந்து என்னன்னா பால் குரோமோசோம்னு சொல்லிட்டு, அந்த பால் குரோமோசோம் தான் ஆனா பெண்ணா நிர்ணயிக்கக்கூடிய ஒரு ஜோடி குரோமோசோம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஓகேவா? மொத்தம் 23 ஜோடி குரோமோசோம் இருக்குல்ல, அதுல ஒரு ஜோடி, ரெண்டாவது ஜோடி, மூணாவது ஜோடின்ட்டு மொத்தம் 23 ஜோடி இருக்கும். இந்த கவுண்ட்ல 1வது ஜோடி ஒருவேளை பால் நிர்ணயம் பண்ணுமானா கிடையவே கிடையாது. 23வது ஜோடி குரோமோசோம் மட்டும்தான் பால் நிர்ணயம் பண்ணக்கூடியது. ஓகேவா? பாக்கி 21 ஜோடி குரோமோசோம், 22 ஜோடி குரோமோசோமுமே என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு உடல குரோமோசோம்கள் தான். உங்களோட அமைப்பு, உங்களோட ஹைட், உங்களோட கலர், உங்களோட ஹேர் ஸ்டைல், இது எல்லாத்தையுமே டிசைன் பண்றது யாருன்னா நீங்க கிடையாது. இப்ப ஹேர் ஸ்டைலிஸ்ட்ல போனீங்கன்னா நீங்க வந்து கார்லிங் வேணா கார்லிங் வச்சுக்கலாம், ஸ்ட்ரைட்டன் பண்ணா ஸ்ட்ரைட்டன் பண்ணிக்கலாம். இதெல்லாம் செகண்டரி தான். பட் பிரைமரியா நமக்குள்ளேயே ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட் இருக்காரு. அவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த குரோமோசோம். இவர் என்ன பண்றாருன்னா இந்த குழந்தைக்கு வந்து கர்லி ஹேர் கொடுப்பா, இந்த குழந்தைக்கு வந்து பிரவுன் ஹேர் கொடுப்பா, இந்த குழந்தைக்கு வந்து பிரவுனிஷ் ஐ கொடுப்பா அப்படின்ட்டு இந்த மாதிரி வந்து உங்களோட டிசைனை வந்து உங்களை டிசைன் பண்றது யார் அப்படின்னா இந்த குரோமோசோம்கள் தான். இந்த குரோமோசோம்கள் 22 ஜோடி குரோமோசோம்கள்ல 21வது ஜோடி குரோமோசோம் ஒன்னு இருக்குது. ஓகேவா? இந்த குரோமோசோம்ல தான் ஒரு கூடுதல் நகல் குரோமோசோம் உள்ள மாறுபாடு. ஓகேவா? இந்த 23வது ஜோடி குரோமோசோம் இருக்குல்ல, அதுல அதாவது சடுதி மாற்றம்னா திடீர்னு பாரம்பரியத்திலே மரபு ரீதியா ஏற்படாம திடீர்னு பாரம்பரியத்தில் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம் தான், மரபியல்ல ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம் தான் சடுதி மாற்றம் சொல்றோம். அப்ப இந்த சடுதி மாற்றம் மனிதர்கள் எங்க ஏற்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 21வது ஜோடி குரோமோசோம்ல அதுல வந்து என்னன்னா யூப்ளாய்டு அன்யூப்ளாய்டு பார்த்தோம்ல, அன்யூப்ளாய்டுல டவுன் சிண்ட்ரோம்க்கு எடுத்துக்காட்டு, அதாவது ஒரு குரோமோசோமோட எண்ணிக்கை வந்து அதிகரிப்பதோ அல்லது குறைவதோ, ஒரு மடங்கே அதிகரிப்பது குறைவதை தான் வந்து யூப்ளாய்டுன்னு சொன்னா அது வாழைப்பழத்தில் நடக்குது. இதே வந்து ஒரே ஒரு குரோமோசோமோட எண்ணிக்கை அதிகரிப்பதோ குறைவதோ வந்து அன்யூப்ளாய்டு அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது எங்க அப்படின்னா மனிதனுக்கு நடக்குது. இதனால ஏற்படக்கூடிய அந்த 21வது ஜோடி குரோமோசோம்ல ஏற்படக்கூடிய அந்த மாற்றத்தை தான் வந்து என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டவுன் நோய் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்றோம். அப்ப 21வது ஜோடி குரோமோசோம்ல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 22 ஜோடி குரோமோசோம்லயுமே எல்லாத்துலயுமே XX தான் இருக்கும். XX எல்லாத்துலயுமே XX தான் இருக்கும். 23வது ஜோடி குரோமோசோம் மட்டும்தான் உங்களுக்கு பால் குரோமோசோம். அது வந்து XX இருக்கலாம், RXY இருக்கலாம். ஓகேவா? இப்படி இருக்கிறது தான் பால் நிர்ணயம் பண்ணக்கூடிய ஒரு குரோமோசோம். ஓகே, சோ இப்ப 21வது ஜோடி குரோமோசோம் இருக்குல்ல, இதுல ஒரு கூடுதல் நகல் குரோமோசோம், ஒரு மாதிரி, அதாவது அது குரோமோசோம் கிடையாது, அது குரோமோசோம் மாதிரி ஒரு சாம்பிள் ஒன்று மிஸ் ஆகி வந்துடும். ஓகேவா? அந்த மாதிரி ஒரு நகல் குரோமோசோம், ஒரு மாதிரி குரோமோசோம் வந்து அதுல இணைகிறப்போ அந்த இடத்துல 21வது ஜோடி XX இல்லாம
அது கூட ஒரு நகல் ஒன்று சேர்றப்ப ட்ரிபிள் எக்ஸ்னா ஆயிடுது. அப்ப 21வது ஜோடி குரோமோசோம்ல எக்ஸ் எக்ஸ் எக்ஸ்ன்ட்டு வர்றப்ப இதை தான் வந்து டவுன் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நமக்கு அன்யூப்ளாய்டு. ஸோ இப்போ ஜீன்களில் சடுதி மாற்றம் அப்படிங்கிறப்ப ஜீன் சடுதி மாற்றம் ஒரு ஜீனில் நியூக்ளியோடைடு வரிசையில் ஏற்படும் மாற்றங்கள் தான் ஜீன் சடுதி மாற்றம் சொல்றாங்க. அப்ப நியூக்ளியோடைடு நியூக்ளியோசைடு நம்ம பார்த்தோம். நியூக்ளியோடைடுங்கிறது நியூக்ளியோசைடு பிளஸ் பாஸ்பேட் சேர்ந்தது. அப்ப நியூக்ளியோசைடுங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல. ஓகே, ஒரு நைட்ரஜன் காரம்னு சொல்லியாச்சு. அதுல பியூரின் பிரிமிடின் இருக்கும். பிரிமிடின்ல பாத்தீங்கன்னா அடினைன் குவானைன் சைட்டோசின் அண்ட் குவானைன் இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டோம். ஓகே, தைமிடின் சைட்டோசின் அண்ட் தைமிடின் இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். ஓகேவா? இது ஜீன் சடுதி மாற்றம். ஜீன் சடுதி மாற்றம்னா ஒரு ஜீனில நியூக்ளியோடைடு வரிசையில ஏற்படக்கூடிய ஒரு மாற்றத்தை தான் என்ன சொல்றாங்கன்னா ஜீன் சடுதி மாற்றம் அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு எடுத்துக்காட்டு ஜீன்ல ஏற்படக்கூடிய சடுதி மாற்றத்துக்கு எடுத்துக்காட்டு என்னன்னா கதிரறிவால் ரத்த சர்க்கரை நோயை வந்து ஜீன்ல ஏற்படக்கூடிய சடுதி மாற்றம்னு சொல்றாங்க. அப்ப ஜீன்ல இது என்ன மாற்றத்தை ஏற்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சர்க்கரை நோய் எங்க வரும்? ரத்தத்துல வரும். ரத்தத்துல என்னென்ன பகுதி பொருள் இருக்கு? ஹீமோகுளோபின் இருக்கு. அப்ப ஹீமோகுளோபின்ல இந்த ரத்த சிவப்பணுக்கள் இருக்குல்ல, இதுல ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம் தான் இந்த கதிரறிவால் ரத்த சர்க்கரை நோய். நல்லா தெரிஞ்சுக்கணும், கதிரறிவால் ரத்த சர்க்கரை நோய்னு சொல்லிட்டாங்க. ரத்தத்துல சர்க்கரை நோய் ஏற்படுது. அதுக்கு காரணம் என்ன? ரத்தத்துல உள்ள பகுதி பொருட்கள் என்ன இருக்குது? ஹீமோகுளோபின் இருக்குது. ஹீமோகுளோபின்ல ரத்த சிகப்பு செல்கள் இருக்குது. ஹீமோகுளோபின்ல ரத்த சிகப்பு செல்கள். இது என்ன பண்ணுது? இதுல ஏற்படக்கூடிய இந்த கதிரறிவால் வடிவம். அப்ப ரத்த தட்டுகள் எப்படி இருக்கும்? ரவுண்ட் ரவுண்டா இருக்கும். ரெண்டு சைடும் குழியா இருக்கும், சிகப்பு கலர்ல இருக்கும். ஓகேவா? இது ரவுண்ட் ரவுண்டா இல்லாம ஒரு கதிரறிவால் மாதிரி. ஓகேவா? நான் கதிரறிவால் ஏதாவது எந்த அரசியல் சின்னத்தையும் நான் வந்து ஒப்பிடல. இந்த கதிரறிவால் மாதிரி இருக்கும். ஓகேவா? ஒரு அருவாள் மாதிரியான அரைப்படி அந்த அரைச்சந்திர வடிவம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு வடிவத்தை அந்த ரத்த தட்டுகள் ரவுண்டா இல்லாம பிளேட்ஸா இல்லாம அந்த இடத்துல வந்து அரைத்தட்டு வடிவத்துல. ஓகேவா? இந்த அரைத்தட்டு வடிவத்துல நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன். இந்த அரைத்தட்டு வடிவத்துல இருக்கும். ஓகேவா? இதை தான் வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா கதிரறிவால் சர்க்கரை நோய் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ இதுதான் ஜீன்ல ஏற்படக்கூடிய மாற்றம். இப்ப டவுன் சிண்ட்ரோம் நோயோட இந்த கேரியோடைப் பாருங்க. கேரியோடைப் இடியோகிராம்லாம் நம்ம பார்த்தோம்னா கேரியோடைப்னா என்ன? குரோமோசோம்களின் அமைப்பை வந்து கேரி பண்ணி எடுத்துட்டு போவோம். அதாவது அளவு, வடிவம், உருவம் இது எல்லாத்தையுமே எடுத்து கேரி பண்ணிட்டு போற ஒரு அமைப்பை தான் வந்து கேரியோடைப்னு சொல்றோம். ஓகேவா? அப்ப டவுன் சிண்ட்ரோம் நோய் இருந்துச்சுன்னா அவங்களோட குரோமோசோமோட கேரியோடைப் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்க, நான் சொன்னேன்ல 23 ஜோடி குரோமோசோம் இருக்கும். ஓகேவா? 23 ஜோடி குரோமோசோம் இருக்கும். அதுல எல்லாமே XX தான் இருக்கும். ஓகேவா? அது அளவு, வடிவம் எல்லாமே மாறும். இது எதுக்காக இந்த டிஃபரன்ஸ் காமிச்சிருக்கான்னு பாருங்க. இது பெருசா இருக்குது, சின்னதா இருக்குது, டார்க்கா இருக்கு, லைட்டா இருக்குன்னா இதெல்லாம் காரணம் என்னன்னா பெருசா இருக்குன்னா ஹைட்டா குறிக்குதுன்னு வச்சுக்கோ. ஓகேவா? டார்க்கா இருக்கு, லைட்டா இருக்குன்னா அது கலரை குறிக்குது, அவங்களோட ஹேரை குறிக்குது, அவங்களோட ஹேண்டோட லென்த்தை குறிக்குது, அவங்களோட காலோட லென்த்தை குறிக்குது, கண்ணோட நிறத்தை குறிக்குது அப்படின்ட்டு இப்படி பல்வேறு பண்புகளை வந்து இதை டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்குது. அதனாலதான் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்காங்க. நம்ம டவுன் சிண்ட்ரோம் என்ன சொன்னோம்? நியூப்ளாய்ட்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஜோடி நகல், ஒரே ஒரு குரோமோசோமோட நகல் வந்து இணையும். 1 அல்லது 2. ஓகேவா? 1 ஏறுதலோ இல்ல 1 குறைதலோ இதை தான் வந்து டவுன் சிண்ட்ரோம் பார்த்தோம். இதே வந்து யூப்ளாய்ட்ல பாத்தீங்கன்னா மடங்குகள், ஓகே, மடங்குகள்ல வந்து இரட்டிப்பாகுதலோ இல்ல குறைதலோ இதை தான் வந்து டவுன் நம்ம வந்து யூப்ளாய்ட்ல பார்த்தோம். இதுக்கு வந்து இரட்டை வாழைப்பழங்களை பார்த்தோம். அன்யூப்ளாய்ட்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதோ ஒன்னு ஒரே ஒரு நம்பர் மட்டும் கூடுதோ இல்ல குறையுதோ. இப்ப இங்க பாருங்களா, 21வது ஜோடி குரோமோசோம்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு நகல் குரோமோசோம் வந்து இணைஞ்சிருக்கு. அப்ப இங்க ட்ரிபிள் எக்ஸ் இருக்குதா? இதுதான் வந்து டவுன் சிண்ட்ரோம் நோய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இது டவுன் சிண்ட்ரோம். அப்ப பாருங்களா, 21 22 அப்படினுட்டு 1ல இருந்து 22 ஜோடி குரோமோசோம்கள் நம்மள்ட்ட இருக்குது. எல்லாமே XX தான் இருக்குது. இந்த 23வது ஜோடி குரோமோசோம் மட்டும் நமக்கு வந்து எப்படி கொடுத்திருக்காங்க பாருங்க, XYR XX னு கொடுத்திருக்காங்க. அப்ப XYR XX னா XXங்கிறது வந்து பெண் தன்மையையும் XYங்கிறது ஆண் தன்மையும் குறிக்கும். ஓகேவா? அப்ப ஆண் குழந்தை அப்படின்னா XY னு இருக்கும், பெண் குழந்தைனா XX னு இருக்கும். இதுதான் வந்து நம்மளோட டவுன் சிண்ட்ரோம் நோயோட கேரியோடைப். இல்லைன்னா மனிதரோட குரோமோசோமோட அமைப்பு, ஸ்ட்ரக்சர், கேரியோடைப் எல்லாமே இதுதான். ஓகேவா? இது மனிதருக்கு உள்ளது. இதனால என்ன பாதிப்புனா அந்த குழந்தை வந்து கொஞ்சம் வந்து அசுர குழந்தையா இருக்கும். அதாவது இயல்பான குழந்தையை விட கொஞ்சம் வந்து வளர்ச்சி குறைந்த ஒரு குழந்தையா இருக்கும். லைக் எப்படின்னா இந்த மராஸ்மஸ், குவாஷியக்கர் எல்லாம் நம்ம படிச்சோம்ல, அந்த மாதிரி கொஞ்சம் புரதச்சற்று குறைவான ஒரு இயல்பான குழந்தையா இல்லாம இந்த குழந்தை வந்து கொஞ்சம் மாறுபட்ட ஒரு நோயோட இருக்கக்கூடிய ஒரு குழந்தையா இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த அளவுல நம்ம வந்து இப்போ ஜெனடிக்ஸை நம்ம முடிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ஜெனடிக்ஸ்ல பாத்தீங்கன்னா இவ்வளோ பெரிய விஷயங்கள் நம்ம வந்து பேசியிருக்கோம். ஓகே, இவ்வளோ விஷயங்கள் நமக்கு பேசியிருக்கோம். அப்ப ஜெனடிக்ஸ்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே பேசிக்கா உங்களுக்கு என்ன தெரியும்னா மரபணுக்கள், மரபியல் மாற்றம் மற்றும் உயிரின் அடிப்படை பாரம்பரியத்தை பற்றி படிக்கும் ஒரு அறிவியல் பிரிவு தான் வந்து ஜெனடிக்ஸ்னு சொல்றாங்க. ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு பண்புகள் கடத்தப்படும் நிகழ்வு என்னன்னு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரம்பரியம்னு சொல்றாங்க. ஒத்த பெற்றோரிடமிருந்து உருவாகும் சந்ததிகளுக்கிடையே ஒரு சிற்றினத்தை சார்ந்த உயிர்களுக்கிடையே உள்ள வேறுபாடு தான் என்னன்னு சொல்றாங்கன்னா வேறுபாடு இல்லைன்னா அந்த மாறுபாடு தான் வேறுபாடுன்னு சொல்றாங்க. அப்ப கிரிக்கர் ஜோக்கர் மெண்டல் என்ன பண்ணியிருக்காருன்னா அதாவது
ஆஸ்திரேலிய நாட்டு பாதிரியார் அவர் 7 வருடங்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணி கிட்டத்தட்ட 1856 இருந்து 1863 வரையும் 7 வருடங்கள் வந்து அவரோட ஆராய்ச்சியை பண்ணி பைசம் சட்டைவம் அப்படிங்கிற ஒரு பட்டாணி செடியை ரெஃபரன்ஸா எடுத்துக்கிட்டு அதுல இருந்து 34 வகை தாவரங்களை உருவாக்கி அதுல இருந்து 10,000க்கும் மேற்பட்ட தாவரங்களையும் உருவாக்கி அதுல இருந்து 7 ஜோடி பண்புகளை எடுத்துக்கிட்டு ஒரு பண்பு கலப்பு இரு பண்பு கலப்புன்ட்டு அந்த ஒரு பண்பு கலப்புல ஜீனோடைப் பினோடைப் பாத்தீங்கன்னா 3:1 1:2:1 இதுல இருபண்பு கலப்புல பாத்தீங்கன்னா 9:3:3:1 அப்படிங்கிற ரேஷியோல இந்த உயிரினங்களை உருவாக்கி அவர்களோட பண்புகளை விவரிச்சு அதுல இருந்து ஒரு 3 விதிகளை வந்து அவர் உருவாக்கி இருக்கார். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓங்குதன்மை விதி, சார்பின்றி ஒதுங்குதல் விதி, தனித்து பிரிதல் அல்லது கேமிட் பிரிதல் அப்படிங்கிற இந்த விதிகளை சொல்லி இவர் என்ன பண்ணிருக்காரு, மரபியலின் தந்தை அப்படிங்கிற அளவுக்கு பேர் சொல்ற அளவுக்கு அவ்வளவு பெரிய விஷயங்களை பண்ணியிருக்காரு. அதன் அடிப்படையில் அப்படியே பாத்தீங்கன்னா குரோமோசோம்ஸ், அடுத்தது டிஎன்ஏ, அடுத்தது டிஎன்ஏ மூலக்கூறுகள், இது எல்லாமே நம்ம பார்த்தோம். அதுல மட்டும் இல்லாம வேற என்ன பார்த்தோம், நம்ம சென்ட்ரோமியர் அடிப்படையில வந்து குரோமோசோம்கள் அது பார்த்துட்டாச்சு. அடுத்தது பணிகளின் அடிப்படையில வந்து குரோமோசோம் நம்ம என்னன்னு பார்த்துட்டோம். டிஎன்ஏ மூலக்கூறுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம். டிஎன்ஏ இரட்டிப்பாதல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கண்டென்ட், இதையும் நம்ம பார்த்தாச்சு. வேற என்ன அடுத்தது பாத்தீங்கன்னா சடுதி மாற்றம், ஒரு சந்ததியில் ஏற்படும் பாரம்பரியமாக தொடரக்கூடிய ஒரு பரம்பரையில வந்து திடீரென்று ஏற்படும் ஒரு மாற்றத்தை தான் வந்து சடுதி மாற்றம், திடீர் மாற்றம் அப்படின்னு சொல்றாங்க. டிஎன்ஏ மூலக்கூறு மரபு பொருள்ல வந்து திடீர்னு ஏற்படக்கூடிய ஒரு மாற்றத்தை தான் வந்து சடுதி மாற்றம்னு சொல்றோம். ஓகேவா? அடுத்தது பாத்தீங்கன்னா யூப்ளாய்டு அண்ட் அன்யூப்ளாய்டு, அது இல்லாம டவுன் சிண்ட்ரோம். இப்ப நம்ம பார்க்க போறது என்னன்னா பரிணாமம். பரிணாமம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உயிரினங்கள் தனித்துவமான பண்புகளை பெற்றிருப்பதோடு அமைப்பு மற்றும் செயல்பாடுகளில் தங்களுக்குள் ஒற்றுமையையும் பெற்றிருக்கும். ரைட்டு. அடுத்தது வேற என்னன்னா உயிரின் தோற்றம் மற்றும் உயிர்களின் தோற்ற காலம் முதல் அவற்றின் ஏற்படும் படிப்படியான மாற்றங்களும் தகவமைப்புகளுக்கும் தான் வந்து பரிணாமம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இததான் வந்து பரிணாமம்னு சொல்றாங்க. பரிணாமம்னா ஒண்ணும் இல்ல, குழந்தை அதாவது குரங்குல இருந்து மனிதன் வந்தான் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது கடந்து வந்த பாதையை தான் பரிணாமம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வளர்ச்சியை தான் நம்ம என்னன்னு சொல்றாங்கன்னா ஒரு உயிரினத்தின் தனித்துவமான பண்புகளை பெற்றிருப்பது அமைப்பு மற்றும் செயல்பாடுகளில் தங்களுக்குள் ஒற்றுமையை பெற்றிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப மனிதனும் குரங்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரியா இருப்பானுங்க, அவனோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். என்ன அப்படின்னா அவன் சாப்பிட்ற விதமா இருக்கட்டும், அடுத்தது வந்து குரங்கு தலையில அதாவது குரங்கு கொண்டு வந்து விட்டானா மனிதனுக்கு பேன் பார்க்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல, இதெல்லாமே வந்து அந்த குரங்குல இருந்து மனிதன் தோன்றினா அப்படிங்கிறதுக்கான சான்றுகள். ஓகேவா? அந்த மாதிரி வந்து இந்த பண்புகள் எல்லாம் பெற்றிருக்கிறது தான் வந்து பரிணாமம். இந்த பண்புகளோட அடுத்தடுத்த ஓட்டங்களை தான் வந்து பரிணாமம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது உயிர் பிறப்பு கோட்பாடு. இதெல்லாம் சும்மா நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தெரிஞ்சுக்கிட்டா போதும். உயிர் பிறப்பு கோட்பாடு அப்படின்னா உயிர் எப்படி பிறந்துச்சு, ஆரம்பத்துல உயிர்கள் வந்து எப்படி உருவானுச்சு, முதல்ல செல்கள் உருவானுச்சு, அடுத்தது வந்து அதுல இருந்து வந்து சின்ன சின்ன புழு பூச்சிகள் உருவானுச்சு, அதுல இருந்து தான் அடுத்தது பாக்டீரியாஸ், ஃபங்கஸ் அப்படின்ட்டு இப்படிலாம் நிறைய உயிர்கள் வந்து உருவானுச்சுல. இந்த உயிர் பிறப்பு கோட்பாட்டை லூயிஸ் பாஸ்டர்ங்கிறவர் 1862 வந்து சொல்லியிருந்திருக்காரு. இதுதான் வந்து உயிர் பிறந்திருக்கு, இப்படிதான் வந்து உயிர் வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அடுத்தது உயிர்களின் வேதி பரிமாணம், உயிர்கள் அதாவது இயற்பியல், வேதியியல் மற்றும் உயிரியல் காரணிகள்லாம் இருக்குல்ல, இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி உயிர்களுக்குள்ள வேதி பரிமாணம் எப்படி நடக்குது அப்படிங்கிறத ஒப்பாரின் மற்றும் ஹால்டன் ரெண்டு பேரும் சேர்ந்து 1922 வந்து ஒப்பாரினும் ஹால்டன் வந்து 1929 இந்த வேதி வினைகளை பற்றி உயிர்கள் தோன்றி வேதி உயிர் வினைகள் மூலமா தான் இந்த உயிர்கள் தோன்றியிருக்கு அப்படின்ட்டு ஆளாளுக்கு ஒரு கோட்பாடா சொல்லி இருந்திருக்காங்க. ஓகேவா? நம்ம உயிர் கோட்பாடுகள் தனியா நிறைய இருக்குது, அதை நம்ம அடுத்தது அந்த கோட்பாடுகள் பத்தி படிக்கிறப்ப அதை நம்ம டீடைலா பார்ப்போம். பட் ஜஸ்ட் இங்க வந்து பரிணாமம் ரிலேட்டடா அவங்களுக்கு தெரிஞ்சதை மட்டும் சொல்லியிருக்காங்க. பரிணாமத்தின் சான்றுகள்னு பார்த்தப்ப பரிணாமம்னா என்ன அப்படின்னா பரம்பரை அதாவது பரம்பரை ஒரு உயிரினத்திலிருந்து இன்னொரு உயிரினத்துக்குள்ள வேறுபாடு, அதோட வளர்ச்சி நிலையை பத்தி படிக்கிற ஒரு அறிவியல் பிரிவு தான் வந்து பரிணாமம்னு சொல்றாங்க. இந்த பரிணாமத்துல பாத்தீங்கன்னா அமைப்பு ஒத்த உறுப்புகள் இருக்கும், செயலொத்த உறுப்புகள் இருக்கும், எச்ச உறுப்புகள் இருக்கும், முன்னோர் பண்பு நீட்சி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அமைப்பு ஒத்த உறுப்புகள்னா ஒரே மாதிரி இருக்கும். லைக் எப்படி சொல்றதுன்னா காகமா இருக்கட்டும், பருந்தா இருக்கட்டும், இதுக்கெல்லாம் வந்து ரெக்கைகள்லாம் ஒரே மாதிரி இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி செயலொத்த உறுப்புகள் அப்படின்னா அந்த ரெக்கைகள் வந்து பறப்பதற்காக பயன்படுது. அப்ப ரெக்கை ஒரே மாதிரி இருக்குது, இது அமைப்பு ஒத்தது. இந்த இடத்துல தான் ரெக்கைகள் இருக்கு. அதாவது மனுஷனுக்கு கை இங்க இருக்குல்ல, அதே மாதிரி பறவைகளுக்கு வந்து ரெக்கை இந்த இடத்துல தான் இருக்கு, கால் 2 இருக்கும், அதே மாதிரி இந்த இடத்துல. அப்ப அது அமைப்பு ஒத்த. செயல் ஒத்த அப்படிங்கிறப்ப மனிதன் வந்து பறக்க முடியாது, இப்படி நம்ம பறக்க முடியாது. ஆனா பறவைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா பறக்கும். அப்ப அந்த பறவைகளோட அமைப்பு
அமைப்பு ரீதியா பாக்குறப்ப அது செயல் ஒத்த உறுப்புகள்னு சொல்றாங்க. எச்ச உறுப்புகள்னா தேவையில்லாத உறுப்புகள். இப்ப வால் இருக்குது அப்படின்னா அது தேவையில்லாத உறுப்பு. இப்ப நமக்கெல்லாம் வால் இருந்துச்சுன்னா அது எச்ச உறுப்புன்னு தானே சொல்லுவோம், தேவையில்லாத உறுப்பு தானே. அது மாதிரி வந்து எச்ச உறுப்புகள். முன்னோர் பண்பு மீட்சி, முன்னாடி ஏற்கனவே ஏதோ ஒரு பண்பு இருந்திருக்கும், அந்த பண்பு திரும்பி மறுபடியும் வர்றது, இதை வந்து முன்னோர் பண்பு மீட்சி அப்படின்ட்டு பரிணாமத்தின் சான்றுகளா இந்த மூணுத்தையும் சொல்றாங்க. இப்ப பாருங்களேன், அமைப்பு ஒத்த உறுப்புகளை விளக்கும் பாலூட்டியோட முன்னங்கால்கள் பாருங்களேன். அதாவது அமைப்பு ஒத்த உறுப்புகளை விளக்கும் பாலூட்டிகளின் முன்னங்கால்கள். இந்த பாலூட்டியோட முன்னங்கால்கள் பாருங்க. இது எக்ஸாம்பிள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து மனிதன் கொடுத்திருக்கான், அடுத்தது பூனை கொடுத்திருக்காங்க, திமிங்கிலம், வவ்வால். இதோட முன்னங்கால்கள் எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனிதனுக்கு எங்க முன்னங்கால்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னங்கால்கள் கிடையாது. அப்ப இது முன்னங்கால்கள்ங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூனைக்கு வந்து முன்னங்கால்கள் இருக்குது, திமிங்கிலமா இருக்கட்டும் வவ்வாலா இருக்கட்டும், இதோட முன்னங்கால்கள்ங்கிறது இங்க பாருங்க மனிதனோட கைகள். இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பாக்குறப்ப எல்லாமே அமைப்பு ஒத்த, அதாவது ஒரே மாதிரியான அமைப்புல இருக்கிற மாதிரி தெரியுது. ஓகேவா, இதுதான் வந்து அமைப்பு ஒத்த உறுப்புகளை விளக்கும் பாலூட்டிகளின் முன்னங்கால்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அடுத்தது இது பாத்தீங்கன்னா செயல் ஒத்த. இப்ப வவ்வாலின் ரெக்கையை பாருங்க, பறவையோட ரெக்கை, வேற ஏதோ பறவையோட ரெக்கை, பூச்சியோட ரெக்கை, இது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கான்னா ஒரே மாதிரி கிடையாது. ஆனா இதோட செயல்கள் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு, எல்லாமே வந்து பறக்கிறதுக்காக யூஸ் ஆகுது. அப்ப இது செயல் ஒத்த உறுப்புகள். நான் அதான் சொன்னேன், அமைப்பு ஒத்தங்கிறப்ப அது எங்க இருக்குங்கிறது, லொக்கேட் ஆயிருக்குங்கிறது தான். செயல் ஒத்த அப்படிங்கிறப்ப அதோட ஆக்ஷன் பேஸ்ட், அதோட ஒர்க் பேஸ்ட். ஓகேவா, இதை பேஸ் பண்ணி தான் இந்த செயல் ஒத்த அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. இதெல்லாம் பரிணாமம், பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். அடுத்தது தொல்லுயிரியல் சான்று. தொல்லுயிரியல் சான்றுனா என்ன, அந்த ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, புதைப்படிவங்கள் பற்றிய ஒரு அறிவியல் பிரிவு தான் தொல்லுயிரியல் பிரிவு அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இல்லாம இன்னொரு டிபார்ட்மெண்ட் ஒன்னு இருக்குது. ஓகே, இன்னொரு டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்கு, தொல்லியல் மட்டும் இல்லாம எபிகிராஃபி. ஓகேவா, எபிகிராஃபி அப்படின்னா கல்வெட்டியல் சம்பந்தமான ஒரு டிபார்ட்மெண்ட். ஸோ இதுக்கெல்லாம் வந்து நமக்கு வந்து இந்து அறநிலைத்துறையிலலாம் வந்து நிறைய ஸ்கோப், அதாவது நிறைய வாண்டட் இருக்குது. அதாவது கல்வெட்டுகள் ஆராய்ச்சி பண்றதோட இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியா இருக்குது. ஓகேவா, ஸோ அதனால வந்து ஃபியூச்சர்ல யாருக்காவது நீங்க ரெஃபர் பண்ற மாதிரி இருந்தா கூட வந்து நீங்க கல்வெட்டியல் சம்பந்தமான விஷயங்கள் அங்களோட நீங்க தெளிவுபடுத்தலாம். ஓகேவா, நிறைய கோயில்கள் எல்லாம் நிறைய கல்வெட்டுகள் இருக்கும், அதெல்லாம் யாருக்குமே படிக்க தெரியாது. ஓகேவா, ஸோ அதை படிக்கிறதுக்கு நம்ம அதுக்கான துறை வந்து என்னன்னா அந்த எபிகிராஃபி டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் கூட தேர்வு செய்யறதும் பயனுள்ளதா இருக்கும். ஸோ இங்க பாருங்க, புதைப்படிவங்கள் பற்றிய ஒரு அறிவியல் பிரிவு தான் வந்து தொல்லுயிரியல் சான்றுகள். அப்ப தொல்லுயிரியல் தந்தை யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாவின்சி. இதெல்லாம் நமக்கு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. டாவின்சியோட கோட்பாடுகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு எக்ஸாம்ல கேட்டது கிடையாது. பட் டாவின்சி என்ன அப்படி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தொல்லுயிரியலின் தந்தை, தொன்மையான உயிரினங்கள், பழைய உயிரினங்கள், அழிந்து போன உயிரினங்கள், இதெல்லாம் பத்தி படிக்கக்கூடிய ஒரு அறிவியல் பிரிவு தான் வந்து தொல்லுயிரியல். அதோட தந்தை யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா லியோனார்டோ டாவின்சி அப்படின்னு சொல்லுவாங்க. லியோனார்டோ டாவின்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, பரிணாமம், காலத்திற்கு ஏற்ப பல்லுயிரில் ஏற்படும் மாற்றம், இதுதான் வந்து பரிமாணம். காலத்துக்கு ஏற்பட்ட மாதிரி அந்த தகவமைத்துக் கொள்ளும் ஒரு பண்பை தான் வந்து பரிணாமம்னு சொல்லுவாங்க. இந்த பரிணாமத்தை பேஸ் பண்ணி ரெண்டு பேரும் நமக்கு வந்து ரெண்டு விதிகளை சொல்லியிருப்பாங்க. பரிணாம கோட்பாடுகள்னா லாமார்க்கியமும் டாவின்சியமும். இந்த ரெண்டு கோட்பாடுகள், லாமார்க்கியமும் டாவின்சியமும் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா, லாமார்க்கியம் என்னன்னா சூழ்நிலை மாற்றம் சொல்லியிருக்காரு, சூழ்நிலை மாற்றத்தை பேஸ் பண்ணி அந்த பல்லுயிர் வந்து எப்படி பரிணாமம் அடையுது அப்படிங்கிறதையும், டாவின்சியம் வந்து இயற்கை தேர்வு கோட்பாடு அதை பேஸ் பண்ணி சொல்லியிருக்காரு. இது ரெண்டு என்னங்கிறத நம்ம இப்ப பார்ப்போம். அடுத்தது தொல் தாவரவியலின் தந்தை யாருன்னா, இது நமக்கு டெட் எக்ஸாம்ல கேட்டாங்க, கஸ்டர் மரியா வான். ஓகே, கஸ்டர் மரியா வான் ஸ்பெர்ன்பெர்க் அப்படிங்கிறவர் வந்து தொல் தாவரவியலின் தந்தையும், இந்திய தொல் தாவரவியலின் தந்தை யாருன்னா பீர்பல் சக்கனி அப்படிங்கிறவரும் நமக்கு இந்திய தொல் தாவரவியலின் தந்தை. இதுதான் நமக்கு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இந்திய தொல் தாவரவியலின் தந்தை யாருன்னா பீர்பல் சகானி அப்படிங்கிறவர் கேட்டிருக்காங்க. ஓகே, சோ இப்போ என்னன்னா நமக்கு முக்கியமான ரெண்டு பரிமாண கோட்பாடுகள். இந்த ரெண்டு பரிமாண கோட்பாடுகள்ல ஃபர்ஸ்ட் வந்து லாமார்க்கியம், இன்னொன்னு டார்வினியம். ஓகேவா, இந்த ரெண்டு பேரும் வந்து ரெண்டு பேரோட கோட்பாடுகள் இருக்குது. இவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இயற்கை தேர்வு கோட்பாடு, சூழ்நிலை கோட்பாடு அப்படின்னு ரெண்டு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு உயிரினம் இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த உயிரினம் வாழ்றதுக்கு தன்னை தானே தகவமைத்துக் கொள்ளணும், இல்லைன்னா அந்த உயிரினத்தால வாழ முடியாது. ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் வந்து ஒரு 30 இருந்து ஒரு 40 டிகிரி சென்டிகிரேட்ல இருக்கக்கூடிய அந்த அட்மாஸ்பியர்ல நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னா, திடீர்னு என்னை கொண்டு போய் அண்டார்டிகால விட்டானா என்னால வாழ முடியுமா? கண்டிப்பா வாழ்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதுக்கு தகுந்த மாதிரி நான் என்னை நானே தகவமைத்துக் கொள்ளணும். அப்படி நான் தகவமைச்சுக்கிட்டேனா தான் நான் இந்த பிரபஞ்சத்துல, இந்த பூமியில வந்து நான் சர்வே பண்ண முடியும், நான் வாழ முடியும். ஓகேவா, இன் கேஸ் என்னால அது முடியலன்னா என்ன ஆகும் அப்படின்னா, நான் எஸ்கேப் ஆயிடுவேன். எஸ்கேப் மீன்ஸ் நான் செத்து போயிடுவேன், அழிஞ்சு போயிடுவேன், காணா போயிடுவேன். ஓகேவா, அப்ப ஒரு உயிரினம் தன்னை தானே தகவமைத்துக் கொண்டு அந்த சூழலுக்கு ஏற்ப
எப்ப வாழும் அமைப்பை பெற்றுச்சுன்னா தான் அது வந்து அடுத்த தலைமுறைக்கு வளர ஆரம்பிக்கும். அப்ப என்னன்னா இப்ப பாருங்களேன், இப்ப நான் இந்த டோன்ல இருக்கேன், இந்த என்னோட ஸ்கின் டோன் இங்க இருக்குது, ஓகேவா? நான் இதே வந்து ஒரு சில் பிரதேசத்துல நான் போய் இருக்கிறப்ப என்னோட டோன் என்ன ஆகும்னா, அங்க வந்து அந்த அட்மாஸ்பியர்ல லைஃப்ல நான் சர்வே பண்ண வாழ வாழ என்ன ஆகும் அப்படின்னா, அந்த டோன்லாம் வந்து மாற ஆரம்பிக்கும், ஸ்கின் டோன்லாம் வந்து மாற ஆரம்பிக்கும். கொஞ்சம் சில்னஸ் அதிகமாகி கூலிங்லேயே என்னோட ஸ்கின் டோன் வந்து அடுத்த தலைமுறைக்கு அடுத்த பண்பை மாத்தி கொண்டு போகும். அப்ப அந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி நான் வாழ ஆரம்பிச்சு என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்தடுத்த பண்புகளை வந்து நான் எடுத்து கொண்டு போறேன். அதுக்கு தகுந்த மாதிரி என்னை நானே தகவமைத்துக் கொண்டு என்னோட அடுத்த ஜெனரேஷனுக்கு அந்த பண்புகளை நான் கடத்திக்கிட்டு போறேன். ஓகேவா? இதை தான் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த லாமார்க்கியம் டாவின்சியும் சொல்லியிருக்காங்க. அப்படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, லாமார்க்கியம் வந்து சூழ்நிலை மாற்றம். ஒரு உயிரினம் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு உயிரினம் அந்த இடத்துல வாழுது அப்படின்னா, அந்த இடத்துல இருக்கிற உயிரினம் வந்து அடுத்த தலைமுறைக்கு அது வாழணும்னாலும் அடுத்த ஜெனரேஷனுக்கு அது போகணும்னாலும் அதுக்கு காரணம் வந்து சூழ்நிலை வந்து ஒரு மிகப்பெரிய காரணியாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சூழ்நிலை அப்படின்னா, என்னால அந்த இடத்துல அதாவது சில் பிரதேசத்துல வாழ முடியலன்னா நான் செத்து போயிட போறேன், முடிஞ்சு போயிடுச்சு, என்னோட லைஃபே ஓவர் ஆயிடும். இன்கேஸ் நான் என்ன நானே நான் தகவமைத்துக் கொண்டு அதாவது ஒரு ஹீட்டை கொடுத்தோ இல்ல என்னால முடிஞ்ச ஏதோ ஒரு காரணியை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ண போறேன், அந்த இடத்துல நான் வாழணும்னா இதுதான் வந்து சூழ்நிலை மாற்றம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது புதிய அமைப்பிற்கு சூழ்நிலை மாற்றத்துல வந்து புதிய அமைப்பிற்கான தேவை இருக்குதோ இல்லையோ, ஆனா அந்த இடத்துல புதிய அமைப்பை நம்ம உருவாக்கிறோம். ஓகேவா? திடீர்னு அந்த இடத்துல கிளைமேட் மாறுது அப்படின்னா அந்த இடத்துல வாழ்வதற்கான ஒரு அமைப்பை வச்சுக்கணும். வாழ்வதற்கான அமைப்பையோ அந்த விஷயங்களை நம்ம பயன்படுத்துறதுனால, அதாவது பயன்படுத்தப்படாத உறுப்புகள் அப்படிங்கறத பேஸ் பண்ணி தான் லாமார்க்கியம் சொல்லியிருக்காரு. ஒரு உறுப்பு திரும்ப திரும்ப பயன்படுத்தப்பட்டால் அந்த உறுப்பானது வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னும், அதனோட பயன்பாடுகள் வந்து மரபு வழியா அடுத்தடுத்த பண்புகளுக்கு கடத்தப்படும். அதாவது என்னோட ஸ்கின் டோன்ல வந்து கூலிங்கை நான் அப்சர்வ் பண்ண முடியும், என்னால தாங்கிக்க முடியும் அப்படிங்கிற பண்பை நான் வளர்த்துக்கிட்டேன்னா என்னோட அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கும் அந்த பண்புகள் வந்து வரும் அப்படிங்கறத தெரியப்படுத்திருக்காங்க. இன்கேஸ் என்னால அதை பயன்படுத்த முடியலன்னா என்னோடைய அந்த பண்புகள் வந்து அழிஞ்சு விடும், அடுத்த ஜெனரேஷனுக்கு அது போகாது. அப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா, பயன்படுத்தப்படும் மற்றும் பயன்படுத்தப்படாத உறுப்புகளை பற்றிய ஒரு கோட்பாடை லாமார்க்கியம் சொல்லியிருக்காரு. இது நமக்கு டிஎன்பிசில கேட்டிருக்காங்க. பயன்படுத்தப்படும் மற்றும் பயன்படுத்தப்படா உறுப்புகளோட பற்றிய கோட்பாடு. இப்ப மரபு வழியா பெறப்பட்ட பண்புகள் நமக்கு ஜெனட்டிக்கலா வந்து சில பண்புகள் வந்து வந்திருக்கும், அந்த சில்னஸ் தாங்கிறதுக்கு ஒரு பண்புகள் வந்திருக்கும். ஆனா அதே மீறி அதிகப்படியான சில்னஸ் தாங்கணும்னா என்ன பண்ணணும், என்னால முடியாது. அப்ப நான் அதுக்கு தகுந்த மாதிரி என்னை தகவமைத்துக் கொள்ளணும். இதான் என்ன சொல்றாங்க, மரபு வழியாக பெறப்பட்ட பண்புகள். அதுல இருந்து நான் ஒரு புதிய ஜெனரேஷனை ஏன்னா நான் இங்க நான் இருக்கிற ஊர்லயே நான் இருந்து நான் வாழ்ந்து என்னோட குழந்தைகளை உருவாக்குனேன்னா இது ஏற்கனவே இருக்கிற ஒரு பரம்பரையா தான் இருக்கும். ஓகேவா? இதே வந்து வேற ஒரு அட்மாஸ்பியர்ல வேற ஒரு இடத்துல போய் நின்று வேற ஒரு டெம்பரேச்சர்ல நான் ஒரு வாழ ஆரம்பிச்சு அங்க ஒரு சந்ததியை உருவாகுதுன்னா அந்த சந்ததி வந்து அந்த இடத்துக்கு வாழ்றதுக்கு தகுந்த மாதிரி ஒரு அமைப்பை பெற்ற ஒரு குழந்தையா தான் இருக்கும். இதான் வந்து புதிய சிற்றினங்கள் உருவாகுதல்னு சொல்றாங்க. இன்கேஸ் பயன்படுத்தப்படாத உறுப்புகளா இருந்துச்சுன்னா அந்த அமைப்புகள் வந்து சிதைவடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் நீங்க அதை யூஸ் பண்ணவே இல்லை, அந்த எந்த ஒரு சில அதாவது நீங்க வந்து மேக்ஸ் போட்டு பாக்குறீங்க, ஓகேவா? மேக்ஸே நீங்க போட்டு பார்க்கலன்னா உங்களுக்கு மறந்து போயிடும்ல மேக்ஸ். இதான் சிம்பிளா சொல்லியிருக்காரு. நீங்க யூஸ் பண்ண நீங்க பிராக்டிஸ் பண்ண அது நல்லா இருக்கும், ஹெல்தியா இருக்கும். இன்கேஸ் நீங்க அதை எந்த ஒரு இதையுமே நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணல அப்படின்னா அது வந்து காணா போயிடும், அழிஞ்சு போயிடும் அப்படிங்கறத லாமார்க்கியம் சொல்லியிருக்காரு. ஓகேவா? இதே வந்து டாவின்சியம் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதிக இனப்பெருக்க திறன் வாழ்க்கை போராட்டம், அதாவது வாழ்க்கை போராட்டத்தை பத்தி இவர் சொல்லியிருக்காரு. இதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, இயற்கை தேர்வுங்கிற ஒரு வார்த்தையை வந்து மெயினா மென்ஷன் பண்ணியிருப்பாரு. இயற்கை தேர்வு இதுல பாருங்களேன், அதிக இனப்பெருக்க திறன் வாழ்க்கை போராட்டம் வேறுபாடுகள், இந்த மாதிரி இனப்பெருக்க திறன் இருக்கிற ஒரு உயிரினம் வந்து அங்க வாழ்ந்துகிட்டு இருக்கப்ப அதுல வாழ்க்கை போராட்டம் அது வாழுமா இல்லையா அப்படிங்கறத பேஸ் பண்ணி இருக்குது. கடினமான சூழல், அதான் நான் சொன்னேன்ல, ரெண்டுத்துக்கும் ஒரே எக்ஸாம்பிளே சொல்லலாம். கடினமான சூழல்ல என்னால வாழ முடிஞ்சுச்சுன்னா நான் அங்க வாழ்வேன். சர்வே பண்றதுக்கு என்னால என்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணி நான் வாழ்வதற்கு என்ன தகவமைச்சுக்குவேன். இன்கேஸ் நான் முடியலன்னா என்ன பண்ணுவேன், அந்த இடத்துல இருந்து ஒன்னு நான் வெளியில வந்துருவேன். ஓகேவா? அந்த ஊரை விட்டு நான் வெளில வந்துருவேன், இல்லைன்னா அந்த உலகத்தை விட்டே காணா போயிடுவேன். இதான் அவர் சொல்லியிருக்காரு. டாவின்சியம் இயற்கை தேர்வு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த இயற்கை சூழலை என்னால ஏத்துக்க முடியலன்னா நான் அந்த இடத்த விட்டு வெளில வந்துருவேன், இல்லைன்னா அங்க இருந்து காணா போயிடுவேன். இல்லைன்னா அந்த இயற்கை தேர்வை நான் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுவேன், அதாவது இது வெளில வர்றதுக்கு எஸ்கேப் ஆகிறதுக்கு, இன்கேஸ் நான் அந்த இடத்துல தான் நான் வாழணும் அப்படின்னு ஒரு அமைப்பு வந்துருச்சுன்னா வேற வழி கிடையாது, உயிர் பிழைப்பதற்கு, அதாவது இயற்கையான தேர்வு, அந்த தேர்வை எடுத்துக்கிட்டு தக்கன உயிர் பிழைத்தல், அந்த இடத்துல நான் உயிர் வாழ்வதற்கு என்னால என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் செஞ்சு, மரபு வழியா பெறப்பட்ட பண்புகள் ஒரு சில பண்புகள் எனக்கு இருக்கும், ஆனா மரபு வழியா பெறப்படாத பண்புகள்னு இருக்கும். அதாவது அப்பங்க நான்
வந்து என்னை நானே தகவமைத்துக் கொள்ள என்னை நானே உருவாக்கிக்கிட்ட ஒரு சில பண்புகள் இருக்கும். இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கிட்டு படிப்படியாக சாதகமான பண்புகளை வந்து எனக்கு தேவையான அங்க நான் வாழ்றதுக்கான பண்புகள் எல்லாம் ரெடி பண்ணி என்னோட உடம்ப நான் தயார் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல வாழ ஆரம்பிப்பேன். அப்ப என்னோட புது ஜெனரேஷன் அங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறத இந்த டார்வின்சியம் சொல்லியிருக்காரு. ஓகேவா? சோ இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்ப பாருங்க, நமக்கு லாமார்க்கியமும் டார்வின்சியமும் 2 கோட்பாடுகள் சொல்லியிருக்காங்க. இந்த லெவல்ல வந்து நம்ம வந்து மரபியல், ஜெனடிக்ஸ் மற்றும் அந்த பரிணாமம், எவல்யூஷன், இதை வந்து நம்ம நிறைவு செய்யறோம். ஓகேவா? சோ இப்ப நம்ம ப்ரீவியஸ் இயர் கேட்கப்பட்ட ஒரு சில கேள்விகளை இங்க பாத்துறோம். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் கேள்வியே பாருங்களேன். இது திரும்ப திரும்ப கேட்கப்பட்ட கேள்விகள் இதெல்லாம். பயன்படுத்துதல் மற்றும் பயன்படுத்தாமை கோட்பாடை, ஓகேவா, பயன்படுத்துதல் மற்றும் பயன்படுத்தாமை கோட்பாடை கூறியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா லாமார்க்கியம் அப்படிங்கிறவர் தான் பயன்படுத்துதல் மற்றும் பயன்படுத்தாமை கோட்பாடை வந்து கூறியவர். ஓகேவா? சோ இது லாமார்க்கியம். சோ நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்தது சிற்றினங்களின் தோற்றம். ஓகேவா? சிற்றினங்களின் தோற்றம், ஸ்பீசிஸ். ஓகேவா? இந்த ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் அப்படிங்கிற புக்கை எழுதினவர் யாருன்னா இந்த டார்வின். டார்வின் கோட்பாடுகள் இவர் தான் வந்து சிற்றினங்களின் தோற்றம் அப்படிங்கிற புக்கில் தான் வந்து சிற்றினங்களை பற்றியும், சிற்றினங்கள்னா எப்படி இருக்கும், பேரினம்னா எப்படி இருக்கும், அது அடுத்தது எப்படி அடுத்த தலைமுறைக்கு எப்படி வாழும் அப்படிங்கிற இந்த கோட்பாடுகள் எல்லாம் வந்து சொல்லியிருப்பாரு. ஓகேவா? இது வந்து 10th ஸ்டாண்டர்ட் புக்லேயே இருக்குது உங்களுக்கு. இது என்ன, சிற்றினங்களின் தோற்றம், இந்த ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் அப்படிங்கிற புக்கை வந்து எழுதினவர் யாருன்னா டார்வின் அப்படிங்கிறது. ஓகேவா? அடுத்தது ஒரு பண்பு கலப்பின் ஜீனாக்க விகிதம். இங்க பாருங்க, ஒரு பண்பு கலப்பின் ஜீனாக்க விகிதம். ஜீனோடைப் பீனோடைப் பார்த்தோம்ல, ஜீனோடைப் பாத்தீங்கன்னா 1:2:1. இதே வந்து பீனோடைப் பாத்தீங்கன்னா 3:1. இரு பண்பு கலப்போட நம்ம ஜீனாக்க விகிதம் என்னன்னு பாத்தீங்கன்னா 9:3:3:1 அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. ஓகே, இயற்கை தேர்வு கோட்பாடை முன்மொழிந்தவர் யார் அப்படின்னா சார்லஸ் டார்வின். சார்லஸ் டார்வின் தான் வந்து நமக்கு வந்து இயற்கை தேர்வு கோட்பாடு அப்படிங்கிறது, அதாவது சொன்னோம்ல இயற்கை தேர்வை வந்து நம்ம எடுத்துக்கணும். அதெல்லாம் பயன்படுத்துதல் பயன்படுத்தாமை 2 வார்த்தையை மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதையும் நமக்கு கேள்வியில கேட்டிருக்காங்க. இயற்கை தேர்வுங்கிற வார்த்தையுமே நமக்கு கேள்வியில கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்தது இங்க பாருங்க. இப்ப பாருங்க, பரிமாணவியல். ஓகேவா? பரிமாணவியல் பயன் மற்றும் பயனற்ற, பரிமாணவியல் பயன் மற்றும் பயனற்ற கோட்பாடினை, இதை பாருங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. பயன் மற்றும் ஸ்டேட்மெண்ட் தான் மாறி இருக்கு, ஆனா கேள்விகள் பாருங்க லாமார்க். இதுக்கு பரிமாணவியல் பயன் மற்றும் பயனற்ற கோட்பாடுகளை வந்து முன்மொழிந்தவர் யாருன்னா லாமார்க்கியம். ஓகேவா? அடுத்தது மரபணுக்கள் மற்றும் குரோமோசோம்களில் ஏற்படும் திடீர் மாற்றம். சடுதி மாற்றம் நம்ம பார்த்தோம்ல, மரபணுக்கள் மற்றும் குரோமோசோம்களில் ஏற்படும் திடீர் மாற்றம் தான் வந்து என்னன்னு சொல்றாங்க, சடுதி மாற்றம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்ப சடுதி மாற்றம்னா என்ன, மரபணுக்கள்ல இயல்பா இல்லாம திடீர்னு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு தான் வந்து சடுதி மாற்றம்னு சொல்றோம். சடுதி மாற்றத்துக்கு தான் யூப்ளாய்டு அன்யூப்ளாய்டு அதான் நம்ம படிச்சோம்ல. அதுல என்னென்ன பார்த்தோம், இந்த இரட்டை வாழைப்பழம் இருக்கிறது மட்டும் இல்லாம டவுன் சிண்ட்ரோம் அதுவும் பார்த்தோம்ல. இதெல்லாம் வந்து நமக்கு வந்து மரபணுக்கள் ரீதியா ஏற்படக்கூடிய அந்த சடுதி மாற்றம். அடுத்தது பயன்பாடு மற்றும் பயன்படுத்தா உறுப்பு கொள்கை. அப்படி கொஞ்சம் மாத்தி கேட்டிருக்காங்க. பயன்பாடு மற்றும் பயன்படுத்தா உறுப்பு கொள்கை யாருன்னா லாமார்க். ஓகேவா? இதையே திரும்ப திரும்ப கேட்டிருக்காங்க பாருங்க, பல முறை கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்தது ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இந்த பாருங்க, நான் ஆல்ரெடி சொன்னது, இது ஆல்ரெடி கேட்ட கேள்வின்னு சொன்னேன். பாருங்க, டிஎன்ஏவை 2 இலைகளாக பிரித்தல் ஈடுபடும் நொதி எது? 2 இலைகளாக பிரித்தல். நம்ம என்ன பண்ணோம், டிஎன்ஏ வந்து அந்த சுருள் வடிவில் இருக்கும், அந்த சுருளை நீக்கினாதான் 2ஆ பிரிக்க முடியும். அப்ப என்ன பண்ணும், அந்த இடத்துல ஹெலிகேஸ்ங்கிற நொதி வந்து அதை கட் பண்ணி விடுது. எலி வந்து கட் பண்ணி விடுதுன்னு சொன்னேன். ஓகேவா? ஹெலிகேஸ் வந்து கட் பண்ணி விடுது அப்படின்னு சொன்னேன். அப்ப ஹெலிகேஸ்ங்கிற நொதி வந்து இணைகிறதுனாலதான் இது வந்து அந்த டிஎன்ஏ வந்து 2ஆ பிரியுது. ஓகேவா? ஹெலிகேஸ். அப்ப லிகேஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது ரெண்டுத்தையும் இணைக்கிறது, திரும்பி மறுபடியும் வந்து அதை டிஎன்ஏவா மாத்தி இணைக்கிறது வந்து லிகேஸ் அப்படின்னு நமக்கு சொல்லியாச்சு. ஓகேவா? அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. பாருங்க, டாஸ் என்பவர் மரபியலின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். ஓகே, கிரிகர் ஜோகர் மெண்டல். ஓகே, கிரிகர் ஜோகர் மெண்டல் இவர் தான் வந்து மரபியலின் தந்தை. என்னங்கிறதுக்கான காரணம் தான் இந்த கிளாஸ் ஃபுல்லா பார்த்தோம். மரபியலில் அவர் ஆற்றிய பெரிய பங்களிப்பின் காரணமாக, அவருடைய கண்டுபிடிப்புகள் காரணமாக, அவர் கொண்டு வந்த விதிகளின் காரணமாக அவர் மரபியலின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுகிறார். அவர் என்ன விதிகள் சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 விதிகள். 3 விதிகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தனித்து பிரிதல், சார்பின்றி ஒதுங்குதல், ஓங்குதன்மை விதி அப்படிங்கிற ஒரு 3 பண்பு விதிகளை வந்து அவர் வெளிப்படுத்தினார். இதனாலதான் அவர் மரபியலின் தந்தை என்று அழைக்கப்படுகின்றார். அடுத்தது பாருங்க, டவுன் சிண்ட்ரோம், டவுன் நோய் சிண்ட்ரோம் என்று பாருங்க, டவுன் சிண்ட்ரோம் பார்த்தோம்ல, டவுன் சிண்ட்ரோம் என்ற குரோமோசோமில் ஏற்படும் பகுதி மாற்ற நிலையை கண்டுபிடிக்கவும். அதாவது அதுல என்னன்னு பார்த்தோம்னா, டவுன் சிண்ட்ரோமுக்கு என்ன, ஒரு ஜோடி குரோமோசோம் இருக்கும், அதுல வந்து ஒரு குரோமோசோம், ஒரு நகல் குரோமோசோம் இணைவதோ அல்லது குறைவதோ தான் சொன்னோம். அப்ப இணைவதுனா என்ன, XX இருக்குது XXX மாறிடும் அப்படின்னு சொன்னோம். அப்ப 2n+1 அப்படி 2n என்ன, இருமைய நிலை, குரோமோசோம்களோட நிலை எப்படி இருக்கும், இருமைய நிலைன்னு அப்படி பார்த்தோம். இருமைய நிலைனா 2n ஓட ஒரு குரோமோசோம் வந்து இணையும். இதை தான் வந்து இருமைய நிலையோட ஒண்ணு வந்து ஒரு நகல் குரோமோசோம் வந்து இணைவது அப்படின்னு சொல்லிட்டோம். அப்ப
2n+1 இல்லைன்னா ட்ரிபிள் எக்ஸ் அப்படின்னு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு ஆப்ஷன்ல எப்படி இருக்குன்னு பாத்துங்க. இங்க ஆப்ஷன்ல வந்து 2n+1 இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு ஆப்ஷன்ல எக்ஸ் எக்ஸ் எக்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா நீங்க அதை எடுத்து எழுத போறீங்க. ஓகேவா? அடுத்தது பாருங்க, ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க பாருங்க. இந்த மேட்ச் த ஃபாலோயிங்ல நமக்கு வந்து நம்ம இது எல்லாத்தையும் நம்ம முடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். நம்ம பயாலஜி முடிச்சிட்டோம்னா இந்த டாப்பிக்கை வந்து நம்ம சொல்லிடலாம். பட் இங்க ரெண்டு விஷயங்கள் நமக்கு தெரியும். ஓகேவா? ரெண்டு என்னன்னா, சார்லஸ் டார்வினும் கிரிக்கர் ஜோகர் மெண்டல் பத்தியும் கேட்டிருக்காங்க. கிரிக்கர் ஜோகர் மெண்டல் யாரு என்ன பண்ணியிருக்காரு? மரபியல். ஓகேவா? மரபியலின் தந்தை யாருன்னா கிரிக்கர் ஜோகர் மெண்டல். சார்லஸ் டார்வின் அப்படிங்கிறது, டார்வின் என்ன பண்ணியிருக்காரு? டார்வின்சியம் கோட்பாடு சொன்னார்ல, பரிணாமம் பத்திய டார்வின்சியத்தோட கோட்பாடு இங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது நவீன நுண்ணுயிரியல். ஓகேவா? ஸோ இவர் என்னன்னா, கிளாட் பெர்னார்டுங்கிறவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாட் பெர்னார்டுங்கிறது உடற்செயலியல் பற்றியும், ராபர்ட் கோச்ங்கிறவர் நவீன உயிரியல் பற்றியும் கோட்பாடுகளை கூறியிருக்காங்க. ஓகே, சிக்கு வந்து தெரியும். ஓகே, இவங்க சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து அடுத்தது நுண்ணுயிரியல் படிக்கிறப்பையும் உடற்செயலியல் படிக்கிறப்பையும் இவங்களை பற்றி நம்ம படிப்போம். இப்போ நமக்கு இவங்க ரெண்டு பேர் மட்டும் தெரிஞ்சா போதும். சார்லஸ் டார்வினும் கிரிக்கர் ஜோகர் மெண்டல் பற்றி தெரிஞ்சா மட்டும் நமக்கு போதுமானது. ஓகேவா? சார்லஸ் டார்வின் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, நமக்கு வந்து சார்லஸ் டார்வின் என்ன பண்ணியிருக்காருன்னா பரிணாமம் பத்தி, எவாலுவேஷன் பத்தி சொல்லியிருக்காரு. கிரிக்கர் ஜோகர் மெண்டல் என்ன பண்ணியிருக்காருன்னா மரபியல் பத்தி சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஸோ இந்த லெவல்ல பாத்தீங்கன்னா நம்மளோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் முடிஞ்சிருக்கு. ஓகே, இப்போ நம்ம இன்னைக்கு டாபிக்ல என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய டாபிக், ஒரு ரொம்ப முக்கியமான டாபிக் ஜெனடிக்ஸ் மட்டும் இல்லாம எவாலுவேஷன்ஸ், எவாலுவேஷன்ஸ், அதாவது பரிணாமம் மற்றும் மரபியல், இந்த ரெண்டு டாபிக்கும் ரொம்ப ஃபுல்லா பார்த்திருக்கோம். அதுல கேட்கப்பட்ட முந்தைய கேள்விகள்லாம் நம்ம பார்த்திருக்கோம். ஸோ இந்த லெவலில் வந்து நம்மளோட செஷனை முடிச்சுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஸோ இதில் ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தால் நம்மளோட கமெண்ட்ல சொல்லிடுங்க. சென்டமேப் வியூவர்ஸ்க்கு நன்றி. Centamap, you dare to dream, we care to accomplish.